இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியரான சாப்டர் தான். நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ஏஸ் ஃபிட்னஸ் மாடலில் எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு சாப்டர். இன்டிகிரேட்டட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமிங் அதுதான் வந்து டுடே சாப்டர் 11. சரியா? ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வாட் இஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ்னால் வந்து கரண்ட்டாக இருக்கிற ரிசர்ச் எவிடன்ஸ் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளான்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராமிங் கொடுப்பீங்க. தட் இஸ் த க்ரக்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸில் பார்த்தோம்னா 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, கிளைண்ட்ஸோட என்ன கோல்ஸ் அண்ட் வாட் இஸ் தேர் ப்ரிஃபரன்ஸ், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி பர்சனல் ட்ரெயினர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் அதை கன்சிடர் பண்ணணும். ஃபைனலாக வந்துட்டு வாட் இஸ் த லேட்டஸ்ட் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி when a program is being designed, it is called evidence based practice. Okay. ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸில் பார்த்தோன்னா அந்த எவிடன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு there are 5 steps. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ சப்போஸ் எனிதிங் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ வில் பி லுக்கிங் அட் இஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் அ கொஸ்டின் வாட் யூ வாண்ட் டு ஃபிகர் அவுட். சரியா? ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு டூ திஸ், ஸோ வாட் டு ஐ வாண்ட், அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை ஃபார்முலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் த லேட்டஸ்ட் எவிடன்ஸ். ஸோ லேட்டஸ்ட் எவிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட யூ வில் ஹாவ் டு ஸ்க்ரூட்டனைஸ் த குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச். ஸோ இப்போ ரிசர்ச் பார்த்தோன்னா வந்துட்டு எல்லா ரிசர்ச்சுமே வந்துட்டு ஆத்தென்டிக் ரிசர்ச்லாம் கிடையாது, நிறையா ஃபேக் ரிசர்ச்சும் வரும் நீங்கள் அதை பார்த்தோன்னா. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் யூ ஆர் டன் வித் ஏஸ் சர்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு தெர் இஸ் லாட் மோர் டெப்த் டு ரீடிங் ரிசர்ச். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூ வில் நோ தட் ஒரே டாப்பிக்கு 2 கான்ஃப்ளிக்டிங்கான ரிசர்ச்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? ஸோ அதை வந்து எப்படி ஹவு யூ வில் அட்ரெஸ் இட், எப்படி வந்துட்டு எது கரெக்டான ரிசர்ச் எனக்கு தேவை, இது எது கரெக்டான, இது ஆத்தென்டிக்காக பண்ண ரிசர்ச் எது வந்து ஃபேக் ரிசர்ச்னு பார்க்குறதுக்கு அதை நீங்கள் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். அது வந்து எப்படி நீங்கள் அந்த ரிசர்ச்சை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணுறீங்கன்னு தேட் யூ வில் ஹாவ் டு லேர்ன். ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி ஒரு சில ரிசர்ச் உங்களுக்கு கிடைக்கும், அதில் வந்துட்டு இருக்கிற எவிடன்ஸை நீங்கள் எப்படி உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறது தான் இன்கார்பரேஷனுக்குள்ளே வரும். ஓகே. இன்கார்பரேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராமை எவாலுவேட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ ஓகே, புதுசாக ட்ரை பண்ணிட்டீங்க ஏதாவது, அதை வந்துட்டு எப்படி நம்ம அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தட் இஸ் தி எவாலுவேஷன் ப்ராசஸ். எவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏன் ஒர்க் ஆகுது மாதிரி. அதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அதை வந்து திருப்பி யூ வில் யூஸ் இட் டு கிரியேட் அ கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த ஹோல் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸோட ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திஸ் இஸ் தி ஆக்சுவல் சயின்ஸ் ஆஃப் application. Okay. So the basic concepts for interpreting scientific research. So scientific research வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் பயஸ். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் ப்ராடக்ட் ஏதாவது சொல்கிறாங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணால் இது ஆகும், பவர் ஏறும், ஸ்ட்ரென்த் ஏறும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பயஸ் இருக்கா, இல்லைனா லெட்ஸே சப்ளிமெண்ட் வைஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்டில் வந்து இதை சாப்பிட்டோன்னா வந்து இத்தனை கிலோ மசில் ஏறும்னு சொல்லுவாங்க, அதில் என்ன மாதிரி பயஸ் இருக்குது. அவங்க வந்து சப்ளிமெண்ட் கரெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை விற்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க எந்த பயஸ் வச்சு அதை விற்கிறாங்க அதை ஒன்று பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரீட் த ரிசர்ச். அந்த இப்போ சப்ளிமெண்ட் கம்பெனி வந்து ஒரு ரிசர்ச் போட்டிருப்பான், நான் இந்த ரிசர்ச் பண்ணோம், இதில் வந்துட்டு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசர்ச் வந்து அவங்க வெறுமா ஒரு லைனர்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்களோட பேம்ப்லெட்டில் ஏதாவது போட்டிருப்பாங்க ஆர் சம்திங். அதை வந்து நீங்கள் உள்ள இன்டெப்த்தாக போய் படித்து பார்க்கணும். லைக் அது ஒரு 5 to 10 pages இருக்கும், சம்டைம்ஸ் 20 pages இருக்கும். அதை நீங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அதில் வந்து சாம்பிள் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாம்பிள் சைஸ்னால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேரை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி டிசைன் எப்படி வந்து அந்த டிசைன் இந்த ரிசர்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க,
என்ன மாதிரி கன்க்ளூஷன் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ஸ்டடியில் இருந்த ப்ளஸ் என்னது மைனஸ் என்னது, அது எல்லாத்தையுமே வந்து டெக்னிக்கலாக ரிசர்ச்லேயே போட்டிருக்கணும், அவங்க ரிசர்ச் பேப்பர்லேயே போடுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூ ஷுட் ஃபார்ம் யுவர் ஓன் கன்க்ளூஷன். ஓகே, அதே மாதிரி எவாலுவேட் தி ட்ரூத். ஸோ அவங்க சொன்னதில் எதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, எது வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, தப்பாக சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து இதில் என்ன ட்ரூத் இருக்குன்னு நீங்கள் வந்து யூ ஷுட் ட்ரை டு ரீட் த ரிசர்ச். அதுக்கப்புறம் லுக் ஃபார் கன்சென்சஸ். ஸோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட என்ன ஒப்பீனியன் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு யூ ஷுட் ஆல்சோ லுக். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கா, அந்த மாதிரியான சில விஷயமும் யூ ஹேவ் டு do it as part of your evidence-based practice. So there are 6 steps for client-centered exercise programming. ஒரு இப்போ எவிடன்ஸ்-பேஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பார்த்தோம், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா அதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் rapport அண்ட் ஐடென்டிஃபை கிளைண்ட் கோல்ஸ். ஸோ கிளைண்ட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸோட கோலை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ஸ்க்ரீனிங் பண்ணுறீங்க. ஹெல்த் ஸ்க்ரீனிங் தான் வந்துட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ஸ்க்ரீனிங். இவங்க எக்ஸசைஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, டாக்டரோட கிளியரன்ஸ் வேணுமா வேணாமா, அந்த ஹெல்த் ஸ்க்ரீனிங் தான். அந்த பார்க்யூன்னு நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பார்க்யூ அந்த டேபிள், அது வந்துட்டு ஹெல்த் ஸ்க்ரீனிங்குள்ளே வரும். அது ஓகே ஆனதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த பேரியர்ஸ் அண்ட் கொலாபரேட். அவங்க எங்கெங்கெல்லாம் தடங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து யூ வில் ஹாவ் டு பிரேக் தோஸ் பேரியர்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் யூ ஷுட் கொலாபரேட் வித் த கிளைண்ட் அண்ட் ஃபார்ம் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கல் அண்ட் மூவ்மெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த ASIFT மாடல் இருக்குல்ல, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி மாடல் ஒன்று, மஸ்குலர் ட்ரைனிங் மாடல் ஒன்று. அதில் வந்து ஒன்றுத்துலேயும் 3 ஸ்டேஜ் இருந்துச்சு. அதில் அவங்க வந்து கார்டியோவில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், மஸ்குலர் ட்ரைனிங்கில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங்கில் ப்ரோக்ராம் டிசைன் பண்ண போகிறோம். ஐ மீன் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங்கில் இருக்கிற அந்த IFT மாடலில் இருக்கிற இந்த பேஸ் ஃபிட்னஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாடலுக்கு எப்படி ஒரு ஸ்டேஜுக்கும் எப்படி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? லைக் இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங், பேஸ் ட்ரைனிங், ஃபிட்னஸ் ட்ரைனிங், பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் ஒன்றொன்றும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ASIFT மாடலில் பார்த்தோம். அதோட ஒரு அவுட்லைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் லுக் இன் டு இட். நீங்கள் அந்த சாப்டர் படித்ததுலேயே தான் இதுவும் திருப்பி வரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஸ்டேஜுக்கும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா பேஸ் ட்ரைனிங். ஸோ பேஸ் ட்ரைனிங் யார் பண்ணுவாங்க? எனி ஐடியா? யாருக்கு வந்துட்டு பேஸ் ட்ரைனிங் கொடுப்பீங்க? பிகினர்ஸ்க்கு. ஓகே, ஸோ பிகினர்ஸ் பார்த்தோன்னா யாரெல்லாம் clients who is not already consistently performing moderate intensity exercise should begin with base training. Okay, goal என்னது base trainingல? gradually exercise duration and frequency increase பண்ணணும். அவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, கிராஜுவலாக வந்து டியூரேஷனையும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஏற்றிட்டு வரணும். அதே மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து until the client is performing 3 to 5 days of 20 minutes or more. ஸோ எக்ஸசைஸே பண்ணாதவங்கள ஸ்லோவாக எக்ஸசைஸ் டியூரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சியை ஏற்றணும். இன்டென்சிட்டியை பற்றி யோசிக்கக்கூடாது. ஜாகே பண்ணாதவங்க வந்துட்டு எடுத்தோடனே ஜாகிங் ரன்னிங் போடக்கூடாது. வாக்கிங் பண்ணுறது தான் இருந்தால் வாக்கிங்கே பண்ணட்டும், பட் டியூரேஷன் வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க வந்து 20 minutes வரைக்கும் கொண்டு போகணும். ஃப்ரீக்வன்சி வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட பண்ணதுன்னா 3 to 5 days வரைக்கும் புஷ் பண்ணணும். இன்டென்சிட்டி நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் பேஸ் ட்ரைனிங்கில். அதே மாதிரி ஹெல்த் ஸ்க்ரீனிங் ஓகே ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அசஸ்மெண்ட் தேவையில்லை. அவங்க வந்து எப்படியும் அன்ஃபிட்டாக தான் இருப்பாங்க.
ஸோ அவங்களுக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி ஹார்ட் ரேட் செக் பண்ணி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து 3 to 5 days 20 minutes ஆஃப் எக்ஸசைஸ் கொண்டு வந்தோன்னா போதும். அவங்க வந்து ஒரு டெஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு இன்ஃபார்மலாக ஒரு டாக் டெஸ்ட் பண்ணிடலாம். டாக் டெஸ்ட்னா ஞாபகம் இருக்கா? கிளைண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக பேச முடியுதான்னு பார்ப்பீங்க. அவங்களால கம்ஃபர்டபுளாக பேச முடியுது அப்படின்னா அவங்க வந்து VT1க்கு கீழே தான் இருக்கிறாங்க. வென்டிலேட்டரி த்ரெஷோல்டு 1 அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அது வந்து RPE ஸ்கேலில் வந்து 3 to 4 out of 10 அந்த ரேஞ்சில் தான் வந்து அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்கு எப்படி பேஸ் ட்ரெயினிங்கில் எப்படி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ திஸ் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் மே பி கண்டினியூட் ஃபார் 2 weeks ஆர் மோர் தேன் 6 weeks. ஸோ இந்த பேஸ் ட்ரைனிங் பார்த்தோன்னா 2 weeksலேருந்து 6 weeks வரைக்கும் தான் வந்து நீங்கள் பேஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் வச்சுருப்பீங்க கிளைண்ட்டை. ஸோ அந்த 20 minutes 3 to 5 minutes ஆஃப் 3 to 5 times a week வாக்கிங் வந்து பேஸ் ட்ரைனிங்கில் வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து கிளைண்ட்ஸை மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அகேன் டிபெண்டிங் ஆன் த கிளைண்ட்ஸ். ஒரு சில கிளைண்ட்ஸ் ரொம்ப ஓல்டாக இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்தோன்னா அதே ஸ்டேஜில் தான் வச்சுருப்பீங்க, பெருசாக அவங்கள புஷ் பண்ண மாட்டீங்க. மேபி கொஞ்சம் டியூரேஷன் மட்டும் மேபி ஏற்றுவீங்க. பட் ஜென்ரலாக வந்துட்டு 2 weeks to 6 weeks வரைக்கும் இந்த ஸ்டேஜில் இருப்பாங்க பேஸ் ட்ரைனிங் ஸ்டேஜில். The beginning duration of exercise should match what the client is able to perform. ஸோ ஸ்டார்டிங் இப்போ பேஸ் ட்ரைனிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களால எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோதான் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வாக்கிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 15 minutes வாக்கிங் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வீக்கும் வந்து 10% அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது டியூரேஷனை மெயினாக. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த வாரம் வந்துட்டு 10 minutes பண்ணாங்கன்னா அடுத்த வாரம் வந்து 11 minutes பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 11 minutesல 10% இஸ் 1.1. ஸோ 12.1 minutes பண்ணுவாங்க. அது ரஃபாக இப்படி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம இது இவ்வளோ 1 minute per வீக்கில் நம்ம ஏற்ற போகிறது இல்லை ஜென்ரலாக. பட் டெக்ஸ்ட் புக் வைஸ் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10%க்கு மேலே ஏற்றக்கூடாது, அதுதான் அவங்க சொல்கிறது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நார்மலாக வந்து நம்ம 15 minutes பண்ணுறாங்கன்னா அவங்கள அடுத்த வாரம் வந்து நம்ம 20 minutes பண்ண வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தட் இஸ் ஈவன் தோ இட் இஸ் மோர் தென் 10% இட் இஸ் ஃபைன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10% அந்த ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் த கிளைண்ட் இஸ் கம்ஃபர்டபுள் வித் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேன் சஸ்டெயின் steady state cardiorespiratory exercise for 20 minutes, they can move to fitness training. So 20 minutes continuously அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா you can move them to fitness training. ஓகே, இங்கே வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க 5 weeks வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து அப்படியே தான் இருக்குது, 4 times a week ட்ரைனிங் பண்ணுறாங்க. டியூரேஷன் பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு இந்த ஒரு வீக்குக்கானது தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளும் வந்துட்டு 15 minutes பண்ணுறாங்க. சரியா, 4 times into 15 minutes பண்ணுறாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு வென்டிலேட்டரி த்ரெஷோல்டு வந்து VT1க்கு கீழே தான் இருக்குது ஹார்ட் ரேட்டு. ஓகேயா, இன்டர்வல் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் வாக்கிங் ஒரு ஜாகிங் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ வீக்லி 15 minutes இருக்குது. ஸோ 15 minutesலேருந்து 10% ஏற்றி 16.5 minutes பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இங்கே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 minutesல 10% வந்து 66 minutes. ஓகே, அதே மாதிரி இன்னொரு 10% 72, இன்னொரு 10% அப்படியே 88 வரைக்கும் போயிருக்கு. அதே வந்து இவங்க ஒரே ஸ்ட்ரெச்சாக பண்ணுறாங்க, ஒரு நாளுக்கு வந்துட்டு 16 minutes பண்ணுறாங்க, இல்லைன்னா 18 minutes 20 minutes 22 minutes பண்ணுறாங்க. ஆர் ஒரு நாள் டியூரேஷனை ஏற்றிட்டு ஒரு நாள் வந்து டியூரேஷனை கம்மியாக வச்சு பண்ணுறாங்க. ஓகே, பேசிக்காக என்னென்னா இந்த 15 டோட்டல் 66 minutesஐ எப்படியாவது ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வீக்குக்குள்ளே கொண்டு வராங்க. இது ஒரு சாம்பிள் தான், இதுதான் பண்ணணும்னு கிடையாது. பட் ஜென்ரலாக அவங்க வந்து எப்படி வீக் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணணும் ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, புரியுதுல? லைக் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா இல்லை கரெக்டாக இருக்கா? இது கொஞ்சம்
கொஞ்சம் ஈஸியான சாப்டர், அதனால தான் கொஞ்சம் ஐம் கோயிங் ஸ்லைட்லி ஃபாஸ்டர். கொஞ்சம் புரியலன்னா ஐ வில். புரியல. மற்றவங்களுக்குலாம் ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு ஜென்ரலி யூ கேன் ப்ரோக்ரெஸ். பட் இதுதான் ப்ரோக்ரெஸ்னு இல்லை, ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு யூ பில்ட் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி. ஓகேயா? ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தது பேஸ் ட்ரைனிங்கில் ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் பார்த்தோம். இப்போ ட்ரைனிங் ஃபோக்கஸ் பார்த்தோம். ட்ரைனிங் ஃபோக்கஸ் இது எல்லாமே ப்ரோக்ராம் டிசைன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஸ்டேஜ். இந்த கார்டியோ ரெஸ்பிரேட்டரி இப்போ மறந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பேஸ் ட்ரைனிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஃபிட்னஸ் ட்ரைனிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் பார்ப்போம். ஒரு ஸ்டேஜுக்கும் ட்ரைனிங் ஃபோக்கஸ் என்ன இருக்குது, ப்ரோக்ராம் டிசைன் எப்படி பண்ணணும், அது ரெண்டுத்தையும் ஒரு பாயிண்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் வில் பி டிஸ்கஸிங். ஓகே. ஸோ இப்போ ஃபிட்னஸ் ட்ரைனிங்கில் யாக்கா ஞாபகம் இருக்கா எந்த ஜோனில் ட்ரைனிங் பண்ணணும்னு? பேஸ் ட்ரைனிங் வந்து பிலோ VT1, அது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு VT1 VT2 ஆமாம். ஸோ ஜஸ்ட் பிலோ VT1 டு ஜஸ்ட் அபவ் VT1 டு பிலோ VT2, அதுதான் வந்துட்டு நம்ம ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஸ்டேஜில் நம்ம பண்ணுவோம். ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரால வந்து 20 மினிட்ஸ்க்கு மேலே 3 times a week கண்டினியூஸாக பண்ண முடியுதோ அவங்கள வந்துட்டு ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு நம்ம ப்ரோக்ரெஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஃபோக்கஸ் இஸ் ஆன் என்ஹான்சிங் கிளையண்ட்ஸ் ஏரோபிக் எஃபிஷியன்சி. ஓகே. பை ப்ரோக்ரெஸிங் த ப்ரோக்ராம் த்ரூ இன்க்ரீஸ் டியூரேஷன் ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னா exercise are performed at and above VT1 to just below VT2. அந்த 3 ஸ்டேஜாக இருந்துச்சு இல்லையா, அந்த 3 ஸ்டேஜில் வந்துட்டு ஜஸ்ட் above VT1லேருந்து பிலோ VT2 கரெக்டாக அந்த ஜோன் 2க்குள்ளே மட்டும் தான் பண்ணுவீங்க நீங்கள். ஓகே. ஜோன் 2க்குள்ளனா லைக் யூஆர் இன்ட்ரடியூசிங் ஜோன் 2. அதுக்குன்னா ஜோன் 1 பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் ஜோன் 2 நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஜோன் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூ ஹாவ் அ லாட் மோர் வெரைட்டி டு இன்ட்ரடியூஸ். ஸோ ஜோன் 1ல் வந்துட்டு நீங்கள் ஸ்லோ கண்டினியூஸ் பண்ணுவீங்க. ஸோ மாடரேட் இன்டென்சிட்டி ட்ரைனிங் பிலோ VT1 பண்ண முடியுது. அதே நேரத்தில் விகரஸ் ட்ரைனிங் விச் இஸ் VT1க்கு மேலேருந்து ஜஸ்ட் பிலோ VT2 வரைக்கும் நம்மளால் பண்ண முடியுது. தட் இஸ் RP 5 to 6. VT1க்கு பிலோ வந்து 3 to 4, இது வந்துட்டு 5 to 6. இந்த நம்பர்ஸ் முக்கியம், சரியா? இதை வச்சே வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ VT2னா எந்த RPயில் இருக்கும் ரஃபா அப்படின்னு. ஓகே. தட் இஸ் 5 to 6. ஸோ இப்போ ப்ரோக்ராம் டிசைனில் பார்த்தோன்னா நம்ம வந்து பேஸ் ட்ரைனிங்கில் பெருசாக இன்டர்வல் ட்ரைனிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலை இல்லையா? ஸோ அவங்க நார்மலாக வாக் பண்ணுறாங்கன்னா வாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு. பட் ஃபிட்னஸ் ட்ரைனிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் they'll start doing we can start introducing interval training. ஸோ இன்டர்வல் ட்ரைனிங்னா என்னது? அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் நேரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணலாம். தட் இஸ் இன்டர்வல் ட்ரைனிங். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு த்ரெட்மில்ல ஓட வைக்கிறீங்கன்னா 1 minute வந்துட்டு 8 km/h ஸ்பீடில் வந்து அவங்கள ஜாக் பண்ண வச்சுட்டு 3 minutes வந்து 5 km/h ஸ்பீடில் வாக் பண்ண வச்சிடலாம். ஸோ 1 minute ஃபாஸ்ட்டாக ஜாக் பண்ணுறாங்க, ஒரு 3 minutes வந்து வாக் பண்ணுறாங்க. 1-3 அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்துடலாம். ஒன்ஸ் அது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 1 minute 8 km/h ஸ்பீடில் ஓடுறதை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டை வந்து 2 minutes ஆக்கிடலாம். ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் வித் 1:3 ரேஷியோ, இவென்ச்சுவலி ப்ரோக்ரஸ் டு 1:2 and 1:1. அது புரியுதுல? 1:3 1:2னா ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க, செகண்ட் இருக்கிற நம்பர் வந்து ரெஸ்ட் ரேஷியோ. ஸோ எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க இல்லைன்னா ரெக்கவர் பண்ணுறீங்க, இந்த ஸ்லோ இன்டென்சிட்டியில் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இது 1 minute பண்ணிங்கன்னா இது 3 minutes பண்ணுவீங்க, இது 2 minutes பண்ணால் இது 6 minutes பண்ணுவீங்க, அந்த மாதிரி. ஸோ ஆஸ் கிளைண்ட்ஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆக ஆக அவங்க வந்து 1 minute ஸ்ப்ரிண்ட், 1 minute ஜாகு, 1 minute வாக், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. இதுலேயும் கூட பார்த்தோன்னா எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி வந்துட்டு எக்ஸசைஸ் லோட் இன்டென்சிட்டி வந்து 10%க்கு மேலே ஒரு வீக் நம்ம ஏற்றக்கூடாது.
ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபிட்னஸ் ட்ரைனிங் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இப்போ பேஸ் ட்ரைனிங்லேருந்து இப்போ திடீர்னு நீங்கள் ஃபிட்னஸ் ட்ரைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஒரேடியாக வந்து அந்த ஜோன் 2ல் இருக்கிற ஜோன் 2 ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஈஸி, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ஜோன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜோன் 2 கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோம். அவங்க ப்ரோக்ரஸ் பண்ண செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜோன் 2. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து VT1க்கு அபவ்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. ப்ரோக்ரஸ் பண்ண VT2க்கு பிலோ கிட்ட வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க. Okay. As the client progresses, intervals can progress into the upper end of zone 2. So starting வந்து low zone 2 intervals வந்து should be progressed first. So VT1ல இருந்து just above தான் ஸ்டார்டிங்ல பண்ணுவீங்க. ப்ரோக்ரஸ் ஆக zone 2ல வந்து நீங்க ட்ரைனிங் கொஞ்சம் zone 2ல அப்பர் எண்ட் கிட்ட நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ரேஷியோ வந்து 1:3ல ஆரம்பிச்சு ஸ்லோவாக கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் டு 1:1 ரேஷியோ. அப்புறம் மேஜராக வந்து ஜென்ரல் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஸ் ட்ரைனிங்லேருந்து தாண்டி ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்துடுவாங்க. ஆனால் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லேயே ரொம்ப வருஷம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த என்ன ஸ்டேஜ், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜா? ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் வந்து அவங்க நிறைய பேர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து போக மாட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் பார்த்தோன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு அவங்க அந்த ஸ்டேஜ் போவாங்க. பட் மெஜாரிட்டி ஃபேட் லாஸ் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஃபிட்னஸ் ட்ரைனிங் இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தேர் இயர்ஸ் தே வில் பி ஸ்டேயிங் அட். ஸோ இதுக்கு பார்த்தோன்னா இன்னொரு சாம்பிள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா 3 days a week தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி 30 minutes 33. ஸோ எவ்ரி வீக் வந்துட்டு ஒரு 10% ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க பாருங்கள். ஜோன் 1ல வந்து வார்ம் அப், கூல் டவுன், ரிகவரி இன்டர்வல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. ஜோன் 2ல தான் ஒர்க் இன்டர்வல் பண்ணுறாங்க. ஓகே, இதே தான் சேமாக இருக்குது எல்லா இதுலேயும். ஸோ வார்ம் அப், கூல் டவுன் வந்து ஜாக் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டர்வல் ட்ரைனிங்கில் 1 minute 8 kilometers பண்ணுறாங்க. ஒரு 3 minutes வந்து 5 kilometers பண்ணுறாங்கன்னு சொன்னல. ஸோ அந்த 5 km/h ஸ்பீடில் பண்ணுறது தான் வந்து ரெக்கவரி இன்டர்வல். ஓகே, அது எல்லாமே வந்து ஜோன் 1ல பண்ணுறாங்க. ஒர்க் இன்டர்வல் மட்டும்தான் வந்துட்டு VT1லேருந்து VT2க்கு நடுவில் பண்ணுறாங்க. ஜோன் 1 வந்து லெஸ் தேன் VT1, வார்ம் அப், கூல் டவுன், ரெக்கவரி இன்டர்வல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ ரேஷியோஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு வீக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஒன்று டியூரேஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, வீக் ஒரு வீக் வந்து டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இன்டர்வல்ஸ் பார்த்தோன்னா சேம், கிட்டத்தட்ட இன்டர்வல் ஃபஸ்ட்டு 3 weeksக்கு இன்டர்வலில் சேமாக வச்சுட்டு டியூரேஷனை மட்டும் ஏற்றுறாங்க. ஃபஸ்ட்டு 30 seconds ஜாகு, 90 seconds வாக், அந்த மாதிரி வச்சுட்டு அந்த 1:3 இருப்பாருங்க. 30 வந்து 1ல் வரும், இன்டூ 3, 30 × 3 90. ஸோ 90 seconds வந்து ரெக்கவரி. 30 90 30 90ன்னு ஒரு 30 minutes வரைக்கும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா 30 seconds வந்து 45 secondsனு பண்ணுறாங்க. 45 வந்து இன்டூ 3 135 seconds ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கும் பார்த்தோன்னா டியூரேஷனை ஏற்றுறாங்க, இன்டர்வலோட டியூரேஷனை ஏற்றுறாங்க, அண்ட் ரெக்கவரி டியூரேஷனை ஏற்றிடுறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இன்டர்வலை குறைக்கிறாங்க, ரெஸ்ட் இன்டர்வலை குறைக்கிறாங்க. ஓகே, 60 seconds அதே மாதிரி வச்சுட்டு ரெஸ்ட்டு வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ப்ரோக்ரஸ் தான். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு 4 minutes எக்ஸ்ட்ரா வந்து பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் வீக். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா 1:2 வந்து 1:1.5 ஆக்கிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் என்னன்னு பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங். இது யாருக்குன்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஜோன் 3 இன்டர்வல்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ ஜோன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா VT2 தாண்டி போகிறது எல்லாமே வந்து ஜோன் 3 இன்டர்வல்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ எஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னா 7 to 10 out of 10 அந்த ரேஞ்சில் இட் வில் பி வெரி வெரி ஹார்ட் கைண்ட் ஆஃப் இன்டர்வல்ஸ் ஆர் இன்டென்சிட்டி.
ஓகே. ஸோ இந்த VT2 புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி VT2 த்ரெஷோல்டு அசஸ்மெண்ட் நம்ம வந்து அந்த அசஸ்மெண்ட்ஸில் பார்த்தோம். வென்டிலேட்டரி த்ரெஷோல்டு 2 அசஸ்மெண்ட்ஸ் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து இதுக்கு ரெடியான்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் தான் வந்து VT2 வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் டிசைன் பார்த்தோன்னா 70 to 80% வந்து Zone 1 தான் உங்கள் ஹார்ட் ரேட் இருக்கும். 10 to 20% வந்து Zone 3 விச் இஸ் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஸ்ப்ரிண்ட்ஸ் எல்லாமே. அது ரிமைனிங் 10% தான் வந்துட்டு Zone 2 ரேஞ்சில் வந்து நம்ம வச்சுருக்கோம் ட்ரைனிங். இந்த Zone 1ல் வந்துட்டு 70 to 80 ஈவன் தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் வந்து ஹை இன்டென்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு 10% தான் வந்து ஆக்சுவல் அந்த இன்டென்ஸ் ஹார்ட் ரேட்டை வந்து நம்ம மெயின்டைனே பண்ணுறோம். ரிமைனிங் ரெக்கவரி ஹார்ட் ரேட், வார்ம் அப் ஹார்ட் ரேட் எல்லாமே பார்த்தோன்னா 70 to 80% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே. This large volume of Zone 1 training is critical to program success with endurance performance. ஓகே. இங்கேயும் சேம் ரூல் தான். 10%க்கு மேலே ஒரு வீக்குக்கும் இன்னொரு வீக்குக்கும் ப்ரோக்ரஸ் பண்ணக்கூடாது. ஸோ until the total weekly volume reaches a maximum of 3 times the anticipated duration of the target event. ஓகே. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங்கில் ஒரே ஒரு ரூல், நாட் எக்ஸாக்ட்லி அ ரூல், பட் ஒரு ஜென்ரல் கைட்லைன் என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு டார்கெட் ஈவெண்ட் என்ன வச்சுருக்கிறீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை வந்து இன்டூ 3 வந்து நீங்கள் அந்த வீக்குக்குள்ளே நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். இட் இஸ் அ கிளாசிக் ரூல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மேரத்தான் ரன் பண்ண போகிறீங்கன்னா மேரத்தானோட டிஸ்டன்ஸ் வந்து 42 கிலோமீட்டர்ஸ். ஓகேயா. ஸோ அவங்க ஒரு நாள்லேயே வந்து 42 கிலோமீட்டர்ஸ் அவங்க கவர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு ஒரு வீக்குக்குள்ளே அவங்க வந்து 42 into 3, ஸோ கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த வீக்குக்கு கவர் பண்ணணும். இது வந்து ஒரு கிளாசிக் ரூல். ஸோ இது பேர் வந்து ரூல் ஆஃப் 3 அப்படின்வாங்க. ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறாங்க, 10,000 மீட்டர்ஸ் வந்து இப்போ அத்லெட்டிக்ஸில் வந்து 10,000 மீட்டர்ஸ் ஓட போகிறாங்க அப்படின்னா பேர் மினிமமாக வந்துட்டு ஓவரால் வால்யூம் வந்து இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ஒரு வீக்குக்குள்ளே. ஸோ அந்த 30 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஒன்று ஸ்லோ கண்டினியூஸில் கொண்டு வந்துடலாம், இல்லைனா ஸ்ப்ரிண்ட் இன்டர்வலில் கொண்டு வந்துடலாம், இல்லைனா மாடரேட் இன்டர்வலில் கொண்டு வந்துடலாம். பட் டோட்டலாக வந்துட்டு ரூல் ஆஃப் 3 வந்து ஒரு வீக்குக்குள்ளே 3 times த டார்கெட் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேயா. ஸோ இது வந்து வீக்குக்கான டார்கெட் சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டேக்கான டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வால்யூம் மல்டிப்ளையர், அது பேர் வால்யூம் மல்டிப்ளையர் ஃபார் ஹார்ட் ட்ரைனிங் இன்டர்வல்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமாக ஹார்டாக ட்ரைனிங் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு டேயில் வந்து நம்ம ஒரு லைட் ட்ரைனிங், லைட் கார்டியோ, இன்டென்ஸ் கார்டியோ, மாடரேட் கார்டியோன்னு வச்சுருந்தோன்னா அந்த இன்டென்ஸாக வெரி ஹார்ட் ட்ரைனிங் இன்டர்வல் இருக்குது பாருங்கள். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சும்மா ஒரு கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட், பட் ஒரு ரஃப் ஐடியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து லெட்ஸ் சே 10,000 மீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் ஓட போகிறீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் லெவலெல்லாம் வந்து 25-26 மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மென் 26 நினைக்கிறேன், 26 சம்திங், தட் இஸ் த வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைக்கிறேன். பட் ஆவரேஜாக ஒரு 35-40 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்தியன் அத்லீட்ஸ் அப்படின்னா 30-35ன்னு வச்சுக்கோங்க. ரெக்ரியேஷனல் வந்து 35 to 45 மினிட்ஸில் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த 30 மினிட்ஸ் இருக்குது, 60 மினிட்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே ஸோ இந்த 45 மினிட்ஸில் வந்துட்டு அவங்க பண்ணுறாங்கன்னா அப்படியே நேராக ஒரு கிராஃபை பிளாட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கிராஃபை எங்கே டச் ஆகுதோ அதுக்கு அப்படியே ஹாரிசான்டலாக போட்டோன்னா 1ன்னு வருதுங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த 10 கிலோமீட்டர்ஸ் into 1, விச் இஸ் அந்த ஒரு நாளில் வந்து 10 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட் திஸ் மீன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் வந்துட்டு இன்டென்ஸாக ஓட போகிறாங்க
அவங்க ப்ராக்டிஸில் வந்து இன்டென்ஸாக ஓட போகிறாங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து 2 மினிட்ஸ் கிட்ட இருக்குது, சரி 2 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ 2 ஹவர்ஸ்னால் வந்து 120 மினிட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல டச் ஆகுதுன்னா, ஸோ இதுக்கு ஹாரிசன்டலில் பார்த்தோன்னா 0.5 தான் மல்டிப்ளையர்னு வருது. ஓகே, ஸோ அப்படின்னா வந்துட்டு அவங்க 42 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா இன்டென்ஸ் இன்டர்வல் ட்ரைனிங் வந்து 42ல் multiplied by 0.5 which is 21 kilometers. So sprint interval மாதிரி 21 kilometers பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் ஹார்ட் ட்ரைனிங் இன்டர்வல்ஸ். ஹார்ட் ட்ரைனிங் இன்டர்வல் வந்து நம்ம ரேஸ் பேஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தோன்னா இங்கே 10,000 மீட்டர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது பாருங்கள். So that is how it is calculated. It is not exactly the same distance that you cover, but depending on the interval oda intensity பொறுத்து how intense you should push வந்து பார்த்தோன்னா இந்த வால்யூம் மல்டிப்ளையர் டேபிளை வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டியாக வந்து இந்த டேபிள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மென் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரஃப் கைட்லைன் மாதிரி they have given it. Okay. So volume of intervals performed on hard days will vary with the duration. So if a person வந்து 1.5 kilometers ரேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா into 2.5 distance வந்து கவர் பண்ணணும் டோட்டலாக. ஸோ ரஃப்லி வந்து 400 மீட்டர்ஸ் ஓடணும்னா வந்துட்டு அவங்க வந்து இந்த 1500 மீட்டர்ஸ் ரேஸ்க்கு வந்து அவங்க ரெடி ஆகலாம். ஹார்ட் டேஸ்க்கு மட்டும்தான் சொல்கிறாங்க அவங்க, நாட் மாடரேட் டேஸ் ஆர் லைட் டேஸ். ஹார்ட் டே வந்து ஒரு 1500 மீட்டர்ஸ் ஓடுறவங்க வந்து 10 ஸ்பிரிண்ட்ஸ் ஆஃப் 400 மீட்டர்ஸ் ஓடலாம் அப்படின்னு ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறாங்க பாருங்கள். 10 கிலோமீட்டர்ஸ் ரேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 6500 மீட்டர்ஸ் ஓடலாம் on their hard days. Intense 1500 meters வந்து அவங்க 10 kilometers ஓடுற பேஸில் ஓட மாட்டாங்க. 1500 meters will be faster than their race pace. அதே மாதிரி மேரத்தான் பார்த்தோன்னா இந்த மல்டிப்ளையர் வந்தது பார்த்தீங்களா, 0.5 வந்துச்சு. இங்கே பார்த்தோன்னா 0.25ல் வந்துட்டு 10 ரேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வீரு, இது வந்துட்டு நம்ம மேரத்தான் லாங் டிஸ்டன்ஸ் இப்போ ஜம்ப்ஸ் த்ரோஸ்க்குலாம் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அக்கா இது வந்து வெறும் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் மட்டும்தான். ரெஸ்பிரேட்டரிக்கு மட்டும் நம்மளுக்கு கார்டியோ ரெஸ்பிரேட்டரிக்கு நம்ம டு சம் எக்ஸ்டெண்ட் எல்லா ஈவெண்ட்ஸுமே கவர் ஆகும் இல்லையா? கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ் வந்து அதுக்கும் தேவை தானே? ஸ்பிரிண்ட்டுக்கு வந்துட்டு என்டியூரன்ஸ்க்குள்ளே வராது. ஸ்பிரிண்ட் வந்து நம்ம ஸ்பீடுக்குள்ளே தான் வந்துடும். ஸ்பீடுக்குள்ளே வரும். பட் இப்போ நம்ம 100 எடுத்துக்கிட்டோம்னா கூட என்டியூரன்ஸும் தேவை அண்ட் ஸ்பீடும் தேவை. ஆமாம் ஆமாம், பட் அது வந்துட்டு ஸ்பீட் என்டியூரன்ஸ் ஆகிடும், ஸ்பீடு என்டியூரன்ஸில் போயிடும். ஆமாம், இது வந்து இந்த பியூர்லி ஏரோபிக் இதுதான் இது. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி இந்த ஹோல் எக்ஸாமே வந்து பார்த்தோன்னா இந்த சர்டிஃபிகேஷனே வந்து ஜெனரல் கிளையன்ட்ஸ் டார்கெட்டா வச்சு ஓகே ஓகே ஓகே. ஸ்பெசிஃபிக்கா நம்ம அத்லெட்டிக் ப்ரொஃபஷனல்ஸா இல்ல. ஆமா, லைட்டா வந்து இது லைட்டா இப்போ இங்க தான் பார்த்தனா லைட்டா தொட்டிருக்காங்க இந்த மாரத்தான் ரன்னர்ஸ் பத்தி. லைட்டா கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங்னு வரும்போது ஒரு ட்ரெய்னர் வந்து ஒரு ட்ரெய்னருக்கு தெரியணும் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் வந்துட்டு எல்லா ஈவென்ட்ஸுக்குமே டு சம் எக்ஸ்டென்ட் இருக்கும். சோ அதனால தான் கேட்டேன். பட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் தி ஏரோபிக் ட்ரைனிங் ஆர் ஏரோபிக் இது. ஆமா ஆமா, ஸ்பிரிண்ட்க்குள்ளே உங்க போல பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே. கார்டியோ ரெஸ்பிரேட்டரி இஸ் பியூர்லி ஹார்ட் அண்ட் லங் ரிலேட்டட் மட்டுமா பார்த்திருக்காங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இன்டர்வல்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் ஜோன் 2 will generally be of longer duration than intervals performed in zone 3. ஸோ ஜோன் 2ல பார்த்தோன்னா நம்ம இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மேரத்தான்லாம் ஜோன் 1ல வந்து ஸ்லோ கண்டினியூஸ் வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் பண்ணுவீங்க. அதே ஜோன் 2ல வந்துன்னா லெட்ஸே ஒரு 10 மினிட் இன்டர்வலில் பண்ணுவீங்க. ஆனால் ஜோன் 3 பார்த்தோன்னா இன்டென்சிட்டி ஏறுது.
அதனால நீங்கள் ரொம்ப டியூரேஷன் அதிகமாகவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இட் வில் பி சம்திங் லைக் 3 to 5 to 7 minutes அந்த மாதிரி டோட்டல் டியூரேஷன் இருக்கும் ஃபார் ஜோன் 3ல புஷ் பண்ணுற இன்டர்வல்ஸ் எல்லாமே. ஓகே, ஹை இன்டென்சிட்டி ஜோன் 3 ஒர்க் வில் ரிக்வயர் கிரேட்டர் ரெக்கவரி இன்டர்வல்ஸ். ஸோ ஜோன் 3ல வந்து இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரிக்கவரியும் அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஸோ அதே மாதிரி இஃப் கிளைண்ட்ஸ் ஷோ சைன்ஸ் ஆஃப் ஓவர் ட்ரைனிங், ஸோ ஓவர் ட்ரைனிங்கான சைன்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா இன்க்ரீஸ்ட் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு, டிஸ்டர்ப்ட் ஸ்லீப், டிக்ரீஸ்ட் ஹங்கர், இது எல்லாமே வந்துட்டு ஓவர் ட்ரைனிங்கோட சிம்டம்ஸ். ஸோ இப்போ நார்மலாக மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் பார்த்தோன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து ரெகுலராக செக் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஜென்ரலாக வந்துட்டு ஒரு டீசென்ட் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து ஃபார் ப்ரொஃபஷனல் மேரத்தான் ரன்னர்ஸ் வந்துட்டு 50 or below இருக்கும். நம்மளுக்குலாம் வந்து இப்போ நம்ம மேரத்தான்லாம் ஓடாதவங்களுக்கு வந்துட்டு 60-65 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேரத்தான் ஓடுறவங்களுக்குலாம் வந்துட்டு 50 இருக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் கென்யன்ஸ் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கென்யன்ஸ், இத்தியோப்பியன்ஸ், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து லெஸ் தென் 45 நோட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்துட்டு யாரோ கோல்டான ஒரு கண்ட்ரியில், இந்த ஐஸ் இருக்கிற கண்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தவங்களுக்கு வந்து 36 வரைக்கும் மெஷர் பண்ணியிருக்காங்க ரெஸ்டிங் ஹார்ட் ரேட். ஸோ நம்மளுக்கு வந்து 65, அவங்க வந்து 36 beats per minute தான் ரிக்வயர் ஆகுது ஃபார் தேர் ஹார்ட் டு ஃபங்க்ஷன். அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா தே வில் பி லைக் ஃபார் மோர் சுப்பீரியர் இன் தேர் அத்லெட்டிக் என்டூரன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அஃபான், உங்கள் ஆடியோ கேக்குது? ஓகே, சாரி யா. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த 4 week மேரத்தான் ட்ரைனிங்னு சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஐ எம் நாட் கோயிங் டு கோ த்ரூ திஸ். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு ரஃபாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். லைக் வென் யூ ஆர் ரைட்டிங் அ ப்ரோக்ராம் ஆர் சும்மா வென் யூ ஆர் ரீடிங், இதை ஃபுல்லாக நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். பேசிக்காக 3 பிரிச்சிருக்கிறாங்க. ஜோன் 1ல் எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், ஜோன் 2ல் எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், ஜோன் 3ல் எப்படி கொடுக்கணும்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் 1ல் வந்துட்டு 70% இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வாரத்தில் 3 நாள் வந்து ஜோன் 1 ட்ரைனிங் இருக்குது. ஜோன் 2வும் ஜோன் 3யும் 10% கிட்ட தான் இருக்கும். அதனால வாரத்தில் ஒரு செஷன் தான் வந்துட்டு ஜோன் 2 ஜோன் 3 கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி வாரத்தில் 5 தடவை பண்ணுறாங்க. அதில் ஒரு செஷன் வந்து லாங் டிஸ்டன்ஸ் 2 hours பண்ணுறாங்க, ஒரு செஷன் 90 minutes பண்ணுறாங்க, ஒரு செஷன் 60 minutes பண்ணுறாங்க. இது வந்து ஜோன் 1க்கு. இங்கே பார்த்தோன்னா ஒரு செஷன் வந்து 4 minute இன்டர்வல் பண்ணுறாங்க. 4 minutesனால் கிட்டத்தட்ட இப்போ நல்லா டியூரேஷன் ஓடுறாங்கன்னா நார்மலாக 4 minutesல வந்துட்டு 3 or 4 laps, 3 lapsா இல்லை 1 lap. இப்போ மேரத்தான் ரன்னர்ஸ்லாம் அவ்வளோ இன்டென்ஸ் வருவாங்களான்னு தெரில. பட் ஜென்ரலி மோர் தென் 2 laps, 400 meters 2 laps வந்துட்டு ஒரு லேப் வந்து 1 minute or 1.5 minutes கணக்கில் வந்து they may be able to run. ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு 3 times இன்டர்வல் மாதிரி they can train. அதே மாதிரி 60 minutes ஒர்க் அவுட் வித் வார்ம் அப் ஆர் கூல் டவுன் இந்த மாதிரி ஜோன் 2ல் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தோன்னா ஜோன் 3 வந்து இட் இஸ் ஈவன் மோர் இன்டென்ஸ். ஸோ 60 seconds ஸ்ப்ரிண்ட் மாதிரி. ஸோ 1 lap மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன். 1 lap ஸ்ப்ரிண்ட்டு வித் 3 minutes ரெஸ்ட்டு, திருப்பி 1 lap ஸ்ப்ரிண்ட்டு 3 minutes ரெஸ்ட். அந்த மாதிரி 2 sets ஆஃப் 3 into 60 seconds. ஸோ கிட்டத்தட்ட 6 ரேஸ் ஓடுறாங்க. 400 meters கணக்கு வருது கிட்டத்தட்ட. ஓகே, ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நோட்டில் 10 minutes ஆஃப் ரெக்கவரி. ஓகே, ஸோ இது week 1 எப்படி கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து அவங்க எப்படி week 2க்கு week 3க்கு week 4 ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே சும்மா கேட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று ஏற்றிருப்பாங்க. ஒன்று டைமை ஏற்றுவாங்க, இல்லை
ஸ்பீடு இல்லைன்னா டிஸ்டன்ஸை ஏற்றுவாங்க, இல்லைன்னா இன்டர்வலை குறைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் வீக் ஓவர் வீக் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஐஎஃப்டி மாடலில் இருக்குது. கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அந்த டேபிளை ஃபுல்லாக முடிச்சாச்சு, பேஸ் முடிச்சாச்சு, ஃபிட்னஸ் ட்ரைனிங் முடிச்சாச்சு, பெர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மஸ்குலர் ட்ரைனிங்குள்ளே வராங்க. ஸோ மஸ்குலர் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? இட் இஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபங்க்ஷனல், செகண்ட் வந்து மூவ்மெண்ட்டு, தேர்ட் வந்து லோட் அண்ட் ஸ்பீட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபங்க்ஷனல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபோக்கஸ் என்னது? இப்போ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் என்னது யாருக்கும் தெரியுமா? ஜென்ரலாக நம்ம வாட் ஷுட் பி த ஃபோக்கஸ் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் இன் வெயிட் ட்ரைனிங் இன் மஸ்குலர் ட்ரைனிங்? வாட் ஷுட் பி த ஃபோக்கஸ்? சும்மா ட்ரை பண்ணுங்க. Anything which you feel like telling. Hello? Techniques. Huh? கேட்கல. டெக்னிக்ஸா? டெக்னிக்ஸ் ப்ராப்பர். இப்போ வந்து மசில் ட்ரைனிங்குள்ளே போயாச்சு. நம்ம வந்து இது ஐஎஃப்டி மாடல், அந்த ஏஸ் ஐஎஃப்டி மாடல் சாப்டர்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் வெயிட் ட்ரைனிங்கில் என்ன ஃபோக்கஸ் இருக்கும் மேஜரா? இது அடாப்ஷன். யார் பேசுறானே தெரியல. கார்த்திக். கார்த்திக், நர்வ் அடாப்ஷன் இருக்கு. என்னது? நர்வ்ஸ் அடாப்ஷன். நர்வ்ஸ் அடாப்டேஷனா? ஓகே, எனி அதர் ஆன்சர்? கௌஷிக் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. ஃபார்ம் அதெல்லாம் இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட். பட் நம்ம நீங்கள் எஸ் அந்த ஐஎஃப்டி மாடல் திருப்பி பார்த்துன்னு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாஸ்டர். சரியா? ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி அதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்குள்ளே வரும். ஞாபகம் இருக்கா? லைக் தட் இஸ் த பேஸ் ஃபவுண்டேஷன் மஸ்குலர் ட்ரைனிங்க்கு. ஏதாவது பாஸ்டரில் இம்பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸ்பைனை ஸ்டேபிளாக வைக்க பார்ப்போம், கோர் ஃபங்க்ஷனை கொண்டு வருவோம், பேலன்ஸ் அது மாதிரி விஷயம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரும். இப்போ இதை வச்சே சொல்லுங்கள், இப்போ செகண்ட் ஸ்டேஜ் என்ன வரும்? செகண்ட் ஸ்டேஜ் அந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்லேயே அந்த நேம்லேயே வந்துடும் எல்லாமே தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னது? மூவ்மெண்ட்டு. மூவ்மெண்ட்டில் என்னெல்லாம் வரும் ஞாபகம் இருக்கா? ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ரேஞ்ச் மூவ்மெண்ட்டில் வந்து என்ன வரும்? ஐஎஃப்டி மாடலில் மூவ்மெண்ட்டில் 5 மூவ்மெண்ட் பேட்டர்னை வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸ்குவாட்டு, லஞ்சு, சிங்கிள் லெக். எக்ஸாக்ட்லி. இது வந்து மறக்கவே கூடாது. லைக் ஒரு மாடலில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோல் ஏஸ் ஐஎஃப்டி மாடலு. ஸோ கார்டியோவில் பேஸில் என்னது? இப்போ ஐஎஃப்டி மாடலில் கார்டியோவில் பேஸ் ட்ரைனிங்கில் ஒர்க் அவுட்டே பண்ணாதவங்க 3 to 5 minutes 3 to 5 days 20 minutes ட்ரைனிங் பண்ணணும். பிடி 1 கம்மியாக பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? ஃபிட்னஸ். ஃபிட்னஸ் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் இன்டர்வல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஜோன் 2க்குள்ளே பிடி 1 விட மேலே பிடி 2க்கு கீழே ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஜோன் 3 சாரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ். ஸோ மேரத்தான் ரன்னர்ஸ் மாதிரி ரிக்ரியேஷனல் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறீங்க? ஜோன் 3 இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இது ஃபிக்ஸ்டு, இது மாறாது. அதே மாதிரி மஸ்குலர் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் வருது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அசஸ் பண்ணி எந்த மசில் டைட்டு, வீக்கு, கோர் ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு மசிலை டெஸ்ட் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? அந்த 5 மூமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஸ்குவாட்டு, லஞ்சு, புஷ்ஷு, புல்லு அது எல்லாத்தையும் வந்துட்டு யூஆர் ஒர்க்கிங் இன் த மஸ்குலர் ட்ரைனிங் ஃபேஸ். தேர்ட் ஸ்டேஜ் என்னது? லோட் அண்ட் ஸ்பீடு.
அதில் என்னெல்லாம் வரும்? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. லைக் ஐஎஃப்டி மாடல்லே வந்துருச்சு. இது ஒரு கிட்டத்தட்ட ரிஃப்ரெஷ் தான் பண்ணுறோம் நம்ம. லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங்கில் என்னெல்லாம் வரும்? அது இதுலேயே இருக்குது, லோட் அண்ட் ஸ்பீட். ஸோ நீங்கள் மூவ்மெண்ட் ட்ரைனிங்கில் பண்ண எக்ஸசைசஸில் இருக்கிற லோடை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ண போகிறீங்க. ஸ்பீடு ரிலேட்டட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ பவர் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. ஒலிம்பிக் லிஃப்ட்ஸ் பண்ணுவீங்க, கிளீனஸ் ஸ்நாட்ச்லாம் பண்ணுவீங்க. ஓகேயா? அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு, அஜிலிட்டி, குவிக்னஸ் அதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கில் வந்து ட்ரைனிங் ஃபோக்கஸ் என்னது? ஃபோக்கஸ் இஸ் ஆன் கோர், பேலன்ஸ், strength and function of muscles, stability of the spine. இதெல்லாமே உள்ள வந்துடுது. அதே மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ்மெண்ட் ட்ரைனிங்க்கு இல்லைன்னா லோட் ஸ்பீட் ட்ரைனிங்க்கு போனால் கூட இந்த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் வந்து அப்பப்போ வார்ம் அப்பில் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி, கோர் இதெல்லாம் வந்துட்டு வார்ம் அப்பில், கூல் டவுனில் எங்கேயாவது பண்ணிக்கலாம் ஆஸ் பார்ட் ஆஃப் வார்ம் அப் ஆர் கூல் டவுன். ஓகே? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது ஒரு இந்த ரஃப் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே சேம் நம்ம அந்த ஐஎஃப்டி மாடல் சாப்டர்லேருந்து இருக்கிற அதே பிக்சர்ஸ் தான் அது. ஓகே? ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூவ்மெண்ட் ட்ரைனிங் பார்க்க போகிறோம். சாரி, ஃபங்க்ஷனல் ட்ரைனிங். ஓகே, ட்ரைனிங் ஃபோக்கஸ் பார்த்துட்டோம். ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கில் ட்ரைனிங் ஃபோக்கஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் டிசைன் பார்க்க போகிறோம் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கில். ஸோ ப்ரைமர்லி பாடி வெயிட் எக்ஸசைசஸ் தான் பண்ண போகிறோம் வித் ஃபோக்கஸ் ஆன் மசில்ஸ் தட் சப்போர்ட் த ஸ்பைன். பாஸ்டரல் டீவியேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, பேலன்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஃபேஸில். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பார்த்தோன்னா ஹிப்பு, லம்பார் ஸ்பைன் அந்த ரீஜனில் ஆரம்பித்து அப்படியே வில் கம் அப் அண்ட் டவுன். சரியா? ஸோ பாஸ்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லம்பார் ஸ்பைனில், ஹிப்பில், லம்பார் ஸ்பைன் லோவர் பேக்லேயும் ஹிப்லேயும் வந்து இந்த டைட்னஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டி ஸ்பைனுக்கு போகிறோம். டி ஸ்பைனில் வந்துட்டு மொபிலிட்டி கொண்டு வரோம். ஸோ டி ஸ்பைனில் மொபிலிட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்கேப்லாவில் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரோம். ஓகே? ஸோ ஒன்ஸு ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஆஃப் லம்பார் ரீஜன், தொராசிக் ரீஜன், ஷோல்டர் ரீஜன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஆஃப் த டிஸ்டல் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். டிஸ்டல் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னால் லெக்ஸ் தான், லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் தான் வந்துட்டு டிஸ்டல் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோர், க்ளூட்டு, ஹிப் ஃப்ளெக்ஸர், அப்டமன், லோவர் பேக் இதெல்லாம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் டி ஸ்பைனில் ஒர்க் பண்ணுவீங்க. டி ஸ்பைனில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரில், நீயில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள்லேயும் ரிஸ்ட்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே? பட் என்ன சொல்கிறேன்னா பேசிக்காக சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. ஒர்க் ஆன் இம்ப்ரூவிங் த கோர் சென்டர் ஆஃப் யுவர் பாடி. அதுக்கப்புறம் அங்கேருந்து யூ கோ அவுட் டு யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஓகே? ஸோ இதில் பார்த்தோன்னா ப்ரோக்ராம் டிசைனுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் உள்ளே வந்துடுது. ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கில் 3 மேஜர் காம்பனன்ட்ஸ்: எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, விஸ்கோ எலாஸ்டிசிட்டி. இது மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி அண்ட் விஸ்கோ எலாஸ்டிசிட்டி. These are primary, very basic forms of tissue adaptation with flexibility. எலாஸ்டிசிட்டி வந்து மசிலை லென்த்தன் பண்ணுறீங்கன்னா திருப்பி பழைய லென்த்துக்கு வந்துடும். அதுதான் எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி வந்துட்டு மசிலை லென்த்தன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக லென்த்தன் பண்ணிட்டுனா அது திருப்பி பழைய லென்த்துக்கு வராது. அதுதான் பிளாஸ்டிசிட்டி. விஸ்கோ எலாஸ்டிசிட்டி வந்து இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் எலாஸ்டிசிட்டி அண்ட் பிளாஸ்டிசிட்டி. ஓகேயா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் allow a tissue to return to its original shape.
when an applied force is removed. பண்ண ஸ்ட்ரெச்சில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா திருப்பி பழைய லென்த்துக்கே வந்துடுது அப்படின்னா இட் இஸ் எலாஸ்டிக். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோன்னா பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங். ஓகேயா? இப்போ அதே வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப முக்கியம், இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரீஜன் கால்ட் எலாஸ்டிக் லிமிட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எலாஸ்டிக் லிமிட் இஸ் ரீச்ட் when a tissue is stretched beyond a point when it can return to its normal length. ஸோ ஒரு மசில் ஒரு லென்த் வரைக்கும் நீங்கள் இழுக்கிறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, அதை தாண்டி போயிட்டுன்னா அது திருப்பி ரிட்டர்ன் வராது. அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக் லிமிட். ஓகே, ஒரு மசிலுக்குமே ஒரு எலாஸ்டிக் லிமிட் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் ரெஸ்டிங் லென்த். இப்போ நார்மலாக ஒரு மசிலுக்கு ஒரு ரெஸ்டிங் லென்த் இருக்குது, இதுதான் நார்மல் ரெஸ்டிங் லென்த். அதுவே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரீமாக அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு புது லென்த் வந்துடுது. ஓகே, அந்த ரெண்டு லென்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்துட்டு இட் இஸ் கால்ட் பெர்மனன்ட் செட் ஆர் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆர் ஸ்ட்ரெயின். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேசிக் ஐடியா வந்து எலாஸ்டிக்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் நார்மல் லென்த். பிளாஸ்டிக் வந்து லென்த் ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுன்னா அது திருப்பி பழைய லென்த்துக்கு வராது. அதுதான் பிளாஸ்டிக். ஓகே, ஒரே டவுட்டு. அப்போ இந்த ஜிம்னாஸ்டிக் பண்றவங்க, யோகா பண்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஆயிருமாண்ணா? ஒரிஜினல் ஆமாம், தாண்டி போயிடும். பட் இன்னும் கொஞ்சம் நியூவான்சஸ் இருக்குது. இந்த சென்ஸ் தட் அவங்க வந்துட்டு நம்ம மசில் பற்றி மட்டுமே பேச முடியாது. மசில் ஒரு லென்த்து வந்து தாண்டி ஸ்ட்ரெச் ஆகிறது ஒரு ஃபேக்டரு, சரியா? அதே மாதிரி நர்வ்ஸ் மசிலோட கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த நர்வ்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணாது. ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஸ்ட்ரெச் பண்ண நர்வ்ஸ் அடாப்ட் ஆகி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இட் won't மேக் த மசில் கான்ட்ராக்ட், சரியா? அது இன்னொரு அடாப்டேஷனு. இன்னொன்று வந்து ஜாயிண்ட்குள்ளேயே வந்துட்டு there will be certain adaptations which is happening. அது வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண விட்டுரும். ஸோ என்னது செகண்டா நீங்க சொன்னது புரியலண்ணா. ஃபர்ஸ்ட் அடாப்டேஷன் ஓகே, செகண்டா வந்து நர்வ் அடாப்டேஷன் சொன்னீங்களா? அது புரியல. ஸோ நர்வ் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் எது பண்ணணுன்னாலும் நர்வ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் கூட நர்வ் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும் பிரெயினுக்கு. ஸோ நர்வ் வந்து இப்போ நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா ஒரு மெசேஜ் வந்துடும் பிரெயினுக்கு. அது வந்து திருப்பி மசிலை வந்து ஷார்டன் பண்ண விட்டுரும், ஏன்னா பெயின் இருக்குன்னு சொல்லி, சரியா? பட் ஆஸ் நீங்கள் யோகா மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ண நர்வ்ஸ் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மெசேஜ் கொடுக்காது பிரெயினுக்கு. ஓகே, ஸோ மசில் வந்து அது லென்த்தே ஆகலைன்னா கூட, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நர்வ்ஸ்லேயும் ஒரு அடாப்டேஷன் நடக்கும். நர்வ்ஸ் என்ன பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து பிரெயினுக்கு அனுப்பாது. ஓகே, ஸோ நர்வ்ஸே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். நார்மலாக இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் வந்து கொஞ்சம் கீழே போகும்போது ஸ்ட்ரெச் பண்ணும் போதே நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அப்படின்னா ஃபுல்லாக கீழே போனால் கூட நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகாது. ஓகேண்ணா. ஓகேயா? ஓகேண்ணா, புரியுது. ஸோ இந்த லென்த் வந்து பெர்மனண்ட்டாக லென்த் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கால்டு அ பிளாஸ்டிக் ஸ்ட்ரெச். இந்த டிரான்சிஷன், இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரெச்சை தாண்டி போனதுனால இட்ஸ் கால்டு அ யீல்ட் பாயிண்ட். திஸ் டிரான்சிஷன் இஸ் கால்டு அ யீல்ட் பாயிண்ட். ஓகே, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பார்த்தோன்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங்க்கு வந்து பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. பிளாஸ்டிக் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் தான் வந்துட்டு எக்ஸாம்பிள். கொஞ்சம் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அட் திஸ் அப்படின்னா பார்த்தோன்னா பியாண்ட் இட்ஸ் யீல்ட் பாயிண்ட் டிஷ்யூவே வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் டு ஃபெயில். மசில் டிஷ்யூ, டெண்டன்ஸ் ஆர் லிகமெண்ட்ஸ், ஆல் தட் இட் வில் ஸ்டார்ட் டு ஃபெயில். ஸோ பர்மனெண்ட்டாக வந்து அந்த டிஷ்யூவில் வந்து டிஃபார்ம் ஆகிடும். ஸோ அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து போயிடும், அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போயிட்டேன்னா. ஓகே,
Once a tissue is set past its yield point, it may succumb to considerable amounts of additional deformation. ஸோ அந்த yield பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் போயிட்டனா there will be more deformation. அந்த மசிலில் இருக்கிற நார்மலாக மசில் வந்து அந்த மசில் எனி டிஷ்யூ மசில் டிஷ்யூ ஆர் டெண்டன் ஆர் லிகமெண்ட் அது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா they will start breaking down. அதில் ஒரு நல்ல ஒரு ஆர்டராக இருக்கும். அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளிகிற மாதிரி ஒரு டிஃபர்மேஷன் வந்துடும் அந்த ஸ்ட்ரெச் தாண்டி அந்த yield பாயிண்ட்டை தாண்டி போனா. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. விஸ்காசிட்டி என்னன்னா it is dependent on time and temperature. It is the property of tissue that allows them to resist load, and unlike elasticity and plasticity, it is dependent on time and temperature. So எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அண்ட் வாட் இஸ் த டெம்பரேச்சர் இன்சைட் த மசில், அதை பேஸ் பண்ணி விஸ்காசிட்டி மாறும். நல்லா வார்ம் அப் பண்ணிட்டீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ விஸ்காசிட்டி ரெடியூஸ் ஆகுறதுனால you will be able to stretch more. Okay, so viscosity இது. So viscoelasticity ன்னு பார்த்தோன்னா it is the property which tissues exhibit, which is a combination of both plastic and elastic behaviors. Okay, so இந்த இடத்துல பார்த்தோன்னா லோ லோட்ஸ் லைக் லைட்டாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு எலாஸ்டிக் பிஹேவியர் வந்து இட் வில் பி ஷோன் இன் த மசில். அதே ஹை லோட்ஸ் ஹெவியாக இன்டென்ஸாக நீங்கள் யோகா மாதிரி புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் வில் ஷோ பிளாஸ்டிக் பிஹேவியர்ஸ். பெர்மனண்ட்டாக வந்து கொஞ்சம் தேர் வில் பி அ சேஞ்ச் இன் த லென்த் ஆஃப் த மசில். ஓகே, இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து 2 நியூரலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன், இன்னொன்று ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ஞாபகம் இருக்கா இருக்காது? ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன், ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். கால்கை டெண்டன் ஆர்கன்ஸ், மசில் ஸ்பிண்டில் ஆக்டிவிட்டி, அதில் நம்ம இதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மறந்துடுச்சா? Okay. So autogenic inhibition is a principle that's stating that activation of GTO inhibits a muscle spindle response. So என்னன்னா இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, லோ கிரேட், ஆக்சுவலாக யாருதோ வால்யூம் அதிகமாக வருது. மனோஜ், ஓகே அத கட் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மசில் ஸ்பிண்டில் வந்து ஆக்டிவேட் ஆகும். மசில் ஸ்பிண்டில் ஆக்டிவேட் ஆகி மசிலை வந்து கான்ட்ராக்ட் பண்ண சொல்லும். ஓகே, ஆனால் அதே இடத்துல நீங்கள் மசிலை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டென்ஷன் டிக்ரீஸ் ஆகிடும். பிகாஸ் மசில் வந்து இட் கெட்ஸ் டீசென்சிட்டைஸ்ட். ஸோ அந்த மசில் ஸ்பிண்டிலோட ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து யூ வில் பி ஏபிள் டு ஸ்ட்ரெச் ஃபர்தர். அதுக்கான ரீசன், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஸ்ட்ரெச் ரிலாக்ஸேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்ண உடனே மசில் ஸ்பிண்டில் ஆக்டிவேட் ஆகி அதே மசிலை கான்ட்ராக்ட் பண்ண சொல்லும். ஓகே, தட் இஸ் ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன். எந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த மசிலை வந்து அதே மசிலுக்கு உள்ளே இருக்கிற மசில் ஸ்பிண்டில் வந்து அதை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஆனால் நீங்கள் அதே பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்ட்ரெச்சை அப்படின்னா the muscle will start relaxing. Okay, after 7 to 10 seconds the increase in muscle tension activates a
GTO ரெஸ்பான்ஸ். ஸோ டெண்டனில் கொஞ்சம் ஆக்டிவிட்டி டென்ஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதே மசில் வந்து ஸ்டார்ட் டு ரிலாக்ஸ். ஓகேயா? ஸோ ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா when the GTO is activated, muscle spindle and any tension in the muscle is temporarily inhibited. Inhibitedனா stopped. ஸோ மசில் ஸ்பிண்டில் இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் மசில் வந்து இன்னும் கூட இட் இஸ் ஏபிள் டு ஸ்ட்ரெச். பட் ஒன்ஸ் வந்து அந்த மசிலில் இருக்கிற டென்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஹோல்டிங் த ஸ்ட்ரெச் பியாண்ட் 10 seconds பிளேசஸ் ஸ்ட்ரெஸ் ஆன் த கொலாஜன் ஃபைபர்ஸ். ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து மசிலை சுற்றி இருக்கிற ஃபைபர்ஸ். ஓகேயா? மசிலை சுற்றி ஃபேஷியாவில் இருக்கிற ஃபைபர்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸ் தான், டெண்டனில் இருக்கிறதும் கொலாஜன் ஃபைபர்ஸ் தான், லிகமெண்ட்ஸில் இருக்கிறதும் கொலாஜன் ஃபைபர்ஸ் தான். ஓகேயா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து ரீமாடலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தே வில் ஆல் ஸ்டார்ட் புல்லிங் அப்பார்ட். அதனால லென்த்தனிங் ஆஃப் த டிஷ்யூ வில் ஸ்டார்ட் ஹேப்பனிங். இந்த லென்த்தனிங்க்கு வந்து பேர் வந்து க்ரீப். ஓகேயா? ஆஸ் த மசில் கீப்ஸ் லென்த்தனிங், மசில் இல்லை கொலாஜன் ஃபைபர்ஸ் கீப் லென்த்தனிங், அந்த ஸ்ட்ரெச் ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால there is a lengthening of the overall structures of the muscle, ligament எல்லாமே. ஸோ அந்த lengthening வந்து it is called creep. After terminating the stretch, muscle spindles quickly re-establish the stretch force. ஸோ the GTO response இருக்கிறனால ஓவராக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஓகே? பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சை விட்டதுக்கப்புறம் அந்த மசில் ஸ்பிண்டில்ஸ் பார்த்தோன்னா திருப்பி வந்து பழைய த்ரெஷோல்டு வந்து இட் வில் எஸ்டாப்ளிஷ் இட். ஓகே? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். அந்த வீடியோவில் வந்து இன்ஃபேக்ட் நம்ம இதை பார்த்துட்டோம், GTO அண்ட் மசில் ஸ்பிண்டில். ஐ வில் சென்ட் யூ another வீடியோ ஆல்சோ. அதில் வந்து மசில்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்துனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ நம்ம ஆடியோவில் இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே மசில்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஐ வில் சென்ட் யூ தோஸ் வீடியோஸ். ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன்னா என்னன்னா activation of a muscle on one side of the joint coincides with the neural inhibition of the opposite side. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, சரியா? கீழே பெண்ட் பண்ணி நீங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து உடனே வந்து குவாட்ரிசெப்ஸை கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். குவாட்ரிசெப்ஸ் மசில் ஃப்ரண்ட் தை மசிலை வந்துட்டு நீங்கள் டைட் பண்ணனா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே? அதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் அப்படின்வாங்க. நீங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு குவாட்ரிசெப்ஸ் டைட் பண்ணனா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து இன்னும் கூட ஸ்ட்ரெச் ஆகும். தட் இஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ஓகேயா? நீங்கள் குவாட்ரிசெப்ஸ் மசிலில் இருக்கிற நர்வ்ஸ் வந்துட்டு அது எக்ஸாக்டாக ஆப்போசிட் மசிலாக இருக்கிறனால, ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஆப்போசிட் மசிலாக இருக்கிறனால குவாட்ரிசெப்ஸ் டைட் பண்ண உடனே there is a relationship where quadriceps muscle இருக்கிற டைட்னஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே? தட் இஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ஓகேயா? when a contraction in an agonist, எந்த மசில் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு agonist அப்படின்வாங்க, is performed for more than 6 seconds, the antagonist muscle becomes inhibited. ஸோ when a contraction in a இப்போ வந்து agonist இருக்கிற இடத்துல quadriceps muscle னு வச்சுக்கோங்க. when a contraction in a quadriceps is performed for more than 6 seconds, the antagonist, quadricepsக்கு antagonist வந்து hamstrings, the hamstring muscle becomes inhibited. அதோட ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இட் அலவுஸ் டு பி ஸ்ட்ரெச்ட் ஈவன் மோர். ஓகே? ஸோ குவாட்ரிசெப்ஸை டைட் பண்ணுறதுனால ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து இன்னும் கூட இட் ஸ்டார்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங். ஓகே? தட் இஸ் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ஸோ பேசிக்காக ஒரு ரஃப் அவுட்லைன்னா என்னென்னா ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன் வந்து எந்த மசிலில் நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அந்த மசிலே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும். ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் வந்து ஆப்போசிட் மசிலை நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணுனா அந்த அந்த மசிலுக்கான ஆப்போசிட் மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும்.
ஓகே, இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க, அப்போ வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து டைட் ஆகுது. அதோடு சேர்த்து ஹாம்ஸ்ட்ரிங் டெண்டன் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகுது. ஹாம்ஸ்ட்ரிங் டெண்டன் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுதான் வந்துட்டு ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன். ஆட்டோமேட்டிக்னாலே சேம் மசில், ரெசிப்ரோக்கல்னா ஆப்போசிட் மசில் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆட்டோஜெனிக்னா ஆட்டோமேட்டிக்காக அதே மசிலே ரிலாக்ஸ் பண்ணிடுது. ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்கை வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டி, ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்குள்ளே இருக்கிற மசில் ஸ்பிண்டில், ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்குள்ளே இருக்கிற கால்கே டெண்டன் ஆர்கன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருது. ஓகே, ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷனில் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம குவாட்ரிசெப்ஸ் மசிலை யூஸ் பண்ணுறோம். குவாட்ரிசெப்ஸ் மசிலை டைட் பண்ண உடனே, கான்ட்ராக்ட் பண்ண உடனே ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ரிலாக்ஸ் ஆகிடுது. தட் இஸ் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன். ஓகே, ஸோ இப்போ காமன்லி யூஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் டெக்னிக்ஸ் என்னென்னலாம் பார்த்தோன்னா ஸ்டாட்டிக்கு, டைனாமிக், பேலிஸ்டிக், இது 3 தான் காமன்லி யூஸ்ட் ஸ்ட்ரெச்சிங். ஸோ பெர்ஃபார்ம் பை moving a joint to place the targeted muscle group in an end range position and hold that position for 30 seconds. Static stretching na enadhu, ஒரு மசிலை ஒரு லென்த்துக்கு ஒரு ரேஞ்சுக்கு கூட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு holding that position for 30 seconds or more. ஓகே, இப்படி பண்ணும்போது வந்து ஸ்ட்ரெச் ரீஃப்ளெக்ஸ் வந்து இருக்காது. ஸ்ட்ரெச் ரீஃப்ளெக்ஸ்னா என்னென்னா, ஒரு மசிலை திடீர்னு ஃபாஸ்ட்டாக லென்த்தன் பண்ணுனா அது உடனே வந்து அது ஷார்டன் ஆகும். அதுதான் வந்து ஸ்ட்ரெச் ரீஃப்ளெக்ஸு. அந்த ஸ்ட்ரெச் ரீஃப்ளெக்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து அலோவ் பண்ணாது, ஏன்னா ஸ்லோவாக லைட்டாக பண்ணுறதுனால. ஓகே, இதில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங்கு, இன்னொன்று வந்து பாசிவ் ஸ்ட்ரெச். ஸோ ஆக்டிவ் ஸ்ட்ரெச்னால் வந்துட்டு நீங்கள் எதையுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்டிவ் ஸ்ட்ரெச். அந்த எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சேரை யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் இன்னொரு பார்ட்னரை கூட யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச், இப்போ கையை ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னா வெறும் கையை மட்டும் தான் யூஸ் பண்ணி கை பின்னாடி போனேன்னா எனக்கு வந்து இந்த கொஞ்சம் வந்து பைசெப்ஸில் ஸ்ட்ரெச் ஆகும், கொஞ்சம் வந்துட்டு என் வீடியோ தெரியுதா? தெரியுதுண்ணா. ஸோ நான் என் கையை பின்னாடி கொண்டு போனேன்னா என்னோட செஸ்ட் ஸ்ட்ரெச் ஆகும், என்னோட லைட்டாக கொஞ்சம் பைசெப்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். இதே வந்து பின்னாடி இருந்து யாராவது என்னை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா, ட்ரெயினர் இழுத்தாங்கன்னா அது வந்து பாசிவ் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஆனால் அதுவே இன்னொன்று வந்து நான் இப்போ என் கையை வந்து ஒரு போர்டில் வச்சு செவுத்தில் வச்சு நான் பண்ணுறேன்னா இது வந்து திருப்பி பாசிவ் ஸ்ட்ரெச். ஏன்னா நான் ஏதோ ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணுறேன். நான் ஃப்ளோரை யூஸ் பண்ணாலும் சரி, வாலை யூஸ் பண்ணாலும் சரி, இன்னொரு பார்ட்னர் யூஸ் பண்ணாலும் சரி, இட் இஸ் அ பாசிவ் ஸ்ட்ரெச். ஆக்டிவ் ஸ்ட்ரெச்னா வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணி கையை மட்டும் பின்னாடி நானே கொண்டு போகிறேன், அதுதான் வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங். இன்னொரு ஸ்ட்ரெச்சிங் என்னன்னு பார்த்தோன்னா பிஎன்எஃப் ஸ்ட்ரெச். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். பிஎன்எஃப் ஸ்ட்ரெச் வந்து ஃபுல் ஃபார்ம் ப்ரோப்ரியோசெப்டிவ் நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன். ஓகே, இது வந்து இனிஷியலாக வந்து ரீஹேப் செட்டப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிஎன்எஃப் ஸ்ட்ரெச்சிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் யூசஸ் ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன் அண்ட் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன், ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம கொண்டு வருவோம், என்ன இம்ப்ரூவ் பண்ணுவோம். பிஎன்எஃப் ஸ்ட்ரெச்சிங்கில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹோல்ட் ரிலாக்ஸ், கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் அண்ட் ஹோல்ட் ரிலாக்ஸ் வித் ஆகோனிஸ்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே, இந்த 3த்துலேயே வந்துட்டு இதுதான் வந்து பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங். ஏன்னா இது வந்து இட் யூசஸ் போத் ரெசிப்ரோக்கல் அண்ட் ஆட்டோஜெனிக் இன்ஹிபிஷன். ஓகே, ஸோ இதில் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணிடுறேன். Yes,
type 2 diabetes can be reversed? Hello, doctors. I am Dr. Donald Ozello, உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? Championship Chiropractic in Las Vegas, Nevada. One type இல்லைண்ணா. of PNF Audio stretching is கேக்குதுல்ல? to hold ஆஹா. ஓகே, நான் வீடியோ லிங்க் அனுப்பி விட்டுறேன். relax technique. You're going to ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹோல்ட் ரிலாக்ஸ் டெக்னிக்னு காமிக்கிறாங்க. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் போய் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? இந்த ஒரு 2 minutes வீடியோ தான். பட் நீங்கள் அவர் பேசுகிறது நீங்கள் if you listen to it, it will be easy to understand. ஒரு இடத்துல போய் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அவங்கள வந்துட்டு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து அவங்களோட நார்மல் ரேஞ்சை விட இன்னும் கொஞ்சம் வந்து யூ வில் புஷ் a little எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த தெரியுதா? லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணுவீங்க. அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு யூ வில் புஷ் a little எக்ஸ்ட்ரா. அந்த பொசிஷன் போயிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேயா? ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதே பொசிஷன் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு தடவை யூ வில் ஸ்ட்ரெச். ஒரு தடவை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஹோல்ட் ரிலாக்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ்னு இருக்குது பாருங்கள். கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் வந்து அதே மாதிரி கிளைண்ட் ஒரு பொசிஷனில் போயிட்டு ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு கான்சென்ட்ரிக்காக வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஒரு கான்ட்ராக்ட் பண்ண சொல்லுவீங்க. அதாவது நம்ம ஷோல்டரில் வச்சுருக்கிறாங்கல்ல அதை அப்படியே நீங்கள் வந்து கிளைண்ட்டை வந்து புஷ் பண்ண சொல்லுவீங்க. ஸோ கிளைண்ட் வந்து நம்ம ஷோல்டரோடு சேர்த்து நம்மளை வந்து கீழே புஷ் பண்ணுவாங்க ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில். ஸோ இது வந்துட்டு அவராக இறங்கலை, கிளைண்ட் வந்து காலால் புஷ் பண்ணுறாரு, அதனால கீழே இறங்குறாரு. ஸோ இது வந்து ஆக்டிவாக ஒரு கான்ட்ராக்ஷன் கொண்டு வருது. ஓகேயா? ஸோ அந்த ஃபுல்லாக கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரெயினர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி மேலே வருவாங்க. ஓகே? ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பழைய ரேஞ்சோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பழைய ரேஞ்சோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நிற்பாங்க. ஸோ இங்கேருந்து திருப்பி வந்துட்டு கிளைண்ட்டை வந்து ட்ரெயினர் வந்து இவங்க இன்னும் புஷ் பண்ணி கீழே அவங்க ஹாம்ஸ்ட்ரிங் மசில் யூஸ் பண்ணி கீழே புஷ் பண்ணுவாங்க. ஓகே? இது பண்ண உடனே வந்து இந்த ஹாம்ஸ்ட்ரிங்கோட லென்த் இன்க்ரீஸ் ஆகி இன்னும் நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போக முடியும். அதுதான் வந்து கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் டெக்னிக். ஓகே? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு டெக்னிக் பார்த்தோன்னா ஹோல்ட் ரிலாக்ஸ் வித் ஆகனிஸ்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே? இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி யூ வில் ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல குவாட்ரிசெப்ஸ் மசிலில் டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கிளைண்ட்டை வந்து குவாட்ரிசெப்ஸ் மசிலில் டைட் பண்ண சொல்லுவோம். நம்ம கிளைண்ட் வந்து குவாட்ரிசெப்ஸ் மசிலில் டைட் பண்ண உடனே ஹாம்ஸ்ட்ரிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அலோவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும். அதுதான் வந்து ஹோல்ட் ரிலாக்ஸ் வித் ஆகனிஸ்ட் கான்ட்ராக்ஷன். இதில் வந்து நம்ம கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க இது நம்ம பார்க்க முடியாது, பட் கிளைண்ட் கிட்ட வந்து அவர் சொல்லுவார் வீடியோவில். அதை பார்த்த உடனே அவங்களுக்கு அதை சொன்னதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து அந்த குவாட்ரிசெப்ஸ் மசிலை வந்து ஐசோமெட்ரிக்காக கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது பண்ண உடனே ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா போத் ஆட்டோஜெனிக் அண்ட் ரெசிப்ரோக்கல் இன்ஹிபிஷன் ரெண்டுமே நடக்கிறனால இந்த ஸ்ட்ரெச் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச். நான் இந்த மூணுத்தோட லிங்க் வந்து நான் அனுப்பி விட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த மூணு வீடியோவும் சேர்த்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேயா? ஸோ டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா
எனி மூமெண்ட் வேர் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம இந்த ஃபுல் ரேஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு மிமிக் ஒரு காப்பி மாதிரி பண்ணி பார்ஷியல் ரேஞ்சில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அ டைனாமிக் ஸ்ட்ரெச். ஸோ டைனாமிக் ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோன்னா சும்மா இப்போ நீங்கள் கைக்கு பார்த்தோன்னா இப்போ ஜஸ்ட் நார்மலாக இப்படி ஸ்விங் பண்ணுறீங்க, கை சுற்றுறீங்க, இதெல்லாம் வந்துட்டு டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்கில் வரும். ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்னா ஒரு பொசிஷனில் போய் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க 30 seconds ஆர் மோர். ஸோ டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்லாம் பார்த்தோன்னா தேர் வில் பி கண்டினியூஸ் மூவ்மெண்ட். இப்போ லெக்லாம் வந்துட்டு லெக் ஸ்விங் பண்ணுவீங்க, ஒரு வாலை பிடிச்சிட்டு லெக் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்குள்ளே வரும். பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங்னு என்னென்னா டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்கே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போனோன்னா அது வந்து பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸோ பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச் என்னென்னா அந்த நார்மல் ரேஞ்ச் போயிட்டு வரதுக்கு முன்னாடி நார்மல் ரேஞ்ச் வந்து நீங்கள் இப்போ கையை சுற்றுறீங்க அப்படின்னா இது நார்மல் ரேஞ்ச் நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதுவே வந்துட்டு பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தாண்டி போவீங்க, வேறு கிட்டத்தட்ட ஒரு பவுன்ஸ் மாதிரி பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூமெண்ட்டை கொண்டு வரும். இப்போ லெக் ஸ்விங்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை நல்லா ஸ்விங் பண்ணுறீங்க, நார்மலாக ஸ்விங் பண்ணுறது டைனமிக் ஸ்ட்ரெச்சிங்குள்ளே வந்துடும். ஆனால் பேலிஸ்டிக்கில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை நீங்கள் மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போகிற ஸ்பீட்லேயே மசில் வந்துட்டு புல் பண்ணி ஒரு பவுன்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மசில் ரிட்டர்ன் வரும். அந்த பவுன்சிங் மூமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து இட் இஸ் கால்ட் அ பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச். ஓகே, ஸோ பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால தேர் மே பி அ ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் பேலிஸ்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்து அவ்வளோவா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஒன் சைட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் தாட்டு கூட இருக்குது. ஆனால் நாட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன், ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு வந்து கண்டிப்பாக அது தேவை, அந்த எண்ட் ரேஞ்சஸ்லாம் புஷ் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு தட் இஸ் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா present research suggests that no benefits and potential detrimental effects result from incorporating static stretching into the warm-up routine. So static stretching பண்ணுறதுனால பெருசாக பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை ஆஸ் பார்ட் ஆஃப் வார்ம்-அப். ஓகே, ஸோ ஆஸ் பார்ட் ஆஃப் கூல் டவுன் வேணால் பண்ணலாம், பட் ஆஸ் பார்ட் ஆஃப் வார்ம் அப் வந்துட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுல யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி யூ ஷுட் டூ 2 to 3 times a week. இன்டென்சிட்டி எப்படி இருக்கணும், டைம், டைப்பு, வால்யூம், பேட்டர்ன் அண்ட் ப்ரொக்ரெஷன் ஒன்றுக்கும் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த நம்பர்ஸ் மட்டுமே. ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்னா 10 to 30 seconds, ஓல்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து 30 to 60 seconds. பிஎன்எஃப் ஸ்ட்ரெச்சிங் வந்து 3 to 6 seconds லைட்டாக பண்ணணும். அதே மாதிரி ஃபாலோட் பை 10 to 30 seconds அசிஸ்டட்னா ட்ரெயினர் புஷ் அசிஸ்ட் பண்ணி பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், ஸ்டாட்டிக், டைனமிக், பேலிஸ்டிக், பிஎன்எஃப் இதெல்லாமே பண்ணலாம். வால்யூம் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபார்ம் அப் டு 60 seconds ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெச் டைம் ஃபார் ஈச் எக்ஸசைஸ். பேட்டர்ன்ஸ் வந்து ரெப்பிட்டிஷன் ஆஃப் ஈச் ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் 2 to 4 times நம்ம பண்ணிடலாம். லைட் டு மாடரேட் ஆக்டிவிட்டியோட பண்ணிடலாம், ஏரோபிக் ஆக்டிவிட்டியோட பண்ணிடலாம். ப்ரோக்ரெஷன் வந்து ஆப்டிமல் ப்ரோக்ரெஷன்ஸ் ஆர் நாட் நோன். இதுக்கு வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து எப்படி தான் எப்படி ஹவு டு ப்ரோக்ரெஸ் வந்து தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ரூல்னு எதுவும் இல்லை. பட் வி ஜென்ரலி கோ பை ஃபீல். கிளைண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கி வந்து அவ்வளோதான் ப்ரோக்ரெஸ் பண்ணுவோம். தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ரெஷன் மெத்தட்ஸ் நோன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபேஷியா செல்ஃப் மயோஃபேஷியல் ரிலீஸ் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபோம் ரோலர் வந்து இப்போ ஒரு மேபி ஒரு 7 years 5 to 7 yearsல வந்த டெவலப்மெண்ட் தான் ஃபோம் ரோலர்லாம். என்னென்னா ஒரு மசிலை சுற்றி ஒரு ஃபேஷியா மாதிரி ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. அந்த கனெக்டிவ் டிஷ்யூவை வந்துட்டு யூ ரிலாக்ஸ் இட் வித் ரோலிங் வித் ஃபோம் ரோலர். இப்போ இந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் வந்து ஃபோம் ரோலர். யார் ஜிம்முக்கு போகாதவங்க இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாதவங்க வந்து திஸ் இஸ் கால்ட் அ ஃபோம் ரோலர். ஸோ
இது வந்து நீங்கள் எந்த மசில் டைட்டாக இருக்கோ, எந்த மசிலில் வந்து ஸ்காரிங் இருக்குது, இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபேஷியலில் வந்து இன்ஜுரி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டோன்னா அந்த டென்ஷன் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இதுக்கு ஒரு காமன் டெக்னிக் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு மசிலில் ஒரு 2 to 6 inches, இப்போ லெட்ஸே இப்போ குவாட்ரிசெப்ஸ் மசில்னு பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 2 to 6 inches ஒரு சின்ன ஒரு லென்த்தை எடுத்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மூவ் பண்ண அந்த எந்த இடத்துல டைட்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, எங்கெல்லாம் டெண்டராக இருக்கோ அந்த இடத்துல ஒரு 30 to 60 seconds நீங்கள் ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏரியா லைக் 2 to 6, இப்போ லெட்ஸே குவாட்ரிசெப்ஸ் மசிலில் லோவர் குவாட்ஸில் வந்துட்டு 2 to 6 inches ஃபஸ்ட்டு நீங்கள் ரோல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அப்பர் குவாடில் இன்னொரு 2 to 6 inches வந்து நீங்கள் ரோல் பண்ணி எங்கெல்லாம் டெண்டராக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்து யூ வில் ஸ்டார்ட் ரிலாக்ஸிங் த ஃபேஷியா. திஸ் இஸ் கால்ட் செல்ஃப் மயோஃபேஷியல் ரிலீஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேலன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ பேலன்ஸ் எக்ஸசைஸில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் பேலன்ஸ் அண்ட் டைனாமிக் பேலன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் பேலன்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஐசோமெட்ரிக்காக நின்றுட்டு ஏதாவது ஒரு பேலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம், ஒரு காலில் நிற்கிறோம் இல்லைன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டாட்டிக் பேலன்ஸ். டைனாமிக் பேலன்ஸ்னால் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறோம், கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது இன்வால்வ் பண்ணுவோம். ஒரு காலில் நிற்கும் போது ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட்டை த்ரோ பண்ணி அதை கேட்ச் பண்ணி பிடிக்கிற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு டைனாமிக் பேலன்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ பேலன்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் ஏஜ் ரிலேட்டட். ஏஜ் ஆக வந்து பேலன்ஸ் அபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதோடு சேர்த்து மசிலோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த்லாம் குறையிறதுனால உங்களோட பேலன்ஸ் அபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி டிமினிஷ்ட் பேலன்ஸ் அண்ட் மொபிலிட்டி மே லிமிட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, அதோடு சேர்த்து மொபிலிட்டியும் கம்மியாக இருக்குன்னா ஓவரால் எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 3 to 5 days 3 days per week 10 to 15 minutes வந்து யாருக்கெல்லாம் பேலன்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து யூ கேன் இன்கார்பரேட் பேலன்ஸ் ட்ரைனிங். மோஸ்ட்லி ஓல்டர் பீப்புளுக்கு தான் நம்ம அதிகமாக பேலன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி யார் வந்து ஃபிசிக்கலி வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் யாரும் பெருசாக பண்ணது இல்லை அப்படின்னா பார்த்தோன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஒரு 10 to 15 minutes ஆஃப் பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வார்ம் அப்லேயும் பண்ணலாம், ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் கண்டிஷனிங்கும் பண்ணலாம், இல்லைனா கூல் டவுன் பீரியட்லேயும் யூ கேன் இன்கார்பரேட் இட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி எப்படி பண்ணோம், டைம், டைப், வால்யூம், இதெல்லாமே ஜஸ்ட் கிவன் சம் கைட்லைன்ஸ் மாதிரி. இதெல்லாம் யூ கேன் ஜஸ்ட் memorize it for exam point of view. There are no fixed rules. இது மேஜராக வந்து நிறைய ஃபிக்ஸட் ரூல்ஸ் கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் certain things you will have to go by the book தான். ஃப்ரீக்வன்சினா ஓகே 2 to 3 times a week நம்ம பேலன்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம், 20 to 30 minutes a day யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸசைசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ், அஜிலிட்டி, கோஆர்டினேஷன், கேட்டு, டாய்ச்சி, யோகா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் ஓல்டர் people. Okay, volume வந்து it is not known, pattern வந்து it is not known, progressions also are not known. எதுவும் ஃபிக்ஸ்டாக வந்து இது நம்ம ஸ்டடி பண்ணது இல்லை, எவ்வளோ பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தேவைன்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் ட்ரைனிங்கில் வந்து ப்ரொக்ரெஷன் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சீட்டட் பொசிஷனில் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ண ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் மூமெண்ட்டோடு சேர்த்து பண்ண ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ரெஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சு. ஸோ லெட்ஸே ஆர்மில் ப்ரோக்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சர்ஃபேஸில் விஷுவல் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் கிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே ஒரு வெயிட்டை நீங்கள் தூரமாக பிடிச்சிட்டு நின்றுன்னா ஆர்மோட ப்ரொக்ரெஷன் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஏன்னா ஒரு வெயிட் கையில் வச்சுருக்கீங்க,
அந்த வெயிட் வந்து நம்மளை முன்னாடி புல் பண்ணோம். ஓகே, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெஷன் பண்ணலாம். ஓகே, சேர் யூஸ் பண்ணலாம், பேலன்ஸ் டிஸ்க்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபோம் பேட், ஒரு ஃபோம் ஆங்கிள் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே நின்னா உங்களுக்கு ஆங்கிள் பேலன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி விஷுவல் ப்ரோக்ரெஷன், ஒரு கண்ணை ஓப்பனாக வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணுறது, இல்லைன்னா 2 கண்ணையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் மாதிரி பண்ணலாம். ஒரு காலில் நின்றுக்கிட்டு யூ கேன் ஹோல்ட் அ மெடிசின் பால் அண்ட் த்ரோ இட் டு த ட்ரெயினர். அந்த மாதிரி சில பேலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. சும்மா சேரில் இருக்கிறாங்க, சேர்லேருந்து மெடிசின் ஸ்டெபிலிட்டி பாலுக்கு ப்ரோக்ரெஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங்க்கு ப்ரோக்ரெஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டிங்கோடு சேர்த்து ஒரு ஃபோம் பேட் ஒரு பேலன்ஸ் டிஸ்க்ஸ், இது வந்து பேலன்ஸ் டிஸ்க்ஸு, இது வந்து ஒரு ஃபோம் பேடு, அதில் வந்து சிங்கிள் லெக்கு ப்ரோக்ரெஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கை ப்ரோக்ரெஷன் பாருங்கள், கை கிட்ட வச்சுருக்கும் போது பேலன்ஸ் கம்மி, அதே மாதிரி கை வைடாக வைக்க இட் பிகம் டிஃபிகல்ட். அதே மாதிரி மோஷன் ட்ரைனிங்லாம் பார்த்தோன்னா ஒரு லைனில் வாக் பண்ண வைக்கிறாங்க, லஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சிங்கிள் லெக்கில் மெடிசின் பால் த்ரோஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஆல் தீஸ் ஆர் ப்ரோக்ரெஷன்ஸ் டு பேலன்ஸ் ட்ரைனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மூவ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ ஐஎஃப்டி மாடலில் மூவ்மெண்ட் ட்ரைனிங் தான் வந்து அந்த 5 ப்ரைமரி மூவ்மெண்ட்ஸை வந்து we are trying to work. இதில் மெயின் ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தோன்னா நியூரோமஸ்குலர் கண்டிஷனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி, மசிலோட கண்டிஷனிங் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓவராலாக மூவ்மெண்ட்டில் எஃபிஷியண்ட்டாக ஸ்மூத்தாக பண்ண எய்ம் பண்ணுறோம். ஸ்குவாட்னா நல்லா க்ளீனாக ப்ராப்பர் டெக்னிக்கில் ஸ்குவாட்ஸ் பண்ணணும், புஷ்அப்ஸ் ப்ராப்பராக பண்ணணும், புல்லிங் மூவ்மெண்ட்ஸ் ஏதாவதுன்னா தே ஷுட் டூ இட் இன் ப்ராப்பர் டெக்னிக். அதெல்லாம் தான் ஃபோக்கஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ட்ரைனிங். ஓகே, ப்ரோக்ராம் டிசைன் பார்த்தோன்னா எது ஃபார்மில் டெக்னிக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை தான் ஃபஸ்ட்டு அட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, எனி டைனமிக் பேலன்ஸ் ஒர்க் தட் வாஸ் இனிஷியேட்டட் இன் த ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஃபேஸ் மே பி ப்ரோக்ரெஸ்ட் இன் திஸ் ஃபேஸ். ஸோ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஃபேஸில் இருக்கிற ஏதாவது ஒன்று பேலன்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஃபேஸில் we will progress it. அப்புறம் அந்த 5 மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் கரெக்டாக பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து வெயிட்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்குவாட்ஸ், பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா லைட் டம்பல்லேருந்து ஸ்லோலி வில் மூவ் டு பார்பல் ஸ்குவாட்ஸ் மாதிரி. அதே மாதிரி லைட்டாக லோடு வந்து ஆட் பண்ணுறது இட் இஸ் சேஃப் இன் தி ஸ்டேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேஜஸ் பார்த்தோன்னா 2 வீக்ஸ்லேருந்து 2 months வரைக்கும் மூவ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் மூவ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் ஸ்விட்ச் டு லோட் ஆர் ஸ்பீட் ட்ரைனிங். அண்ட் ஆஃபன் இது நேச்சுரலாகவே நடக்கும். நம்ம கிளைண்ட்ஸ் ஆஸ் தே ஸ்டார்ட் ப்ரோக்ரெஸிங் அவங்க வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல்லாம் கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்கள லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங்க்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோட் ட்ரைனிங்னா வந்து வெயிட்ஸை மட்டும் ஹெவியாக புஷ் பண்ண ஆரம்பிக்கிறது. இந்த மூவ்மெண்ட் ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா நல்ல டெக்னிக் ஒர்க் தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்க்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீக்வன்சி 2 to 3 times a week, இன்டென்சிட்டி வந்து 60 to 70% of 1 RMல ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லிஃப்டர்ஸ் வந்து 80%க்கு மேலே லிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே, 40 to 50% 1 RM for older individuals. 40 to 50% may be beneficial to increase strength in sedentary individuals. Less than 50% for muscular endurance. So ஸ்ட்ரென்த்துக்குன்னு பார்க்கும்போது 1 RM பர்சன்டேஜ் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. நாவிஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஏற்று 60 to 70%, அட்வான்ஸ்டுக்கு 80%க்கு மேலே, ஓல்டர் பீப்புளுக்கு 40%, செடென்ட்ரி பீப்புளுக்கும் 40 to 50% ஸ்டார்ட் பண்ணுறோம். என்டியூரன்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ்னால் லெஸ் தேன் 50% தான் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பவர் ட்ரைனிங்னு பார்த்தோன்னா 20 to 50% வந்துட்டு ஓல்டர் பீப்புளுக்கு பவர் ட்ரைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பவர்னால் எடுத்த உடனே க்ளீன் அண்ட் ஸ்நாச் அப்படின்னு யோசிக்க வேணாம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ஓல்டர் பீப்புளுக்கு வந்துட்டு
ஸ்குவாட்டே வந்துட்டு நீங்கள் கீழே போயிட்டு மேலே ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா தட் இஸ் பவர் ட்ரைனிங் ஃபார் ஓல்டர் பீப்புள். ஓகே, ரெப்படிஷன் ரேஞ்ச் இப்போ டைப் பார்த்தோன்னா மல்டி ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாம், சிங்கிள் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் பண்ணலாம், மெஷின்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்துடும் டைப் ஆஃப் எக்ஸசைஸ்க்குள்ள. ரெப்படிஷன் ரேஞ்ச் வந்து 8 to 12 reps range for strength, 10 to 15 reps middle age and older peopleக்கு, 15 to 25 reps for muscular endurance ரேஞ்சில். ஓகே, அதே மாதிரி செட்ஸ் பார்த்தோன்னா 2 to 4 sets to improve strength and power. சிங்கிள் செட் வந்து கேன் பி எஃபெக்டிவ் ஃபார் ஓல்டர் அண்ட் நாவிஸ் எக்ஸசைசஸ். பிகினர்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு செட்டே கூட கண்டிப்பாக there will be some form of progress. Muscular endurance வந்து 2 or more than 2 sets you should introduce. Rest பார்த்தோன்னா 2 to 3 minutes. அண்ட் ஒரு மசில் குரூப்புக்கு இன்னொரு மசில் குரூப் நெக்ஸ்ட் டைம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 48 hours ரெஸ்ட் மாதிரி இது கிவன். இதெல்லாம் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஒன்ஸ் யூ நோ ஹவு டு ப்ரோக்ராம் வந்துட்டு யூ கேன் அட்ஜஸ்ட் அக்கார்டிங்லி. இங்கே நிறையா ப்ராக்டிஸ் தான். இதுக்கப்புறம் இந்த சாப்டரே வந்து இட் இஸ் கிவிங் யூ மோர் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு வெயிட் ட்ரைனிங்னா ஒரு சில கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் ப்ரோக்ராம்ஸ். பட் ஒன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியும் வர ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக யூ வில் ஸ்டார்ட் புஷிங். ஓகே, 11 o'clock. ஓகே, ஒரு 11:05 இது ஒன்று மட்டும் பார்த்துடலாம். இப்போ மஸ்குலர் ட்ரைனிங்கில் லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங். ஸோ லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங் என்னென்னா திருப்பி இதில் ட்ரைனிங் ஃபோக்கஸ் வந்து நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி, மஸ்குலர் கண்டிஷனிங் எல்லாத்தையும் அந்த மூவ்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோம். ஃபோக்கஸ் வந்து இட் இஸ் ஆன் மசில் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்பீடு. ட்ரைனிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என்டூரன்ஸ் ஏற்ற பார்க்குறீங்க, ஸ்ட்ரென்த் ஏற்ற பார்க்குறீங்க, மசில் சைஸ் ஏற்ற பார்க்குறீங்க, பாடி ஃபேட் பர்சன்டேஜை ஏற்ற பார்க்குறீங்க, ஸோ ஓவராலாக வந்து பாடி காம்போசிஷனை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க, ஹெல்த்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறீங்க. அதே மாதிரி லோட் ட்ரைனிங், ஸ்பீட் ட்ரைனிங் வந்த உடனே ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அண்ட் மூவ்மெண்ட் ட்ரைனிங் விட்டுறக்கூடாது. அதை வந்துட்டு as part of warm up or cool down or as part of your மெயின் ப்ரோக்ராமே வச்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எல்லாத்தையும் வார்ம் அப்லேயும் கூல் டவுன்லேயும் வச்சுட்டு மூவ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஒர்க் அவுட்லேயே வந்து ஒரு 8 எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1 or 2 எக்ஸசைசஸ் மூவ்மெண்ட்டுக்குன்னு ட்ரெயின் பண்ணிவிட்டு லோட் ட்ரைனிங் ரிமைனிங் எக்ஸசைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேனுக்குன்னு வந்துட்டுனா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பவர் ட்ரைனிங் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பவர் ட்ரைனிங் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ்மேன் வரும்போது வெயிட் ட்ரைனிங் ஜிம் ஃப்ளோரில் வந்துட்டு க்ளீனஸ், ஸ்நாட்ச்சு இதெல்லாமே வந்து அண்ட் ஜம்ப்ஸ், பாக்ஸ் ஜம்ப்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, பவர் ட்ரைனிங் வந்து ஒன் திங், இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, சில பேர் இன்ஜுரி இருக்கிற, நீ பெயின் இருக்கிறவங்களாம் வந்துட்டு டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கே வந்துட்டு ஆடிங் பவர் ட்ரைனிங் இஸ் ஹெல்ப்ஃபுல். யாருக்கெல்லாம்னு பார்த்தோன்னா மிடில் ஏஜ் பீப்புள், ஸ்போர்ட்டை வந்துட்டு ரெக்ரியேஷ்னலாக ரெகுலராக விளையாடுறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பவர் ட்ரைனிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓல்டர் பீப்புள் ரொம்ப ஸ்லோவாக ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் கூட பவர் ட்ரைனிங் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். க்ளீன் அண்ட் ஸ்நாட்ச்னு கிடையாது, ஏதாவது ஒரு எக்ஸசைஸே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்குவாட்டை ஸ்லோவாக பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து தே வில் ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் பவர் ட்ரைனிங். அதே மாதிரி பவர் ட்ரைனிங் பெனிஃபிட் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணவே முடியாத சில எக்ஸசைசஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோன்னா ஏதாவது அன்ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பவர் ட்ரைனிங் பண்ணுறதுனால ஏதாவது இம்பேலன்சஸ் ஆர் வீக்னஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இம்பேலன்சஸை நம்ம அட்ரெஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி பவர் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி
ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும், மொபிலிட்டி நல்லா இருக்கணும், அண்ட் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீனாக அவங்களுக்கு இந்த அபிலிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு யூ ஷுட் இன்ட்ரடியூஸ் பவர் ட்ரைனிங் ஆர் லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங். ஓகே, அண்ட் there should be a solid muscular strength foundation இருக்கணும். ஜென்ரலாக வந்து போதுமான அளவுக்கு கொஞ்சம் ஸ்குவாட் டெட்லிஃப்ட்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா இட் இஸ் a good foundation for introducing பவர் ட்ரைனிங். ஸோ பவர் ட்ரைனிங்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒலிம்பிக் லிஃப்ட்ஸு, பவர் லிஃப்ட்ஸு, பிளாயோமெட்ரிக்ஸ், ஸ்பீட் ஒர்க்கு, அஜிலிட்டி, கோஆர்டினேஷன், குவிக்னஸ், இது எல்லாமே வந்துட்டு பவர் ட்ரைனிங்குள்ளே வருது. ஸோ இப்போ ஓல்டர் பீப்புளுக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக அஜிலிட்டி ஒர்க்கு, லைட்டாக வந்து கோஆர்டினேஷன் ஒர்க்கு, குவிக்னஸ் ஒர்க்கு, அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இன்கார்பரேட் பண்ணலாம், லைட் லோட்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒலிம்பிக் லிஃப்ட்ஸு, க்ளீன் ஸ்னாட்ச்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஓல்டர் பாப்புலேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது ஜென்ரலி. ஓகே, அதே மாதிரி பாஸ்டர் அசஸ்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி அசஸ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை பண்ணி ஏதாவது இம்பேலன்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு, அண்ட் சப்போஸ் அது திருப்பி அப்பியர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ வில் ஹாவ் டு அட்ரஸ் இட் பிஃபோர் இன்ட்ரடியூசிங் லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங். ஸோ லோட் அண்ட் ஸ்பீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங்க்கு பார்த்தோன்னா ஒரு சில ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கோ டு லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது மினிமம் ரிக்குவயர்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிளைண்ட் வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ஆக்சலரேட், டீசலரேட் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து கிளைண்ட்டால் பண்ண முடியணும். அப்போ தான் வந்து லோட் ஸ்பீட் ட்ரைனிங்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்து, ஜாயிண்ட் இன்டெகிரிட்டி எல்லாம் நல்லா சாலிடாக இருக்கணும், கோர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆனரோபிக் எஃபிஷியன்சி இருக்கணும், விச் இஸ் லைக் ஸ்ப்ரிண்டிங், நாட் ஃபுல் ஸ்ப்ரிண்ட் பட் ஓரளவுக்கு ஏரோபிக் மட்டுமே, ஸ்லோ கண்டினியூஸ் மட்டுமே ஓடாமல் கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் இன்டர்வல்ஸ்லாம் இருக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும், கொஞ்சமாவது அத்லெட்டிக்காக இருக்கணும். அதே மாதிரி லோட் பேரிங்கில் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஆஸ் இன் ஸ்குவாட் ஜம்ப்ஸ் பண்ணுறாங்க, குவிக்னஸ், அஜிலிட்டி ஏதாவது பண்ணும்போது பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பவர் ட்ரைனிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு வெர்டிகோ இருக்கும், அவங்களாம் பார்த்தோன்னா உடனே வந்து நம்ம லோட் அண்ட் ஸ்பீட் ட்ரைனிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பவர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ட்ரைனிங் டூல்ஸ் பார்த்தோன்னா இட் இஸ் பிளாயோமெட்ரிக்ஸ் ட்ரைனிங். பிளாயோமெட்ரிக்ஸ் ட்ரைனிங் பார்த்தோன்னா we are using quick powerful movements using a stretch shortening cycle. Stretch shortening cycle என்னன்னா, ஸோ ஒரு மசில் வந்து you are lengthening immediately followed by shortening, அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஷார்ட்னிங் சைக்கிள் அப்படின்வாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாக்ஸ்லேருந்து கீழே குதித்து திருப்பி மேலே எகிர்றீங்க அப்படின்னா, பாக்ஸ்லேருந்து கீழே குதிக்கும் போது லைக் லேண்ட் ஆகுறீங்கள, when you are landing உங்கள் குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து லென்த்தன் ஆகும். லென்த்தன் ஆன உடனே you will have to jump vertically or horizontally whatever so that immediately shortening ஆகணும். அந்த லென்த்தன் ஆன உடனே கரெக்டான டைமிங்கில் when you shorten உங்களுக்கு வந்து இந்த பிளாயோமெட்ரிக் அபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து ஆனால் there are few things to consider. நீங்கள் லேண்ட் பண்ணி கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அந்த டைமிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா மசில்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் எலாஸ்டிக் எனர்ஜி வென் தே ஆர் ரேப்பிட்லி ஸ்ட்ரெச்ட், eccentric ஆக்ஷன். ஸோ ஜம்ப் பண்ணுறீங்க, லேண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த மசில் லென்த்தன் ஆன உடனே அந்த மசிலுக்குள்ள எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அந்த eccentric லென்த்தன் ஆகிற இடத்துல எலாஸ்டிக் எனர்ஜி மசிலில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் நீங்கள் அந்த பொசிஷன்லேயே போய் ஹோல்ட் பண்ணிட்டுன்னா
அந்த எலாஸ்டிக் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகிடும் ஹீட்டாக, அப்படியே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி இட் வில் பி அவுட் ஆஃப் யுவர் பாடி. அது கரெக்டாக லென்த்தன் ஆகி எலாஸ்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். அந்த எனர்ஜியை இம்மீடியட்டாக நீங்கள் வந்து கான்சென்ட்ரிக்காக வந்து ஒரு ஜம்புக்கு யூஸ் பண்ணிடணும். So when immediately followed by a concentric muscle action, this stored energy is released. So the land ஆன உடனே நீங்கள் வந்து வெர்டிக்கல் ஒரு ஹாரிசான்டலாக ஜம்ப் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எலாஸ்டிக் எனர்ஜி வந்து இட் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஃபோர்ஸ். நார்மலாக இருக்கிற ஃபோர்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈசென்ட்ரிக் விச் இஸ் மசில் லென்த்தனிங் அண்ட் கான்சென்ட்ரிக் விச் இஸ் மசில் ஷார்ட்டனிங். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது விச் இஸ் கால்ட் ஆமோர்டைசேஷன் ஃபேஸ். ஓகே, ஸோ மசில் லென்த்தன் ஆகுது, ஒரு பாயிண்டில் 0 ஆகுது, அதுக்கப்புறம் மசில் ஷார்டன் ஆகுது. அந்த பாயிண்ட் வேர் இட் இஸ் அட் 0 இல்லையா, மசிலோட லென்த்து மாறாமல் இருக்குது, அதுதான் வந்து ஆமோர்டைசேஷன் ஃபேஸு. அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆமோர்டைசேஷன் ஃபேஸ். ஸோ இப்போ இந்த பிளாமெட்ரிக் ட்ரைனிங்கில் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். Timing is an important factor in stretch shortening cycles such that if concentric muscle action does not occur immediately after the pre-stretch or if the eccentric phase is too long, energy is dissipated and lost as heat. So அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லேண்ட் ஆன உடனே மசில் வந்து லென்த்தன் ஆகுது, லென்த்தன் ஆன உடனே மசில்குள்ளே எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு, எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்டோர் ஆன எனர்ஜி வந்து இம்மீடியட்டாக அந்த ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே, மைக்ரோ செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் ஆக்ஷனாக வந்து வெர்டிக்கலாக ஒரு ஜம்ப்பு இல்லை ஹாரிசான்டலாக ஒரு ஜம்ப்பு நீங்கள் பண்ணிடணும். ஆனால் நீங்கள் அது அப்படி லேண்ட் ஆகி அப்படியே நின்றுட்டிங்கன்னா அதில் கிரியேட் ஆன எனர்ஜி, எலாஸ்டிக் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆனது அப்படியே அங்கேருந்து டிசிபேட் ஆகி பிரேக் டவுன் ஆகி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி இட் வில் பி அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். ஓகே, ஸோ பிளயோமெட்ரிக்ஸ் பார்த்தோன்னா அப்பர் பாடி பிளயோமெட்ரிக்ஸ் இருக்குது, லோவர் பாடி பிளயோமெட்ரிக்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி ஸ்போர்ட்ஸ்மென் வந்து லோவர் பாடி பிளயோமெட்ரிக்ஸ் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஆனால் அது அப்பர் பாடி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், லைக் டென்னிஸ் அண்ட் கால்ஃப் அண்ட் கிரிக்கெட், அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்பர் பாடி பிளயோமெட்ரிக்ஸ் ஆல்சோ ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இங்கே பார்த்தோன்னா they've given a table where different types of plyometrics வந்து they've given an introduction. Jumps in place அப்படின்னா பார்த்தா நின்ன இடத்துலையே you're doing some jumps. இப்போ ஸ்கிப்பிங் ரோப் பண்ணுறீங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து ஜம்ப்ஸ் இன் பிளேஸ். அதே அந்த நின்ன இடத்துலையே வந்துட்டு you're doing some split jumps or vertical jumps நல்லா பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்துட்டு ஜம்ப்ஸ் இன் பிளேஸில் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா சிங்கிள் லீனியர் ஜம்ப் ஆர் ஹாப். ஸோ இப்போ ஸ்டாண்டிங் நின்ன இடத்துலேருந்து ஒரே ஒரு ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணுறீங்க, ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து சிங்கிள் லீனியர் ஜம்ப்ஸ்குள்ளே வரும். ஆனால் அதுவே வந்து மல்டிபிள் லீனியர் ஜம்ப். ஸோ ஒரு 15-20 மீட்டர்லேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல் தட் வில் கம் அண்டர் மல்டிபிள் லீனியர் ஜம்ப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டைரக்ஷனல் ஜம்ப்ஸு. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம லீனியர் ஜம்ப்ஸ் மட்டும் தான் பார்த்தோம், ஒரே மாதிரி முன்னாடி மட்டும் போகிறது. மல்டி டைரக்ஷனில் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட் ஜம்ப் பண்ணுறது, பின்னாடி ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரி மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் மல்டி டைரக்ஷனல் ஜம்ப்ஸ். அதே மாதிரி ஹாப்பிங் அண்ட் பவுண்டிங், இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பிளயோமெட்ரிக் எக்ஸசைசஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஆல் திஸ் வில் பி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா வந்துட்டு தீஸ் ஆர் சம்திங்ஸ் ஸ்போர்ட்ஸ்மென் ஆர் வெரி தே டூ இட் வெரி காமன்லி. இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர், நீங்கள் வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் ஏதாவது இருக்குன்னா அவங்க கூட போய் சும்மா ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் படிக்கிற விஷயம் கிடையாது. பிளயோமெட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம புக்கில் படிச்சுட்டு ஐ கேன் மாஸ்டர் திஸ்னா சொல்லவே முடியாதுங்க. இஃப் யூ ஆர் அ நான் ஸ்போர்ட்ஸ்மேன், பிளயோமெட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நேராக பக்கத்தில் எங்கேயாவது ஒரு
ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. அந்த கோச்சஸ்ட்ட வேணா பேசி பார்த்துட்டு எனக்கு இது சொல்லித்தாங்க, பே தம் வாட் எவர் தே ஆஸ்க் அண்ட் லேர்ன் இட் ஃபார் அ மந்த் ஆர் சம்திங். சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஈவன் தோ யூ மே நாட் யூஸ் இட் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ், உங்கள் நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு யூ வில் டெஃபினெட்லி find it very very helpful if you use these. Okay. So plyometrics. அண்ணா ஒரே ஒரு டவுட். இப்போ பிளயோமெட்ரிக்ஸும் ஜம்ப்ஸும் வேற வேறயாண்ணா? ஆமா. ஸோ பிளயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம பேசினாலே வந்துட்டு we are talking about extreme force production. சரியா? இப்போ வந்து ஒரு ரஷ்யன் ஒருத்தர் இருந்தார், ரஷ்யன் எக்ஸசைஸ் சயின்டிஸ்ட் யூரி வெரோவ்ஷான்ஸ்கி அவரோட பேர். அவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் பிளயோமெட்ரிக்ஸ் அப்படின்வாங்க. ஓகே, அவர் தான் வந்து பிளயோமெட்ரிக்ஸ் வந்து பயங்கரமாக ஸ்டடி பண்ணது. 1940s 1950s பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ஸ்டடி பண்ணார் ரஷ்யாவிலேருந்து. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்துட்டு ஜம்ப்ஸ் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிளயோமெட்ரிக்ஸ் ட்ரைனிங் எப்படி அவங்க கிட்டத்தட்ட எல்லா ஃபார்ம்ஸ்லேருந்து ஸ்டடி பண்ணாங்க. இந்த சென்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெப்த் ஜம்ப்ஸ் லேண்ட் பண்ணுவாங்க. ஹை ஜம்பர்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஜம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் கிட்டத்தட்ட வந்து 10 feet ஹைட்லேருந்து அப்படியே லேண்ட் பண்ணுவாங்க. டபுள் லெக்கில் லேண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெர்டிகல் ஜம்ப் எய்ம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணாங்க. பயங்கர இன்ஜுரிஸும் வந்துச்சு, ஆனால் அவங்க அளவுக்கு யாருமே ஸ்டடி பண்ணல. அந்த சயின்டிஸ்ட் யூரி வெரோவ்ஷான்ஸ்கி சொன்ன டெஃபினேஷன் படி பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ்க்கு ஒரு சிம்பிளாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. 0.15 செகண்ட்ஸ்லேருந்து 0.2 செகண்ட்ஸ் வரைக்கும் கிரவுண்ட் கான்டாக்டில் இருந்துச்சுன்னா இட் இஸ் பிளயோமெட்ரிக். அதை தாண்டி அதை விட அதிகமாக கிரவுண்டில் வந்து கான்டாக்ட் ஸ்லோவாக நீங்கள் பண்ணீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஜம்ப்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ரஃபாக ஒரு டிஃப்ரென்ஸ் காமிச்சார். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிப்பிங்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, டபுள் லெக்கில் ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து 0.5 செகண்ட்ஸ் ஒரு தடவை 1 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிரவுண்டில் டச் லேண்ட் ஆகிட்டு இருக்கு. கிரவுண்டோட எவ்வளோ நேரம் கான்டாக்டில் இருக்கிறீங்க அது வந்து 0.5 செகண்ட்ஸ் கூட இருக்கலாம், இல்லை 0.6 செகண்ட்ஸ், இல்லைன்னா 1 செகண்ட் வரைக்கும் கூட கிரவுண்டில் கான்டாக்டில் இருப்பீங்க. ஆனால் பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ் வந்து 0.1 அந்த டக்குன்னு லேண்ட் ஆன உடனே நீங்கள் வெளியே வந்துடணும். ஸோ அவ்வளோ குவிக்காக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பிளயோமெட்ரிக்னு கன்சிடர் பண்ணாரு. ஓகேயா? ஏன்னா அவ்வளோ குவிக்காக இருந்துச்சுன்னா தான் அவ்வளோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த மசிலில் வந்து அப்படியே அந்த வெர்டிக்கல் ஜம்ப்பு இல்லைன்னா லாங் ஜம்ப்புக்கு தேவையான அளவுக்கு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அவ்வளோ கம்மியான ரேஞ்ச் கிரவுண்ட் கான்டாக்ட் டைம் இருந்துச்சுன்னா தான் வந்து இட் கேன் பி கன்சிடர் பிளயோமெட்ரிக் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இது பார்த்தோன்னா நீங்கள் வந்து எனி எக்ஸசைஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜம்ப்பாகவும் பண்ணலாம், பிளயோமெட்ரிக்காகவும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஹர்டில் ஜம்ப் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஹைட்டில் ஹர்டில் ஜம்ப் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பொறுமையாக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தோ நல்லா அது பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க, பட் நீங்கள் லேண்டிங் வந்து நல்லா பொறுமையாக உங்களால் வந்துட்டு ஒரு ஹர்டில் வந்து ஒரு 4th ஹோலில் வச்சு உங்களால் பண்ண முடியும், ஹர்டில் ஜம்ப்பு பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு அது கண்டிப்பாக பிளயோமெட்ரிக்காக தான் இருக்கும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹோலில் வச்சு பொறுமையாக நல்லா ஜாலியாக பண்ணுறீங்கன்னா இட் பிகம்ஸ் ஜம்ப்ஸ் ட்ரைனிங். ஓகே, இப்போ நான் 4th ஹோல்னு சொன்னது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ ஹர்டிலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் வந்து 0 ஆர் டெட் ஹோல் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒரு ஹோலுக்கும் வந்துட்டு ஒரு 10 to 20 சென்டிமீட்டர்ஸ் கேப் இருக்கும், லைக் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு. ஸோ 4th ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஹைட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு ஹைட்டில் இருக்கும். லோவஸ்ட் லெவலில் வச்சு நீங்கள் ஜம்ப்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம். ஆனால் ஹையஸ்ட் லெவல் போக போக இட் பிகம்ஸ் மோர் பிளயோமெட்ரிக். ஆனால் அதே மாதிரி நீங்கள் லோவஸ்ட் லெவல்லையே வச்சுட்டு கூட நீங்கள் இன்டென்ஷன் வச்சு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சி பண்ணனா கண்டிப்பாக வந்து அதை பிளயோமெட்ரிக்காக பண்ண முடியும். ஓகே, நீங்கள் எவ்வளோ இன்டென்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த எக்ஸசைஸ் வந்து இட் கேன் பி பிளயோமெட்ரிக் ஆர் இட் கேன் பி ஜம்ப் ட்ரைனிங்.
ஸோ இப்போ பிளயோமெட்ரிக்ஸ்க்கான கைட்லைன்ஸ் பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும், பாஸ்டர் மெக்கானிக்ஸ்லாம் பக்காவாக இருக்கணும். அதே மாதிரி ஷுட் பி பெர்ஃபார்ம்ட் அட் த பிகினிங். ஸோ ஸ்டார்டிங்கில் வென் யூஆர் ஃப்ரெஷ் இட் செல்ஃப் யூ ஷுட் டூ பிளயோமெட்ரிக்ஸ் ட்ரைனிங். சும்மா வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிண்ட் ட்ரைனிங்கு இல்லைனா வந்துட்டு 400 மீட்டர்ஸ் ஓடிட்டு கடைசியில் வந்துட்டு பிளயோமெட்ரிக்ஸ்லாம் பண்ணோம்னா அது பிளயோமெட்ரிக்காகவே இருக்காது. ஏன்னா பிளயோமெட்ரிக்ஸ் வந்து மசில் எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு கிவ் தட் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன். டெக்னிக் வந்து நல்லா யூ ஷுட் ஹவ் மாஸ்டர்ட் பிளயோமெட்ரிக்ஸ் டெக்னிக். அப்போ தான் வந்து ஜம்ப்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி லேண்டிங் தெரிஞ்சால் தான் ஜம்பிங் கொடுக்கணும் கிளைண்ட்ஸ்க்கு. கிளைண்ட்ஸ் ஷுட் நாட் ஜம்ப் அன்லெஸ் தே நோ ஹவு டு லேண்ட். ஏன்னா நார்மலாக ஜம்ப் டேக் ஆஃப் அப்போ இன்ஜுரி ஆகாது, லேண்டிங் தப்பாக பண்ணும்போது தான் மெஜாரிட்டியாக கிளைண்ட்ஸ்க்கு இன்ஜுரி ஆகும். ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது, கிளைண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு லேண்ட் பண்ணும்போது கரெக்டாக எப்படி ஜாயின்ட்ஸில் வந்து அந்த ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து லேண்டிங் டெக்னிக்கை ஃபஸ்ட்டு சொல்லி தரணும். ஓகேயா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 to 3 times a week பண்ணலாம். ஆஸ் யுவர் அட்வான்ஸ்ட் ஜம்பர்ஸ் அப்படிலாம் பார்த்தோன்னா 3 times பண்ணலாம். அதுவே வந்துட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது 1 time a week போதும். ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு பிளயோமெட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பிளயோமெட்ரிக் செஷன் நடுவில் 48 to 72 hours ஆஃப் ரெஸ்ட் இருக்கணும். ஓகே. இன்டென்சிட்டி பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஃபுட் கான்டாக்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு செஷனுக்குன்னு பார்த்தோன்னா தி அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கான்டாக்டை பேஸ் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணலாம் இன்டென்சிட்டியை. அதே மாதிரி என்ன ஸ்பீடில் பண்ணுறீங்க பிளயோமெட்ரிக்ஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணலாம். எவ்வளோ வெர்டிக்கல் ஹைட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க கிளைண்ட்டோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஹவு காம்ப்ளெக்ஸ் த எக்ஸசைசஸ். சிம்பிளான எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் நிறையாவே பண்ணலாம். காம்ப்ளெக்ஸான ஹார்டான எக்ஸ்ட்ரீமில் ஹை பாக்ஸ் ஜம்ப்ஸ்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஓகேயா? இன்டென்சிட்டி ஷுட் be progressed from light to moderate to high exercise, high intensity. Starting ரொம்ப லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக யூ ஹேவ் டு ப்ரோக்ரஸ் டு ஹை இன்டென்சிட்டி. ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒரு கைட்லைன் மாதிரி. ஃபுட் கான்டாக்ட் பர் செஷன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிகினருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு 80 to 100 ஃபுட் கான்டாக்ட்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு செஷனுக்குள்ளே 100 ஃபுட் கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து டபுள் லெக் ஜம்ப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டிங்லேருந்து நல்லா ஜம்ப் பண்ணி தேர் டூயிங் சம் எனி பிளயோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 10 மீட்டரில் ஒரு லெட்ஸே ஒரு 10 ஜம்ப் பண்ணுறாங்க. ஒரு செட்டில் வந்து 10 ஜம்ப் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் லாங் ஜம்ப் பெட்டில் போய் லேண்ட் பண்ணிடுறாங்கன்னா அது வந்து ஒரு செட்டு. அப்படின்னா டோட்டலாக வந்து அதில் வந்து 10 ஃபுட் கான்டாக்ட் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி 10 செட்டு பண்ணிட்டேன்னா டோட்டலாக 10 into 10 100 ஃபுட் கான்டாக்ட்ஸ் வந்துச்சு. 100 times அவங்க வந்து கிரவுண்டில் கான்டாக்ட் வச்சாச்சுன்னா தட் வில் பி தேர் டோட்டல் ஃபுட் கான்டாக்ட்ஸ் பர் செஷன். ஒரு பிகினருக்கு வந்து 100 ஃபுட் கான்டாக்ட்ஸ் வரைக்கும் 80 to 100 ஃபுட் கான்டாக்ட்ஸ் வரைக்கும் எய்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆஸ் யூ கெட் அட்வான்ஸ்ட் 120 to 140 ஃபுட் கான்டாக்ட்ஸ் வரைக்கும் யூ கேன் ப்ரோக்ரஸ் அப்படின்றாங்க. இது வந்து ஜென்ரல் கிளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸ்போர்ட்ஸ்மேன் எலீட்டாக ஆக இந்த நம்பர்ஸ்லாம் மாறும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் பண்ணுறதுனால 120 or 140 பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். அவங்க ஒரே ஒரு ஃபுட் கான்டாக்ட்லேயே பிளயோமெட்ரிக் எபிலிட்டி அவ்வளோ ஹையாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெல் கர்வ் மாதிரி இருக்கும். பிகினரில் வந்து கொஞ்சம் கம்மியாக 80 ஃபுட் கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா இன்டர்மீடியட் ஆக 90 100லாம் வந்துடும். பட் அட்வான்ஸ் ஆக திருப்பி குறைஞ்சிரும் இந்த நம்பர் ஆஃப் ஃபுட் கான்டாக்ட்ஸ். அட்வான்ஸ் ஆக நிறையா பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் ஐம் டாக்கிங் ஒலிம்பிக் லெவல், நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஆத்லீட்ஸ்க்கு வந்து பிளயோமெட்ரிக்ஸ் வந்து ஏறிக்கிட்டேலாம் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அவங்க ஒரே ஃபுட் கான்டாக்ட்லேயே அவங்க நிறைய ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுனால அவங்க வந்து அவ்வளோ சம்டைம்ஸ் பிகினர் விட கம்மியாக தான் வந்துட்டு டோட்டல் ஃபுட் கான்டாக்ட்ஸே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கான்டாக்ட்லையும் அவங்க ஒரு பிகினர் வந்து லெட்ஸே ஒரு 100 kilograms ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கிரவுண்டில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அட்வான்ஸ்டு கை வந்து he might be able to put 500 or 1000 kilograms ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஒன் ஃபுட் கான்டாக்ட். ஓகே.
இன்டென்சிட்டி எப்படிலாம் வேரி பண்ணலான்னு பார்த்தோன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பேஸ் பண்ணி வேரி பண்ணலாம். சிங்கிள் லெக், டபுள் லெக் அப்படி. ஸ்பீட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி வேரி பண்ணலாம். வெர்டிக்கல் ஹைட்டு பேஸ் பண்ணி வேரி பண்ணலாம். பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி வேரி பண்ணலாம். எக்ஸசைஸோட காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி யூ கேன் வேரி த இன்டென்சிட்டி. ஸோ பிளாமெட்ரிக்ஸ் எக்ஸசைசஸ்க்கு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஜம்ப்ஸ் இன் பிளேசஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் லீனியர், மல்டிபிள் லீனியர், மல்டி டைரெக்ஷனல், ஹாப்ஸ் அண்ட் பவுண்டிங், ஃபைனலாக வந்து டெப்த் ஜம்ப்ஸ். டெப்த் ஜம்ப்ஸ் தான் வந்துட்டு மேலே ஒரு பாக்ஸ் மேலே நின்று அப்படியே கீழே இறங்கி ஜம்ப் பண்ணி அப்புறம் திருப்பி நீங்கள் வெர்டிக்கல் ஒரு ஹாரிசான்டல் ஜம்ப் பண்ணுறது. டெப்த் ஜம்ப்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் வெரி டிமாண்டிங், இன்ஜுரியும் அதிகமாக ஆகிற எக்ஸசைசஸ் வந்து டெப்த் ஜம்ப்ஸ் தான். ஏன்னா முட்டி மெயின்லி நீ, ஆங்கிள் அண்ட் ஹிப்பில் வந்து அதிகமாக லோடு ரிசீவ் பண்ணுறது டெப்த் ஜம்ப்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் வந்து திருப்பி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெப்படிஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெப்படிஷன்ஸ் வந்து இட் இஸ் கவுண்டட் இன் நம்பர் ஆஃப் ஃபுட் கான்டாக்ட்ஸ் பர் செஷன். ஃபார் லோவர் பாடி வந்து நம்பர் ஆஃப் ஃபுட் கான்டாக்ட்ஸ் பர் செஷன். அப்பர் பாடிக்கு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஹேண்ட் கான்டாக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் த்ரோஸ் ஆர் கேச்சஸ். இப்போ மெடிசன் பால் த்ரோ போடுறீங்கன்னா எத்தனை த்ரோ போடுறீங்க ஆர் எத்தனை கேச்சஸ் போடுறீங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் லோவர் பாடி பிளாமெட்ரிக் ட்ரில்ஸ் பார்த்தோன்னா அதுக்கு சில டேபிளில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜம்ப்ஸ் இன் பிளேசஸ், ஸ்கிப்பிங்லாம் வந்து ஜம்ப்ஸ் இன் பிளேசஸ்க்குள்ளே வந்துடும். ஜம்பிங் ஜாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜிம்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையும் காலும் ஒன்றா சேர்த்து மூவ் பண்ணுறது. அதெல்லாம் வந்து பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் பிளாமெட்ரிக்ஸ்குள்ளே வரும். அப்புறம் புஷ் ஆஃபு, அப்புறம் சிங்கிள் லீனியர் ஜம்ப். அப்படியே திடீர்னு நீங்கள் நின்ன இடத்துலேருந்து திடீர்னு நீங்கள் வாலை டச் பண்ணணும், சீலிங்கை டச் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது வந்து சிங்கிள் லீனியர் ஜம்ப்பு. அதே மாதிரி நின்ன இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஒரே ஜம்பில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சிங்கிள் லீனியர் ஜம்ப். ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப், வெர்டிக்கல் ஜம்ப் எல்லாம் வந்து அதோட இன்னொரு லீனியர் ப்ரோக்ரெஷன்ஸு. அதுக்கப்புறம் மல்டிபிள் லீனியர் ஜம்ப்ஸ் வரும். ஜம்ப் பண்ணி நீங்கள் ஒரு இடத்து போய் ஒரு ரீச் பண்ணுற மாதிரி வர்றது. டக் ஜம்ப்ஸ், டக் ஜம்ப் வந்து நின்ன இடத்துலேருந்து யூ ஜம்ப் அண்ட் நீயை வந்து யூ வில் ட்ரை டு டக் டு யுவர் செஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் ப்ரொக்ரெஷன்ஸ் ஆஃப் பிளாமெட்ரிக் எக்ஸசைஸ். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பேரெல்லாம் தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் யூடியூப்பில் வீடியோவில் போய் போட்டு பாருங்கள், டக் ஜம்ப்னு போட்டு பாருங்கள், அந்த வீடியோ வரும். அதை பார்த்தோன்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் as to what the exercises. இஃப் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராதவங்க கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி பார்த்துருங்க. வீடியோவாக நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இதில் இருக்கிறது எல்லாம் மெஜாரிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இது பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஓகே, ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க வந்து இந்த பேரே புதுசாக இருக்கும், அவங்க வந்து இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி, தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்லேயும் இதை பற்றி பெருசாக வந்து இமேஜஸும் கொடுக்கல. ஓகேயா, ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் அ ஸ்போர்ட்ஸ்மேன், ஆர் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்து அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நார்மலாக ஜென்ரல் கிளைண்ட்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஸ்போர்ட்ஸ்மேன்னா கண்டிப்பாக இதோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக ரஃபாக வந்துட்டு சில பிளாமெட்ரிக் ட்ரில்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் புஷ்அப்பே வந்துட்டு கிளாப் புஷ்அப் மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி மெடிசன் பால் வந்து இம்மிடியட்டாக புஷ் பண்ணி லேண்டிங் ஆன் த மெடிசன் பால், ஆல் தட். அதே மாதிரி த்ரோஸ் அண்ட் கேச்சஸ் இதெல்லாம் வந்து அப்பர் பாடி பிளாமெட்ரிக்ஸ்குள்ளே வந்துடுது. ஓகே, இது வந்து ஐ திங்க் ஸ்பீட் அஜிலிட்டி வந்து ஐ திங்க் வில் டேக் ஆஃப்டர் அ பிரேக். டைம் என்னாச்சு, 11:30 ஆயிடுச்சு. 11:45 we will start. Okay, for 15 minutes we'll take a break and we'll start at 11:45. Okay, now. Okay, yeah.
எல்லாம் வந்தாச்சா? ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. ஓகே 1 2 3 4 5 6 அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடு மட்டும் கொஞ்சம் காமிங்க. இதா? அதில் அதுக்கு முன்னாடி இந்த ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி அண்ட் ரியாக்டிவிட்டி அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சில கன்சிடரேஷன்ஸ் வில் பி டிஸ்கஸிங். Individual's ability to move quickly while simultaneously overcoming the force imposed by the body is determined by the rate of muscle shortening.
ஸோ எவ்வளோ குவிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் ஓவர் கம் பண்ணுறோம், நம்ம பாடியோட வெயிட்டோட ஃபோர்ஸு அண்ட் எக்ஸ்டர்னல் லோடு அது ரெண்டுத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்னா இட் இஸ் டிட்டர்மைன்ட் வித் ரேட் ஆஃப் மசில் ஷார்ட்னிங். எவ்வளோ குவிக்காக வந்து மசில் ஷார்டன் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் வந்து we are able to determine it. இதில் வந்து ரெண்டு மேஜர் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஸ்பீட் ஸ்ட்ரென்த், இன்னொன்று ஸ்பீட் என்டூரன்ஸ். ஸ்பீட் ஸ்ட்ரென்த் என்னன்னா இட் இஸ் தி அபிலிட்டி டு டெவலப் ஃபோர்ஸ் அட் ஹை வெலாசிட்டிஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸ் ரியாக்டிவ் அபிலிட்டிஸ். ஸோ எவ்வளோ ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீடு வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், அதுதான் வந்துட்டு ஸ்பீடு ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணியிருக்கு. அதே ஸ்பீட் என்டூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டி விட மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். என்டூரன்ஸ்னாலே வந்து மோர் டைம் வந்து gets involved. You have to repeat that movement considerable number of times. இப்போ பார்த்தீங்கன்னா அஜிலிட்டிக்கு வந்து ஸ்பீட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் என்டூரன்ஸ் ரெண்டுமே தேவைப்படுது. லைக் இது ரெண்டும் வந்து இருந்துச்சுன்னா தான் வந்து யூ ஹாவ் சம் குட் அஜிலிட்டி கேப்பபிலிட்டிஸ். ஓகே, கிளைண்ட்ஸ் ரியாக்டிவ் அபிலிட்டி கேன் பி இம்ப்ரூவ்ட் த்ரூ ட்ரைனிங் தட் அப்ளைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபோர்ஸ் ஆஃப் explosive force to specific movements. Reactive ability improve பண்ணணும்னா explosive forces வந்து you will have to be able to generate such அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பீடு அஜிலிட்டி ட்ரில்ஸ் எல்லாத்துலேயுமே all these will be coming. Okay, agility training involves the components of acceleration, deceleration and balance. So acceleration வந்து நீங்கள் இந்த ஜீரோலேருந்து ஸ்பீடை ஏற்றி 1 km/h 2 km/h ஸ்பீட் அப்படியே ஸ்பீடை ஃபாஸ்ட்டாக ஏற்றுறீங்க பாருங்கள், அதுதான் வந்து ஆக்சலரேஷன் அபிலிட்டிஸ். டீசலரேஷன் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறீங்க, ஃபுட்பால் இருக்குது, ஃபுட்பாலை பார்த்த உடனே நீங்கள் வர்ற ஸ்பீடு அப்படியே யூ ஷுட் ட்ரை டு ஸ்டாப், லைக் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்பீடு ஏற்றுறீங்களோ அதே மாதிரி யூ ஷுட் பி ஏபிள் டு ரெடியூஸ் யுவர் ஸ்பீட் ஆல்சோ பட் அண்டர் கண்ட்ரோல். அதுதான் வந்து டீசலரேஷன் அபிலிட்டிஸ். அதே மாதிரி அஜிலிட்டியில் வந்து மல்டி டைரக்ஷனல் காம்பனண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ் அதெல்லாம் கூட தேவை. ஸ்பெஷலாக வந்து சென்டர் ஆஃப் மாஸ், உங்களோட பாடியோட வெயிட்டை சென்டர் ஆஃப் மாஸ் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கான அபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் அஜிலிட்டி ட்ரைனிங். ஓகே, ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ட்ரைனிங் ஷுட் பி ப்ரெசீடட் பை ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் தட் ஆர் இனிஷியலி பெர்ஃபார்ம்ட் அட் சப்மேக்சிமல் ஸ்பீட் அண்ட் என்ஷூர் ப்ராப்பர் டெக்னிக். ஸோ ஸ்பீடு அஜிலிட்டி ட்ரைனிங்லாம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வாட் எவர் த ஸ்கில் இஸ் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமல் ஸ்பீடுக்கு எய்ம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து சப்மேக்சிமலாக ஸ்லோவாக வந்துட்டு அந்த டெக்னிக்கை வந்து ப்ராப்பராக பண்ண ஆஸ் யூ கெட் பெட்டர் அட் இட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பீட் ஏற்றிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் எய்ம் பண்ணனா டெக்னிக் தப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் வந்து அவ்வளோ it won't be as efficient. So whatever it is, speed agility நீங்கள் எது ட்ரெயின் பண்ணுறதா இருந்தாலும் ப்ராக்டிஸில் வந்து யூ ஷுட் ட்ரை டு டூ இட் அட் அ ஸ்லோவர் ஸ்பீட். அந்த ஸ்லோவர் ஸ்பீடில் நீங்கள் அந்த மசில் மெமரியை இம்ப்ரூவ் பண்ண ஆஸ் யூ கெட் பெட்டர் அட் இட் அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ட்ரை இன்க்ரீஸிங் யுவர் ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா ஒரு வீக்கில் 1 to 3 times a week வந்து யூ கேன் டூ ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ட்ரைனிங். ஸோ இன்னொன்று நோட் பண்ணிக்காமல் இது வந்து ஜென்ரல் கிளைண்ட்ஸ் ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்டுக்குமே மாறும். அட்வான்ஸ்டாக நீங்கள் ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணோம்னா இதெல்லாம் டோட்டலாக இந்த நம்பர்ஸ் வந்து அப்ளை ஆகாது. ஓகே, டிபெண்டிங் ஆன் த ஸ்போர்ட் வந்து இட் வில் வேரி அ லாட் டிபெண்டிங் ஆன் த ஸ்போர்ட் அண்ட் டிபெண்டிங் ஆன் த கிளைண்ட். ஓகே, இன்டென்சிட்டி பார்த்தோன்னா இட் ஹேஸ் டு பி ஹை இன்டென்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர், ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து தீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி பெர்ஃபார்ம்டு ஏர்லி இன் த ட்ரைனிங் செஷன். சரியா, ரொம்ப டயர்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாலாம் வந்து இந்த ஸ்பீட் அஜிலிட்டிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபெட்டிக் ஆகிடுச்சுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பீடு எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிடலாம். ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ரிலேட்டட் ட்ரில்ஸ் எல்லாமே. It should be done after warm up but before doing any fatiguing exercises. Okay,
இன்டென்சிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை த எனர்ஜி சிஸ்டம். ஸோ எந்த எனர்ஜி சிஸ்டமில் ட்ரெயின் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பீட் அஜிலிட்டி எல்லாமே வில் பி டிட்டர்மைன்ட். ஸோ இப்போ அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. பிகினர்ஸ்லாம் பார்த்தோன்னா 15 to 30 செகண்ட்ஸ் ரேஞ்சில் வந்துட்டு தே வில் பி ட்ரைனிங். ஆனால் அதுவே அட்வான்ஸ்டு பார்த்தோன்னா 10 to 60 செகண்ட்ஸில் வந்து தே வில் பி ட்ரைனிங். ரெண்டு ரேஞ்ச்லேயும் பண்ணுவாங்க. 15 செகண்ட்ஸை விட கம்மியாகவும் பண்ணுவாங்க, 60 செகண்ட்ஸ்க்கு மேலேயும் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றொன்றும் வந்து ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்குது. ஸோ கிளைகோலிட்டிக்னா வந்துட்டு அனோரபிக் சிஸ்டம் விச் இஸ் 15 to 30 செகண்ட்ஸ் ஆர் ஈவன் 40 செகண்ட்ஸ் அப் டு கூட போகும். இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்க பியூராக கிரியேட்டின் ஃபாஸ்பேஜன் சிஸ்டம் விச் இஸ் லெஸ் தேன் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவாக பண்ணுவாங்க. அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க ரெண்டு எனர்ஜி சிஸ்டம்லேயும் வந்துட்டு தே வில் பி ட்ரைனிங் ஃபார் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி. ஓகேயா? ஸோ ரெப்புடேஷன்ஸ் அண்ட் செட்ஸ் பார்த்தோன்னா it is determined by the duration of time spent. ஒரு எனர்ஜி சிஸ்டமில் நீங்கள் எந்த எனர்ஜி சிஸ்டமில் ட்ரெயின் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களோட வால்யூம் ஆஃப் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ட்ரைனிங் வில் பி டிட்டர்மைன்டு. ஸ்டேஷ்னரி ட்ரில்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா 1 to 3 sets of 10 to 15 seconds அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் யூ வில் பி ட்ரைனிங் ஃபார் ஸ்பீட் அஜிலிட்டி அண்ட் குவிக்னஸ். அதே மாதிரி டைனாமிக் ட்ரில்ஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டைனாமிக்னா நல்லா மூவ்மெண்ட்டோடு இருக்கிற ட்ரில்ஸு. ஸ்டேஷ்னரி ட்ரில்ஸ்லாம் நின்ன இடத்துல இருந்தே பண்ணுற மாதிரி ட்ரில்ஸ் அதெல்லாம் வந்து அகெயின் 1 to 3 sets of 20 to 30 yards. ஸோ ஒன்று வந்து செகண்ட்ஸில் இருக்குது, இன்னொன்று வந்து யார்ட்ஸில் இருக்குது. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மீட்டர்ஸ் கணக்கு தான் வரும். மீட்டர்ஸ் விட கொஞ்சம் கம்மி யார்டு, பட் நீங்கள் மீட்டர் கணக்குலேயே ஞாபகம் வச்சுக்கோங்க. டைனமிக் ட்ரில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 20 to 30 மீட்டர்ஸில் நீங்கள் ட்ரில்ஸ் பண்ணுவீங்க, ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ட்ரில்ஸ். ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரில்ஸை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க, டைனமிக் ட்ரில்ஸ் எல்லாமே. ஒரு ரெப்புக்கு இன்னொரு ரெப்புக்கு இன்னொரு 2 to 3 minutes ஆஃப் ரெஸ்ட் யூ வில் பி யூஸிங். இதில் பேசிக்காக என்னென்னா இந்த சாப்டரில் நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த இப்போது ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டினா ஓகே, அதுக்கு வந்து செட்ஸ் இவ்வளோ ரேஞ்சில் இருக்கணும், ரெப்படேஷன்ஸ் இவ்வளோ ரேஞ்சில், இன்டென்சிட்டி இப்படி இருக்கணும், ரெஸ்ட் இவ்வளோ இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. டைப் பார்த்தோன்னா வேரியஸ் ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி ட்ரில்ஸ் ஆர் ப்ரெசென்டட். ஓகே, இதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட் ட்ரில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இஃப் யூஆர் இன்ட்ரடியூசிங் யூ கேன் டூ சம் ஆஃப் தீஸ் ஸ்பீட் ட்ரில்ஸ். ஸோ இது வந்து ஆர்ம் ஆக்ஷன் ட்ரில்லு, இதுவும் ஆர்ம் ஆக்ஷன் ட்ரில் தான். அதே மாதிரி ஸ்டாண்டிங்கில் ஏபிசி ட்ரில்ஸு, ஹை நீஸ். ஸோ இப்போ இந்த நேம்லாம் பார்த்த உடனே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு உடனே புரிஞ்சிடும். ஆர்ம் ஆக்ஷன், ரியர் ஆர்ம் ட்ரைவு, பேக் ஆர்ம் ட்ரைவ் பண்ணுறது, அதுதான் ரியர் ஆர்ம்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் ஆர்ம் ட்ரைவ் இது. ஏபிசி ட்ரில்ஸ், ஹை நீ, ஹை மார்ச்சஸ், பட் கிக்ஸு, இதெல்லாம் வந்து நார்மலாக ஸ்போர்ட்ஸ்மேன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். நான் ஸ்போர்ட்ஸ்மேன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க எல்லோரும் கண்டிப்பாக வீடியோஸாக பாருங்கள். அண்ட் ஒரு நாள் அவுட்டோரில் போயிட்டு ட்ரெயின் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் நேம்ஸு. ஏன்னா நேம் ரெஜிஸ்டர் ஆகணும். ஏன்னா எக்ஸாமில் வந்துட்டு ஹைனி வந்து எந்த எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் ஹைனி வந்துட்டு எந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே வருது, ஸ்பீட் ட்ரில்ஸ்குள்ளே வருதா இல்லைனா வந்துட்டு பவர் ட்ரைனிங்குள்ளே வருதா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்கள் ஹைனின்னு சொன்ன உடனே இந்த எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டேக்கிள் பண்ண முடியும். நாங்கள் பார்த்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்மேன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களாம் இந்த சாப்டரில் இருந்து வர கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து ரிலேட் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த எக்ஸசைஸ் நேம் பார்த்த உடனே அந்த இமேஜ் வந்து மைண்டில் பிக்சராக வரணும் உங்களுக்கு. அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு கிளியர் தீஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. அஜிலிட்டி ரிலேட்டட் ட்ரில்ஸு. ஸோ அதில் ஃபார்வர்ட் ட்ரில்ஸ், ஃபார்வர்ட் ஜம்ப்ஸு, லேட்ரல் ஜம்ப்ஸு, லேட்ரல் ஹாப்ஸு, இதெல்லாமே இருக்குது. ஓகே. இமேஜஸ் பாருங்கள். பட் பெஸ்ட் திங் டு டூ வந்து அஜிலிட்டி ட்ரில்ஸில் சிங்கிள் ஸ்டெப் இன் அந்த மாதிரி யூடியூப்பில் சும்மா போட்டு பாருங்கள். ஒரு வீடியோ வரும் 10 seconds 20 seconds தான், அதை நீங்கள் பார்க்கணும். பட் அதை நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே.
அதே மாதிரி அஜிலிட்டி ரிலேட்டட் ட்ரில்ஸில் இன்னும் சில வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட்லி லேடர் ரிலேட்டட் தான் காமிச்சிருக்காங்க இதில். அதே மாதிரி கோன் ரிலேட்டட் எக்ஸசைசஸ் சில இது கொடுத்துருக்காங்க. ஷஃபிள்ஸ், ப்ரோ அஜிலிட்டி ட்ரில், மல்டி டைரக்ஷனல் ட்ரில்ஸ் அண்ட் கர்வ்ட் அண்ட் கட்டிங் ட்ரில்ஸ். ஓகே, இது எல்லாத்துக்கும் வந்து ஓகே, இது ஆக்சுவலாக இதை பார்த்துடலாம். லேட்ரல் ஷஃபிள்ஸ் பார்த்தோன்னா 2 கோன் வச்சுட்டு சைட் டு சைடில் நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. தட் இஸ் கால் லேட்ரல் ஷஃபிள்ஸ். சரியா? லெஃப்ட் ரைட்லேருந்து காலை மட்டும் வந்து ஷஃபிள் பண்ணி யூ கோ டு த லெஃப்ட் ஆர் யூ கோ டு த ரைட். தட் இஸ் லேட்ரல் ஷஃபிள்ஸ். ப்ரோ அஜிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ப்ரிண்ட் டெஸ்ட்டில் டெஸ்டிங்கில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சென்டரில் நிற்பீங்க, யூ ஸ்ப்ரிண்ட் 5 yards இந்த பக்கம் போயிட்டு ஒரு லைனை டச் பண்ணிட்டு திருப்பி இந்த பக்கம் ஒரு 10 yards, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, டோட்டலாக 10 yards ஸ்ப்ரிண்ட் பண்ணுவீங்க. திருப்பி இங்கே ஒரு லைன் டச் பண்ணிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்து 5 meters டச் பண்ணி இந்த இடம் வரும்போது டைமை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. அதுதான் வந்து ப்ரோ அஜிலிட்டி டெஸ்ட். ஓகே, அது வந்து இது வந்து உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட்ஸில், ஸ்போர்ட்ஸ் அசஸ்மெண்ட்ஸில் இது வரும். அது நீங்கள் பார்த்தோன்னா திருப்பி இந்த ப்ரோ அஜிலிட்டி வந்து யூ பி ஏபிள் டு சி. அதே மாதிரி ஹெக்ஸகன் ட்ரில் அண்ட் டீ ட்ரில் இது ரெண்டுமே கூட உங்களுக்கு டெஸ்டிங்கில் வந்திருக்கும். இன்னொரு ப்ரீவியஸாக நம்ம பார்த்த சாப்டர்ஸில் இன்ஃபேக்ட் லாஸ்ட் சாப்டரில் டீ ட்ரில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, டீ ட்ரில் நம்ம பார்த்தோம். ஆமாம், அதே மாதிரி ஹெக்ஸகன் ட்ரில் நம்ம பார்த்தோமான்னு தெரியல. ஆனா ஹெக்ஸகன் ட்ரில் பார்க்கலனா? ஹெக்ஸகன் பார்க்கல. சரி, ஒரு நிமிஷம், நான் யூடியூப்லேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதான் வந்து ஹெக்ஸகன் ட்ரில். இது வந்து ஆக்சுவலாக சிஎஸ்சிஎஸ் புக்கில் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஹெக்ஸகன் மாதிரி யூ ட்ரா இட் அண்ட் சென்டர்லேருந்து ஒரு தடவை ஒரு சைடுக்கு யூ வில் ஸ்விட்ச் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து அதே பாயிண்ட்டுக்கு நீங்கள் யூ வில் கம் பேக். அந்த ஒரு ஃபுல் ரவுண்டு நீங்கள் வர்றதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நோட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஹெக்ஸகன் ட்ரில். ஓகே, தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, அப்புறம் சென்டருக்கு, அப்புறம் லெஃப்ட் சைட் சென்டருக்கு, அப்படியே ஒரு கிளாக் மாதிரி இந்த சைட் சென்டர், இந்த சைட் சென்டர், அப்படி ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்துட்டோன்னா இட் இஸ் ஒன் ஃபுல் ரவுண்ட் ஆஃப் த ஹெக்ஸகன். ஓகே, இது வந்து குவிக்னஸ் அண்ட் அஜிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டெஸ்ட்னால இதில் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஹெக்ஸகன் டெஸ்ட் பற்றி. பட் ஃபுல்லாக இது இமேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல, லைக் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபிகர் 8 டெஸ்ட் கூட இருக்குது அஜிலிட்டி டெஸ்ட்டு. ஃபிகர் 8 வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த பைக் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம்ல, அதே சேம் அந்த ஒரு 8 மாதிரி நம்ம வந்து 2 கோன் வச்சு நம்ம you should be running. ஒரு கோனை சுற்றி இன்னொரு கோனை சுற்றி you should sprint. ஓகே, இதுதான் வந்து அஜிலிட்டி ட்ரில். எனக்கு தெரிஞ்சு இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வராது, பட் ஸ்டில் ஏன்னா இவங்களே வந்து கிளியராக அந்த எக்ஸசைஸ் பற்றிலாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலை, சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க.
ஓகே, இப்போ ஸ்பீட் அஜிலிட்டி எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட் தான், பீரியடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து தி ஆக்சுவல் பிளானிங் ஆஃப் பீரியடைசேஷன். ஒரு ஒரு ஸ்போர்ட்டிங் சைக்கிள், இப்போ ஒலிம்பிக்ஸ்னால் வந்துட்டு 4 இயர்ஸ்க்கு வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, தட் வில் கம் அண்டர் பார்ட் ஆஃப் பீரியடைசேஷன். ஒரு இயருக்கு என்ன பிளான் பண்ணணும், அந்த இயர் எப்படி பிரேக் டவுன் பண்ணணும், அந்த இயரை எத்தனை மந்த்ஸாக பிரிக்கணும், அந்த மந்த்ஸை எப்படி வீக்ஸாக பிரித்து ஒரு ஒரு மந்த்துக்கும் வீக்குக்கும் எப்படி வந்துட்டு யூ வில் டிசைன் அண்ட் செட் கோல்ஸ். வந்து பீரியடைசேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட்டு. பேசிக்காக ஆன் த ஹோல் வந்து இட் இஸ் பிளானிங் ஃபார் அ இயர் ஒரு மல்டி இயர் தான். பட் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஹவு யூ ஆர் பிளானிங் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்போர்ட்டிங் கோல்ஸ், காம்படிஷன்ஸ், அதெல்லாம் வந்து தட் கம்ஸ் அண்டர் பீரியடைசேஷன். இப்போ பீரியடைசேஷன் பார்த்தோம்னா, இப்போ மல்டிபிள் ஸ்டைல்ஸ் ஆஃப் பீரியடைசேஷன் இருக்குது, சரியா? இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தனியாக எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. லைக் இந்த பீரியடைசேஷன் பற்றி மட்டுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 700-800 பேஜஸில் இருக்கிற மாதிரி ஒரு 10-15 புக் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு சும்மா ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் இந்த சாப்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஸ்போர்ட்ஸ்மென் அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, இந்த பீரியடைசேஷன் கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் கோ டு த டெப்த்ஸ் ஆஃப் இட். லைக் இந்த பீரியடைசேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக பக்காவாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் யூ வில் பி ஏபிள் டு டிசைன் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம்ஸ். அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஹவு யூ ஆர் பிளானிங் அ கோல், அந்த கோல் ப்ரீவியஸ் மந்தோட கோல் வந்து ஹவு இட் வில் இன்டராக்ட் வித் த நெக்ஸ்ட் கோல், அதெல்லாம் வந்து யூ வில் பி ஏபிள் டு பிளான் அக்கார்டிங்லி. ஸோ பீரியடைசேஷன் ரெஃபர்ஸ் டு பிளான்ட் ப்ரோக்ரஷன் ஆஃப் எக்ஸசைஸ் தட் intentionally varies the training stimuli, especially intensity and volume. So plan பண்ணி you are progressing in exercises, training volume, training intensity எல்லாமே you are varying it so that progress occurs. Systematically you'll be changing the exercise variables to be more effective for training strength developments and peak performance. So peak performance கொண்டு வரதுக்கு எப்படி சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு எக்ஸசைஸ் வேரியபிள் நீங்கள் மாற்றுறீங்க, all that comes under periodization. பீரியடைசேஷன் வந்து ப்ராடாக பார்த்தோன்னா 3 சைக்கிள்ஸாக பிரிப்பாங்க, மேக்ரோ சைக்கிள், மீசோ சைக்கிள் அண்ட் மைக்ரோ சைக்கிள், சரியா? இது வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் கிடையாது, ஓகே? பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு பிகர் பிக்சர் பிளான் தான் வந்துட்டு மேக்ரோ சைக்கிளாக இருக்கும். அதை பிரேக் டவுன் பண்ணி மீசோ சைக்கிள்ஸ், அதை பிரேக் டவுன் பண்ணி மைக்ரோ சைக்கிள்ஸாக இருக்கும். ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ்மென் பார்த்தோன்னா 1 year மேக்ரோ சைக்கிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒலிம்பியன்ஸ் வந்து 4 year மேக்ரோ சைக்கிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஒலிம்பிக்ஸ்க்குன்னு ட்ரெயின் பண்ணுறவங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா மேக்ரோ சைக்கிள் வந்துட்டு அவங்களுக்கு 6 months to 12 months இருக்கும் ஜென்ரலாக மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு. ஆனால் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு இங்கே 4 yearsன்னு இருக்கும். மீசோ சைக்கிள் பார்த்தோன்னா 2 to 4 months இருக்கும். இதே வந்து 6 monthsல ஒரு 12 monthsல பண்ணுறத 4-5 பிளாக்காக பிரிப்பாங்க. அந்த 4-5 பிளாக்ஸையும் வந்துட்டு 1 to 4 weeks மைக்ரோ சைக்கிளாக பிரித்து அந்த வீக்லி கோல்ஸ் எப்படி அட்டைன் பண்ணுவாங்க, தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் பீரியடைசேஷன், ஓகே? ஸோ ரஃபாக வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பீரியடைசேஷன் சைக்கிள். மேக்ரோ சைக்கிள் வந்து ஒரு 4 year பிளான் அப்படின்னா அதை வந்துட்டு பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 2 yearsக்குள்ளே என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம், செகண்ட் 2 yearsக்குள்ளே என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும். அந்த 2 years வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்குள்ளே என்ன அச்சீவ் பண்ணோம், நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே என்ன அச்சீவ் பண்ணோம், அந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோன்னா இதை ஃபஸ்ட் இயராகவே தனியாக ஒரு மேக்ரோ சைக்கிளாக வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு 6 monthsல ஃபஸ்ட்டு 3 months எவ்வளோ என்ன மாதிரி கோல் செட் பண்ணணும், இங்கே என்ன மாதிரி கோல் செட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸடாக வந்துட்டு மேக்ரோ சைக்கிள்னால் 6 months தான், மீசோ சைக்கிள்னால் 2 months தான்லாம் கிடையாது. நம்ம ஆஸ் அ கோச் உங்களோட ட்ரைனிங் ஃபிலாசபி என்னவோ அதை பொறுத்து தான். சில பேர் வந்துட்டு ஒரு மைக்ரோ சைக்கிள் வந்துட்டு 1 week அப்படின்னு தான் கணக்கு வைப்பாங்க, மீசோ சைக்கிளை வந்து 1 month கணக்கு வைப்பாங்க.
மேக்ரோ சைக்கிள் வந்து 3 to 6 மந்த்ஸ் தான் கிடக்க வைப்பாங்க. ஓகே, அது அப் டு யூ. பட் ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஒரு மேக்ரோ சைக்கிள்லேருந்து இன்னொரு மேக்ரோ சைக்கிள் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு, ஒரு மீசோ சைக்கிள்லேருந்து இன்னொரு மீசோ சைக்கிள் ப்ரோக்ரஸ் பண்ணுறது. ஒரு மீசோ சைக்கிள்லையும் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கிற கோலு எப்படி கரண்ட் கோலை பொட்டென்ஷியேட் பண்ணோம், அந்த ஸோ ஒரு கோலுக்கு அப்புறம் இன்னொரு கோல் என்ன செட் பண்ணணும், அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஹைப்பர்ட்ரோஃபிக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் பண்ணலாமா, ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணலாமா, ஸோ ஸ்ட்ரென்த் பண்ணிவிட்டு நான் ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணனா ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருமா, ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் பண்ணனா ஸ்ட்ரென்த்து குறையுமா, ஹைப்பர்ட்ரோஃபி குறையுமா, ஸோ இது ரெண்டுத்துக்கு அப்புறம் நம்ம பீக் பர்ஃபார்மன்ஸ் போகும்போது இது ரெண்டுமே குறைஞ்சிருமா, அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சில மாடல்ஸ் பார்த்தோன்னா, ஒரு கிளாசிக் மாடல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பீரியடைசேஷனில் லீனியர் பீரியடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீனியர் பீரியடைசேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து இல்லை ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து தே வில் டூ ஒன்லி 15 reps எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மந்த்து பார்த்தோன்னா 10 to 12 reps எக்ஸசைசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து 8 to 12 பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து லெட்ஸ் சே 6 to 8 or 10 reps பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மந்த் வந்து 4 to 6, ஃபைனலாக வந்து 1 to 4 reps பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக் லீனியர் பீரியடைசேஷன் மாடல். இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இதில் மைனஸாக இருக்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? அண்ணா இன்னும் ஒரே வாட்டி சொல்லுங்கண்ணா. ஸோ லீனியர் பீரியடைசேஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து 1 இயருக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க, ஒரு காம்படிஷனுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் வந்து 12 to 15 reps ட்ரெயின் பண்ணுவீங்க. அப்புறம் 10 to 12, அப்புறம் 8 to 10, அப்புறம் 6 to 8, அதுக்கு அடுத்த மாதம் 4 to 6, அதுக்கு அடுத்த மாதம் 1 to 4 reps பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக காம்படிஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்கில் வந்து இது பேர் லீனியர் பீரியடைசேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 12 to 15 reps வந்துட்டு என்டியூரன்ஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க. 1 to 4 reps வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ இந்த மாடலில் பார்த்தோன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இதில் என்ன மாதிரி ப்ளஸ்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன மாதிரி மைனஸஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ரைட் ஆன்சர்லாம் கிடையாது, நீங்கள் எது வேணால் சொல்லலாம். என்டியூரன்ஸ் கம்மியாக இருக்குமாண்ணா? எஸ். ஸோ என்ன ஆகிடும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் நீங்கள் என்ன மாதிரி அடாப்டேஷன், என்டியூரன்ஸ்க்கு கம்மியாக பவர் அதிகமாகும் இல்லைண்ணா? அதுதான். ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு பார்த்தோன்னா பவர் லாஸ்ட் ஸ்டேஜில் பவர் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் வந்து என்டியூரன்ஸு ஹைப்பர்ட்ரோஃபி அதெல்லாம் வந்துட்டு 12 reps மேலே பண்ணுறீங்க. அதே மாதிரி 8 to 10 reps ரேஞ்சில் ஹைப்பர்ட்ரோஃபி பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு 3 மாதம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்க. சரியா? ஸோ அந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் எண்ட் ஸ்டேஜில் பார்த்தோன்னா பவர் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து லீனியர் பீரியடைசேஷன். இதே மாதிரி நான் லீனியர் பீரியடைசேஷன் இருக்குது. டெய்லி அண்டுலேட்டிங், வீக்லி அண்டுலேட்டிங் அந்த மாதிரி இருக்குது. கான்ஜுகேட் பீரியடைசேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் பிளாக் பீரியடைசேஷன் ஒன்று இருக்குது. ஒன்றுத்துல ஒரு ஸ்டைலு. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு பீரியடைசேஷன் மாடலில் வந்துட்டு ஒரே மாதத்தில் 12 to 15 பண்ணுவாங்க, 8 to 10 பண்ணுவாங்க, 6 to 8 பண்ணுவாங்க, 1 to 4 பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மண்டே வந்துட்டு 8லேருந்து 20 reps வரைக்கும் பண்ணுவாங்க. வெட்னஸ்டே வந்துட்டு 4லேருந்து 10 reps வரைக்கும் பண்ணுவாங்க. ஃப்ரைடே வந்து 1 to 4 பண்ணுவாங்க. இதே மாதிரி வாரம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் மாடல். இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் மந்த் வந்து 10 to 12 பண்ணுறாங்க, 12 to 15 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து 4 to 6 பண்ணுவாங்க. ஸோ லீனியராக போகிறதில்ல, மாற்றி போவாங்க. ஒரு மந்த் 12 to 15, இன்னொரு மந்த் 4 to 6, இன்னொரு மந்த் 8 to 10, இன்னொரு மந்த் 1 rep, இன்னொரு மந்த் 6 reps, இன்னொரு மந்த் 2 reps. அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போய்கிட்டு இருப்பாங்க. இது வந்து இன்னொரு ட்ரைனிங் மாடல், பீரியடைசேஷன் மாடல். ஒரு மாடல்லையுமே வந்து ஒரு ப்ளஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இது அப் டு த கோச்சஸ் ட்ரைனிங் ஃபிலாசபி. என்ன மாதிரி மாடல் வந்து அவங்க அந்த ஆத்லீட்டுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தே வில் டிசைட். ஓகே.
ஸோ இதில் தான் வந்து லீனியர் மாடலும் அன்டிலேட்டிங் மாடலும் சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லீனியர் மாடலில் பார்த்தோன்னா இன்டென்சிட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். இன்டென்சிட்டி பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 15 reps பண்ணுறனால அவங்க வந்து இங்கே வந்து ஒரு லெட்ஸே இங்கே வந்து 10 கிலோ யூஸ் பண்ணுவாங்க, இங்கே 15, இங்கே 20, இங்கே 25, இங்கே 30, 35, 40, 45, 100 கிலோ வரைக்கும் போயிடுவாங்க. சரியா? இதான் இன்டென்சிட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்டென்சிட்டி ஏற ஏற வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 15 கிலோவில் வந்துட்டு 4 செட்டு பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்லோவாக இது பண்ணிகிட்டு இருக்கும்போது 100 கிலோஸில் வந்துட்டு ஒரு செட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா பீரியடைசேஷன் மாடல்ஸ்லையும் வந்துட்டு இன்டென்சிட்டி ஏறிக்கிட்டே இருக்கும், வால்யூம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்டிலேட்டிங் பார்த்தோன்னா ஜிக்ஸாக்காகவே போயிட்டு இருக்கும், அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு இருக்கும். இன்டென்சிட்டி ஏறுதுன்னா வால்யூம் இறங்குது அந்த ஸ்டேஜுக்கு, திருப்பி இன்டென்சிட்டி ஏறும் போது வால்யூம் இறங்கும், இன்டென்சிட்டி இறங்கும் போது வால்யூம் ஏறும், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காகவே போயிட்டு இருக்கும். இது வந்து அன்டிலேட்டிங் மாடல். ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஸ்டடி பண்ணுற மாதிரி சும்மா ஒரு சாம்பிள் மாடல் காமிச்சிருக்கிறாங்க. லெஃப்டில் இருக்கிறது வந்து லீனியர் பீரியடைசேஷன், ரைட்டில் இருக்கிறது அன்டிலேட்டிங் பீரியடைசேஷன். ரெண்டுமே 6 monthsக்கு காமிச்சிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் ரஃபாக வந்து சும்மா உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 146 kgsல நம்ம பாஸ்லாம். 64 kgல 12 reps பண்ணுறாங்க. வெட்னஸ்டேயும் 64 kgsல 12 reps, ஃப்ரைடேயும் 64 kgsல 12 reps. ஏதோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா 64 kg வந்து 73 பண்ணுறாங்க. ஸோ இங்கே வெயிட் ஏற்றுறாங்க, ரெப்ஸை குறைக்கிறாங்க. 73ல் 8, 73ல் 8. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது, வெயிட்டை ஏற்றுறாங்க, ரெப்ஸை குறைக்கிறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து 70ல் 12. ஸோ ரெப்ஸ் வந்து இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ திருப்பி 12 reps போகிறாங்க. 12, 8, 4, திருப்பி 12, 8, 4 reps பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு மாடலாக இது இந்த 3 வீக்கும் வந்துட்டு ஒரு பிளாக்குள்ளே வருது. சரியா? இதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க இந்த பிளாக்ல, ஆனால் வெயிட் வந்து அதிகமாக லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா 64 இருந்த இடத்துல 70, அதே தான் 12 reps, ஆனால் வெயிட் மட்டும் வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 73 kilos 8 reps இருந்த இடத்துல 79 kilos 8 reps. இங்கே பார்த்தோன்னா 82 kilosல 4 reps, இங்கே 89 kilosல 4 reps. புரியுதா? இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் லீனியர் பீரியடைசேஷன். ஓகேயா? ஸோ இது வந்து மீசோசைக்கிள் 1 முடிஞ்சிருச்சு ஆஃப் லீனியர் பீரியடைசேஷன். மீசோசைக்கிள் 2ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா திருப்பி அதே 12, 8, 4, அதே 12, 8 and 4. ஓகே. இங்கே பார்த்தோன்னா இங்கே 12 reps என்ன பண்ணாங்க, ஸோ ஃபஸ்ட் வீக்கில் 12 reps 64 kg பண்ணாங்க. 4th வீக்கில் திருப்பி 12 reps பண்ணுறது 70 kg பண்ணாங்க. இப்போ அதே 64, 17 இருந்தது, இங்கே வந்து 77 kilos ஆகிடுது. ஓகே. 77க்கு அப்புறம் திருப்பி 12 reps பண்ணுற அன்னைக்கு 82 kilos பண்ணுறாங்க. புரியுதா? இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் லீனியர் பீரியடைசேஷன். அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க கிராஜுவலாக. ஸோ இதுக்கு அப்படியே இது ரெபிட்டிஷன்ல லைக் ரெபிட்டிஷன் வெயிட், பட் ஒர்க் அவுட்ல எந்த சேஞ்சுமே இருக்காதுல்ல? கேட்கல எனக்கு. ஒரு இது ரெபிட்டிஷன்ல மட்டும் தானே, ரெபிட்டிஷன் பிளஸ் வெயிட்ஸ் லோட்ல மட்டும் தானே சேஞ்ச் இருக்கும், லைக் வேரியேஷன்ல எந்த சேஞ்சுமே இருக்காதுல்ல இந்த 6 monthக்கு? ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள தான் காமிச்சிருக்காங்க, இப்படிதான் கிடையாது. ஓகே. சரியா? ஒரே ஒரு எக்ஸசைஸ்க்கு ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சிருக்காங்க.
ஓகே ஓகே ஓகேயா? ஏன்னா இதே மாதிரி எக்ஸாக்டெல்லாம் யாரும் பண்ண போகிறது இல்லை, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஏன்னா மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே 3 நாளுமே யாரும் ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறது இல்லை 12 ரெப்ஸுக்கு. ஓகே சரியா? நீங்கள் வந்துட்டு ஒரு ரஃபாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மண்டே வந்து ஒரு 8 எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 8 எக்ஸசைஸ்லேயும் வந்துட்டு எல்லாமே 12 ரெப்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் 64 kg பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 64 kg எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறாங்க இங்கே. ஓகே, இது வந்து லீனியர் பீரியடைசேஷன் இப்போ பார்த்தது. இப்போ அண்டுலேட்டிங் பீரியடைசேஷன் பார்த்தோன்னா அதே இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மண்டேக்கு வந்து சேமாக இருக்குது. சரியா? மண்டே வந்து சேம் 64 kg 12 ரெப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோன்னா வெட்னஸ்டேக்கே மாறிடுச்சு. ஸோ மண்டே வந்து 12 ரெப்ஸ், வெட்னஸ்டே 8 ரெப்ஸு, ஃப்ரைடே வந்து 4 ரெப்ஸ். ஸோ ஒரு வாரத்திலே வந்து 3மே வந்துடுது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் சேம், இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. போன வீக் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோன்னா அதுவும் சேமாக இருக்குது. 12, 8 and 4 இது 3மே சேமாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஃபுல்லாகவே சேம் ரெப்ஸு சேம் வெயிட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளாக் போகும்போது அப்படியே வெயிட்டை ஏற்றிடுறாங்க. சரியா? 64 kgக்கு பதிலாக 70. ஆனால் மண்டே 12, வெட்னஸ்டே 8, ஃப்ரைடே 4. ஓகே, இங்கே பார்த்தோன்னா மண்டே இப்போ வீக் 1 ஃபுல்லாக 12, வீக் 2 ஃபுல்லாக 8, வீக் 3 ஃபுல்லாக 4 இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மண்டே 12, வெட்னஸ்டே 8, ஃப்ரைடே 4. திருப்பி அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீரியடைசேஷன் மாடல்ஸ். ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. சும்மா ஒரு சாம்பிளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஒரு மாடல் தேவ் எக்ஸ்பிளைன் ஹியர். நீங்கள் சும்மா நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த டேபிள் வந்து சும்மா நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படி ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க. யூ யுவர் செல்ஃப் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். ஸோ ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் பார்த்தோன்னா எல்லா வீக்குமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரோக்ரஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்காது. தேர் வில் பி பிரேக்ஸ் இன் பிட்வீன். இப்போ ஸ்பெஷலாக ஜென்ரல் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ட்ராவலு, வெக்கேஷன் போயிடுவாங்க, இல்லைனா இன்ஜுரி வந்துடும், ஏதாவது இல்னஸ் வந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு லீனியராக எல்லாருமே ஏறிக்கிட்டே இருக்க போகிறது இல்லை பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்டைம்ஸ் வந்து யூ வில் ஹாவ் டு மெயின்டைன் தேர் ட்ரைனிங் ஃபார் சம் டைம். அந்த மாதிரிலாம் சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ பர்சனல் ட்ரெயினர்ஸ் வந்து யூ கேன் கிவ் சொல்யூஷன்ஸ் ஆஸ் டு இப்போ ஒர்க் ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ தட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டீட்ரைனிங் மாதிரி உள்ள ஃபேஸ்க்குள்ளே போகாமல் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து கார்டியோ மெட்டபாலிக் ஹெல்த்துக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில கைட்லைன்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ தட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு சின்ன டேபிள் மாதிரி வந்துச்சு. ஹவு ஃபாஸ்ட் டஸ் அண்ணா அண்ணா கேக்குதாண்ணா? கேட்குது. ஆனால் ஒன்று இப்போ இந்த டேபிள் வந்து எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கா இல்லை கிளைண்ட்ஸ்க்கானா? ஏன்னா இதில் கடைசியாக அந்த இன்டர்மென் வீக்குன்னு இருக்குண்ணா, அது வந்து காம்படிஷன் க்ளோஸராக இருக்கும்போது தானே பண்ண முடியும் அந்த 1 ரெப் லைக் மேக்ஸ். ஸோ அசஸ்மெண்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு பண்ணுவோம். ஆனால் அதேமாதிரி ரெக்ரேஷனல் சில கிளைண்ட்ஸ் வருவாங்க, நம்ம ஃபிட்னஸ் பண்ணணும், எனக்கு வந்து கோல் செட் பண்ணி 1 ரெப் டெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி சில கிளைண்ட்ஸ்லாம் வந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணலாம். மெஜாரிட்டியாக பார்த்தோன்னா இந்த பீரியடைசேஷன் மாடல்லாம் வந்துட்டு ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு செட் ஆகாது. ஜென்ரல் கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒழுங்காக ஸ்லீப்பும் இருக்காது. சம்டைம்ஸு அவங்க நீங்கள் எல்லா நாளும் பக்காவாக ஸ்லீப் பண்ணி எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா வீக் ஓவர் வீக் வந்து நம்ம ஏற்றிக்கிட்டே போகலாம். பட் அந்த மாதிரிலாம் இருக்காது, மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ்க்கு இருக்காது. சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு ஜாலியாக ஃபிட்னஸ் மட்டும்தான் பண்ணணும்னு வருவாங்க, லைட்டாக வெயிட் குறைஞ்சா போதும்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு சில கிளைண்ட்ஸ் செம்ம சின்சியராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் பீரியடைசேஷன் பிளான் போட்டு பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணலாம்.
ஓகே, ஸ்போர்ட்ஸ்மேன் தான் மேஜராக யூஸ் ஆகும். ஓகேண்ணா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹவு ஃபாஸ்ட் டஸ் ஃபிட்னஸ் ஃபீல்ட் ஃபிட்னஸ் இப்போ ட்ரைனிங் பில்ட் பண்ண ஃபிட்னஸ் எவ்வளோ சீக்கிரம் வந்து குறையும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ண உடனே வந்துட்டு வித்தின் அ மந்த் 1 month டைம்லேயே வந்துட்டு சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரு, ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன், ட்ரைக்ளிசரைட்ஸ், அதில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அதுவும் ஸ்பெஷலாக 1 weekலேயே வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங். ஓகே, இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 1 மைலாவது ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றாங்க. 1 mile ஆக்டிவிட்டி வந்து மினிமம் டோஸாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி லோ டோஸ் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் வந்து பண்ணாலும் கார்டியோ மெட்டபாலிக் ஹெல்த்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சிங்கிள் லாங் ட்ரைனிங் செஷன் இன்டு த பைவீக்லி ரொட்டீன். 2 weeks ஒன்ஸ் ஒரே ஒரு லாங் டியூரேஷன் செஷன் பண்ணால் கூட நீங்கள் வந்து இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கம்பைனிங் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி அண்ட் மஸ்குலர் ட்ரைனிங் இஸ் அன் ஆன்டிடியூட் டு ட்ரீட் ட்ரைனிங். ஸோ கார்டியோவும் வெயிட் ட்ரைனிங்கும் சேர்த்து பண்ணனா இட் வில் பி மச் மோர் எஃபெக்டிவ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரிகவரி. ஸோ ரிகவரி கூட வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ, ஒரு ட்ரைனிங்க்கு எப்படி நீங்கள் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டிலாம் பிளான் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரிகவரிக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேயா, ஸோ போஸ்ட் எக்ஸசைஸ் ரெக்கவரி இஸ் வைட்டல். எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி ரெக்கவர் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் பிளான் யுவர் ஓவரால் ட்ரைனிங். இஃப் த ரெக்கவரி ரேட் இஸ் அப்ராப்ரியேட், ஹையர் வால்யூம்ஸ் அண்ட் ஹையர் இன்டென்சிட்டிஸ் ஆர் பாசிபிள். நல்லா ரெக்கவர் பண்ணிங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ணலாம், ஹை வால்யூம்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பண்ணலாம். ஆனால் ரெக்கவரி இல்லாமல் நீங்கள் வந்து ஹை இன்டென்சிட்டிலாம் பண்ணலாம் சீக்கிரமாகவே ஃபெட்டிக் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்காக வந்துட்டு ஒரு சேயிங் இருக்குது அமாங் கோச்சஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் அண்ட் athletes ஆர் நாட் ஓவர் ட்ரெயின்டு, தே ஆர் அண்டர் ரெக்கவர்டு. ஓகேயா, மெஜாரிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ட் ஜென்ரல் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க ஓவர் ட்ரெயின் பண்ணுறதுனால இன்ஜுரிஸ் வரதில்லை. அவங்க ட்ரைனிங் பண்ணுறது அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி தாண்டி பண்ணால் கூட நீங்கள் ரெக்கவரியில் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து நீங்கள் ரெக்கவரி ரெஸ்ட் எல்லாமே பார்த்து நல்லா கரெக்டாக டைமுக்கு தூங்கி கரெக்டாக சாப்பிட்றீங்க, நியூட்ரிஷன் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஓவர் ரெக்கவர்ட். நல்லா ஓவராக ரெக்கவர் பண்ணிட்டேன்னா யூ கேன் ஓவர் ட்ரெயின். ஆனால் மெஜாரிட்டி என்ன ஆகும்னா, ட்ரைனிங் அந்த 1-2 hours வந்து எல்லாரும் ஹார்டாக ஓவர் ட்ரெயின் பண்ணுவாங்க, பட் தே வில் பி அண்டர் ரெக்கவர்ட். ரெக்கவரியில் வந்து பெருசாக ஒர்க் பண்ணாததுனால அவங்க பண்ணுற ட்ரைனிங் ஓவர் ட்ரைனிங் ஆகிடும். அதே ட்ரைனிங்க்கு நீங்கள் ஒரு லெட்ஸே இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 400 meters ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 400 meters ஸ்ப்ரிண்ட் அட்லீஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து இட் இஸ் லைக் அ வெரி ஹார்ட் திங். ஒரு 400 meters நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, தூக்கம் வந்து 5 hour தான் தூங்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய்ட்டு சுற்றிட்டு வரீங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ண போகிறீங்க. அப்போ வந்து ரெக்கவரி வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் யூ ஆர் ஓவர் ட்ரெயின்ட் பட் அண்டர் ரெக்கவர்டு. பட் அதே 400 meters நீங்கள் நல்லா இன்டென்ஸாக ஓடிட்டு பக்காவாக நியூட்ரிஷனை பிளான் பண்ணிட்டு பக்காவாக ஸ்லீப்பை பிளான் பண்ணிட்டு எங்கேயும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் லைக் ஃபுல்லி ரெக்கவர்டாக நீங்கள் ரெக்கவரியில் வந்து அதே அளவுக்கு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து யூ கேன் புஷ் ஈவன் மோர். நாட் நெக்ஸ்ட் டே பட் ஜென்ரலாக நெக்ஸ்ட் வீக் பண்ணுற சைக்கிள் கூட யூ கேன் புஷ். பாயிண்ட் இஸ் ஓவர் ட்ரைனிங் இஸ் நாட் ஆஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் காமன். ஓவர் ட்ரைனிங் வந்துட்டு எல்லாரும் தே பிலீவ் தட் தேர் ஓவர் ட்ரைனிங், பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா தேர் அண்டர் ரெக்கவர்ட் தான். தட் இஸ் வாட் த சயின்ஸ் இஸ் ஆக்சுவலி சேயிங். எல்லாரும் ஓவர் ட்ரெயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க, பட் they are trained or optimally trained. The training becomes over training because they are under recovery. Okay. So frequency of recovery. So recovery frequency pathina refers to the number of days per week devoted to recovery. So recovery ki neenga evlo days vandu neenga allot pandringa, that comes as part of
recovery. ஸோ அது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரைனிங். ஓவரால் என்ன வீக் வால்யூம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இன்டர்வல்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க, எவ்வளோ ரெஸ்ட் பிட்வீன் இன்டர்வல்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஆல் தட் வில் ஃபார்ம் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இது. ஸோ ஓவரால் recovery days per week, recovery sessions in succession, ஒரு கண்டினியூஸாக எத்தனை ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அண்ட் recovery micro cycles per year, ஒரு வீக் ஒரு இயரில் வந்து எத்தனை மைக்ரோ சைக்கிள்ஸ் ஆஃப் recovery கொடுக்க போகிறீங்க. ஆல் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஓகே, இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் recovery ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, in high intensity interval training, personal trainers need to program a specific intensity to be performed for a active recovery bouts. ஸோ இப்போ ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்கில் நீங்கள் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம ஒர்க் இன்டர்வலில் நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் இன்டர்வல்லையும் நீங்கள் பிளான் பண்ணணும். ஆக்டிவ் ரெக்கவரி பவுட்ஸையும் நீங்கள் பிளான் பண்ணணும். அது வந்து மேஜராக பண்ணுறது கிடையாது நிறைய பேர். ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்ப்ரிண்ட் ஓட போகிறீங்க, ஒரு இப்போ த்ரெட்மில் வந்து நீங்கள் லெட்ஸ் சே யூஆர் ரன்னிங் ஃபார் 10 ஸ்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் 30 செகண்ட்ஸ் ஸ்ப்ரிண்ட் அடிக்க போகிறீங்கன்னா, ரிமைனிங் அந்த ரெஸ்ட் இன்டர்வல் வந்து ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ரெக்கவரி இருக்கணும், தட் ஆல்சோ யூ ஷுட் பிளான். இந்த வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் என்ன மாதிரி ரெக்கவரி நீங்கள் பிளான், ஹவு இட் ஷுட் பி, தட் ஆல்சோ யூ ஷுட் பிளான். ஏன்னா அந்த ரெக்கவரி பவுட் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் ஒர்க் இன்டர்வலில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இன்டென்சிட்டி ஆஃப் அண்ணா ஒரே ஒரு டவுட்டு. ஸோ இப்போ ஹெவியாக 1 hour அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோன்னா, இப்போ இவ்வளோ செகண்ட்ஸ் தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்காண்ணா? ஈவன் 5 minutes 10 minutes அந்த மாதிரி இருக்கா, இல்லை நமக்கு எவ்வளோ தேவை? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆஸ்பெக்டில் இது டிஸ்கஸ் பண்ணல. இப்போ வந்து மோர் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரி ரன்னிங் பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் இப்போ வெயிட் ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா, பவர் லிஃப்டிங்லாம் பார்த்தோன்னா, மேஜராக வந்து நீங்கள் கோ பை ஃபீல் தான் வந்து மேஜராக கோச்சஸ் சொல்லுவாங்க. ஆஸ் அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கெரியர் வந்து இட் வில் சேஞ்ச். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு இப்போ க்ளோஸ் டு 6 RMலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 2 to 4 minutesலாம் போதும், அந்த மாதிரி தான் இருக்கும் மேஜராக ஒரு பிகினிங் இன்டர்மீடியட் கிளைண்ட்ஸ்க்குலாம். ஓகே. ஆனால் ஆஸ் யூ அட்வான்ஸ் வந்து அந்த நம்பர் மாறும் டோட்டலாக. லைக் ஏன்னா லிஃப்ட் அந்த ஒரே லிஃப்ட்டில் நீங்கள் ஹெவியாக பண்ணுறதுனால சில பேர் வந்துட்டு 6-7 minutes ஆர் ஈவன் 10 minutes வரைக்கும் கூட சில கோச்சஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் இல்லை. தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் நம்பர் அஸ் டு ஒரு செட்டு ஸ்குவாட்ஸ்க்கும் இன்னொரு செட்டு ஸ்குவாட்டுக்கும் வந்து எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் பவர் லிஃப்டர்ஸ் நீங்கள் ஹெவியாக லிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரெஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். ஆனால் இப்போ அத்லெட்டிக் ட்ரைனிங்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது இப்போ காம்படிஷன் கிட்டலாம் வந்து நம்ம எல்லாத்தையும் கம்மி பண்ணிகிட்டே ரெக்கவரி அதிகமாக இருக்க மாதிரி வருவோம்னா, ஸோ இப்போ மீட் கிட்ட இப்போ மீட்டுக்கு ஒரு 1 week இருக்குன்னா, இப்போ ஆக்டிவ் ரெக்கவரி எடுக்கணுமா இல்லை கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்கணுமா? அது இப்போ வரும். ஆக்டிவ் ரெக்கவரி வெர்சஸ் பாசிவ் ரெக்கவரின்னு இப்போ வரும். அது வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே 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 ஓகே. Intensity of recovery. The intensity of recovery may also extend to the overall intensity of the daily session of exercise dedicated to recovery. So, the intensity of recovery may also extend to the overall intensity of a daily session. So, இப்போ ட்ரைனிங் இப்போ ரெஸ்ட் இன்டர்வல் நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ஹவ் யூ ஆர் பிளானிங் த இன்டென்சிட்டி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ட்ரைனிங் செஷன் பட் ஓவரால் ட்ரைனிங் அந்த ஹோல் டே அண்ட் ஹோல் வீக்குக்கான ரெக்கவரி வந்து இட் கேன் ஆல்சோ எக்ஸ்டெண்ட். நம்ம ஒரு செஷனுக்கு பிளான் பண்ணுற இன்டென்சிட்டி வந்து இட் கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு தி ஓவரால் இன்டென்சிட்டி ஆஃப் த டே. ஓகே. Ideally on the recovery when you are planning for especially the interval training or any other training, you should also plan for the recovery of the entire day, entire week, that session
எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஈவினிங் ஏதாவது ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி யூ ஷுட் பிளான் யுவர் மார்னிங்ஸ் ட்ரைனிங் இன்டர்வல்ஸ் ரெக்கவரி எல்லாமே. அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங் பண்ண போகிறீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ட்ரைனிங் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் பிளான் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அன்னைக்கு ஈவினிங் பண்ணுறதுக்கு பண்ண போகிற இன்டர்வல்ஸ் வந்து இட் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் செஷன்ஸ் இன்டர்வல் அண்ட் ரெக்கவரி அண்ட் த ஃபாலோயிங் டேஸ் ஒர்க் அவுட் இன்டர்வல்ஸ் அண்ட் ரெக்கவரி. அதை பேஸ் பண்ணி தான் யூ வில் பி பிளானிங் that particular session. Okay. So time of recovery பார்த்தீங்கன்னா refers to the recovery time between interval bouts or duration of an entire recovery session. So ஒரு இன்டர்வலுக்கும் இன்னொரு இன்டர்வலுக்கும் நடுவில் எவ்வளோ ரெக்கவரி டைம் எடுக்கிறீங்க, தட் இஸ் ஆல்சோ கால்ட் டைம் ஆஃப் ரெக்கவரி. அதே மாதிரி ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் நடுவில் எவ்வளோ ஹவர்ஸ் ஆர் days of recovery கொடுக்கணும், that also comes under time of recovery. General definitions மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரின்னு பார்த்தோன்னா ஐதர் ஆக்டிவ் ரெக்கவரி ஆர் பாசிவ் ரெக்கவரி. ஓகே, ஆக்டிவ் ரெக்கவரி பார்த்தோன்னா ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் லோ இன்டென்சிட்டியில் பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ரெக்கவரி. ஆனால் பாசிவ் ரெக்கவரினா கம்ப்ளீட் ரெஸ்ட், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்க, that will be considered passive recovery. ஓகே, இது பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஃபிக்ஸடாக வந்து எதுவுமே ஒரு there is no fixed rule as to active recovery பண்ணனா வந்துட்டு it will be best for peaking or passive recovery வந்து பெஸ்ட்னு கிடையாது. ஏன்னா both have their plus and minus. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ let's say நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ஆர் லெட்ஸ் சே வெயிட் ட்ரைனிங்கில் 1 hour ட்ரெயின் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மசிலில் வந்துட்டு கொஞ்சம் மைக்ரோ டயர்ஸ் அண்ட் மசிலில் வந்து அடாப்டேஷன் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஆக்டிவ் ரெக்கவரின்னு பண்ணும்போது லைட்டாக வாக் பண்ணுறீங்க, ஜாக் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்து வெரி மினிமல் லைட் வெயிட்ஸில் நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க் பண்ண மசிலுக்கு வந்துட்டு யூஆர் இன்க்ரீஸிங் பிளட் ஃப்ளோ. அந்த பிளட் ஃப்ளோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே வந்துட்டு அந்த பிளட்ல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே மசிலுக்கு போய் மசிலை ரெக்கவர் பண்ண ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் பார்ட் ஆஃப் ஆக்டிவ் ரெக்கவரி. பாசிவ் ரெக்கவரி பார்த்தோன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விட்டனால the muscle can also full rest விட்டனால muscle can also adapt and get better. But at the same time passive recovery ல வந்துட்டு ஒர்க் பண்ண மசிலுக்கு டைரெக்டாக போய் நியூட்ரியன்ஸ் போகிறது இல்லை. ஓகே, பட் ஜஸ்ட் பிகாஸ் நியூட்ரியன்ஸ் போகாததுனால it doesn't mean that recovery is not happening னு கிடையாது. They both have plus and minus. Passive recovery of complete ரெஸ்ட் இருக்கிறதுனால ஃபாஸ்டராகவும் யூ கேன் ரெக்கவர் ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் செஷன். அண்ட் ஆக்டிவ் ரெக்கவரியில் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு அந்த டிஷ்யூஸ்க்கு வந்து கொஞ்சம் இப்போ டேமேஜ் ஆன டிஷ்யூஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுறதுனால தேட் ஆல்சோ மே ஹெல்ப். இது வந்து இதுதான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில கோச்சஸ் வந்து தே ப்ரிஃபர் ஆக்டிவ் ரெக்கவரி, சில பேர் வந்துட்டு ப்ரிஃபர் பாசிவ் கைண்ட் ஆஃப் ரெக்கவரி. கொஞ்சம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விட்டுனா பெட்டர் அப்படின்னா. But it also depends on the duration of the competition. என்ன மாதிரி நீங்கள் ட்ரைனிங் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான். ஸோ லாஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் காம்படிஷன் லாஸ்ட் 2 to 3 or 4 days வரைக்கும் பார்த்தோன்னா பாசிவ் ரிகவரி பெட்டர். ஆனால் அந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா 1 or 2 sessions ஆஃப் ஆக்டிவ் ரிகவரி பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கிற அந்த பில்டப் ஆன ஹைட்ரஜன் அயான்ஸ் லாக்டேட் எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து it definitely helps. அதே மாதிரி டிஷ்யூ இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்னா வந்து அது கொஞ்சம் நீங்கள் பிளட் ஃப்ளோ கொடுத்த உடனே இட் ஸ்டார்ட்ஸ் ஹீலிங் ஃபாஸ்டர். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் ரெக்கவரி பார்த்தோன்னா மோட் ஆஃப் எக்ஸசைஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ ரன்னர்ஸ் இப்போது ஒரு 3 months வந்து நல்லா ரன்னிங்லேயே வந்துட்டு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லாஸ்ட் 1 week வந்துட்டு தே கேன் ட்ரை அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவ் ரெக்கவரி. லாஸ்ட் 1 week வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு சும்மா போயிட்டு ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா கைக்கு வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிரும். பட் அட் த சேம் டைம் லோவர் பாடி வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கும் டிபெண்டிங் ஆன் ஹவ் யூ ஆர் டூயிங். பட் ஸோ உங்களுக்கு வந்து கார்டியோ ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனிங் வந்து யூ ஆர் மெயின்டைனிங் இட். பட்
some form of active recovery is happening. Okay, this is one style of training, training for recovery. ஸோ இப்போ பர்சனல் ட்ரெயினர்ஸ்க்கு பார்த்தோன்னா ஆக்டிவ் ரெக்கவரி பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, வெதர் இட் இஸ் between interval bouts immediately after interval session or day following strenuous training, there is compelling evidence that an active recovery is superior to passive recovery. So active recovery is better than passive recovery அப்படின்னு சொல்கிறாங்க. This is from a personal trainer point of view, ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது. ஏன்னா ஜென்ரல் கிளைண்ட்ஸ் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக புஷ் பண்ண மாட்டாங்க டு த பாயிண்ட் தட் தே நீட் பாசிவ் ரெக்கவரி. ஸோ ஆக்டிவ் ரெக்கவரி இஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னா தெர் இஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, கண்டினியூட் பிளட் ஃப்ளோ டு த ஸ்கெலிட்டல் மசில் ப்ரொமோட்ஸ் த ரீசிந்தசிஸ் ஆஃப் கிரியேட்டின் ஃபாஸ்பேட் அண்ட் கிளைகோஜன் ஸ்டோர்ஸ். ஸோ அந்த பிளட் ஃப்ளோ கண்டினியூஸாக அந்த மசில் இருக்கிறதுனால அந்த கிரியேட்டின் ஃபாஸ்பேட் திருப்பி ரீசிந்தசைஸ் ஆகிறதுக்கும் கிளைகோஜன் ஸ்டோர்ஸ் ஃபுல்லாகிறதுக்கும் இட் ஹெல்ப்ஸ். அதே மாதிரி உள்ள அக்யூமுலேட் ஆன ஹைட்ரஜன் அயான்ஸ் விச் இஸ் ப்ரோட்டான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ரெக்கவரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ரெக்கவரி இன்டென்சிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா இட் இஸ் காமன் ஃபார் அத்லீட்ஸ் டு எக்ஸசைஸ் டூ ஹார்ட் டியூரிங் பீரியட்ஸ் ஆஃப் ரெக்கவரி. ஸோ நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நம்ம ரெக்கவரி ட்ரைனிங்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளைண்ட் ஒரு ஆத்லீட் நம்ம கொடுத்தோன்னா அந்த ரெக்கவரி செஷனே வந்து அவங்க கொஞ்சம் ஹார்டாக பண்ணிடுவாங்க. தட் ஆல்சோ காசஸ் சம் யூனோ ஓவர் ட்ரைனிங்கான இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக ஆகிடுது. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ரெக்கவரி ட்ரைனிங் தான், நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸ் ஓடிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த 5 to 10 ரவுண்ட்ஸே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், பட் ஃபார் ரெக்கவரி அவ்வளோ தேவையில்லை, அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு இட் இஸ் பெஸ்ட் டு கிவ் தம் சர்டன் கைட்லைன்ஸ். ஹார்ட் ரேட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்தால் போதும், இல்லைன்னா வந்துட்டு இந்த ஸ்பீடில் இந்த டைமை வந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இஃப் யூ கிவ் தம் சம் எஸ்டாப்ளிஷ்ட் கைட்லைன்ஸ், டார்கெட்ஸ் கொடுத்துட்டோன்னா சான்சஸ் சார் அவங்க வந்து நம்ம எதிர்பார்க்குற இன்டென்சிட்டியை தாண்டி ரெக்கவரி செஷன்ஸை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரெக்கவரியே வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டோன்னா சான்சஸ் ஆர் அவங்க தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் ஃபெட்டிக் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். ஓகே, ப்ராப்பர் கூல் டவுன் 10 minutes வந்து இட் இஸ் வெரி வெரி ஐடியல் ஃபார் ஸ்போர்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஸ்போர்ட்ஸ்மேன். நல்ல இன்டென்ஸான ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் பண்ணிட்டோன்னா ஒரு 10 minutes நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த 10 minutes என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிற அந்த பிளட்டில் இருந்து அக்யூமுலேட் ஆன அந்த லாக்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி யூ ஆர் கெட்டிங் இட் இன்டு சர்க்குலேஷன், அவ்வளோதான். ஸோ அந்த 10 minutes வந்து இட் நீட் நாட் பி சம்திங் லைக் நீங்கள் வந்து இன்டென்ஸாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மைல்டாக ஜாக் ஆர் வாக் கூட போதும். அந்த மாதிரி பண்ணாலே வந்து யூ ஆர் பேசிக்லி ரிமூவிங் தோஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே, ஸோ தட் நியூட்ரியன்ஸ் கெட் சப்ளைட் ஸ்டார்டிங்லேயே. லைக் முடித்த உடனே ஒர்க் அவுட் முடித்த உடனே யூ ஆர் ஸ்டார்டிங் த ரெக்கவரி ப்ராசஸ். ரெக்கவரி வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, யூ கேன் ஸ்டார்ட் யர் ரெக்கவரி ப்ராசஸ் இமீடியட்லி ஆஃப்டர் யூ ஃபினிஷ் த ஒர்க் அவுட். ஓகே, மாடரேட் இன்டென்சிட்டி 65 to 75% ஆஃப் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் பண்ணாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் ரெக்கவரி ட்ரைனிங். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, HIIT ட்ரைனிங் ஃபார் ரெக்கவரி. எப்படி வந்து ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் வந்து ரெக்கவரிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று அது வந்துட்டு இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் VO2 max. ஓகே, அதே மாதிரி மசிலில் வந்து பஃபரிங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. ஸோ என்னென்னா இருக்கிற லாக்டேட்டு அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து மசில் பஃபரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் பண்ண அந்த மசிலோட பஃபரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் மோனோகார்பாக்சிலேட் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ரோட்டீன்ஸ் வந்து நடக்குது. ஸோ MCT ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக வந்து அக்யூமுலேட் ஆகுறதுனால
உங்களுக்கு வந்து ரெக்கவரி வந்து இன்னும் ஹெல்ப் ஆகுது. ஸோ இது வந்து எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது எம்சிடி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, எம்சிடி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் செல் மெம்பரேன்ஸ் அண்ட் ஹெல்ப் டிரான்ஸ்போர்ட் லாக்டேட் அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஃப்ரம் இன்சைட் த செல் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ மசில் செல்லுக்குள்ளே இருக்கிற லாக்டேட்டு ப்ரோட்டான்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த எம்சிடி ப்ரோட்டீன் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி பிளட்டுக்குள்ளே தள்ளி விட்டுருது. ஸோ இந்த எம்சிடி ப்ரோட்டீன் எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, எக்ஸசைஸ் ட்ரைனிங் லீட்ஸ் டு அன் இன்க்ரீஸ்ட் எம்சிடி கான்சன்ட்ரேஷன். நான் நல்ல ஹார்ட் இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணனா எம்சிடி ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாகுது, விச் ரிசல்ட்ஸ் இன் அ கிரேட்டர் கெப்பாசிட்டி டு ரிமூவ் எக்ஸஸ் லாக்டேட் அண்ட் ப்ரோட்டான்ஸ். ஸோ அந்த எக்ஸஸ் லாக்டேட் அண்ட் ஹைட்ரோஜன் அயன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எம்சிடி ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எம்சிடி ப்ரோட்டீன்ஸ் எப்போ அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 90 to 95% இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த எம்சிடி ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேயா? ஸோ இது எல்லாமே வந்து இன் டர்ன் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவிங் யுவர் ரெக்கவரி. ஸோ டியூரேஷன் ஆஃப் இன்டர்வல் ஷுட் ஈக்வேட் 2 minutes வித் ஷார்ட்டர் ரெக்கவரி. ஸோ 2 minutes ட்ரைனிங் 1 minute ரெக்கவரி, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் பவுட்ஸ் வந்து 3 to 12 பவுட்ஸ் பர் செஷன் பிளான் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஹெச்ஐடி செஷன்ஸ் 1 to 3 செஷன்ஸ் பர் வீக், 48 hours கேப் இன் பிட்வீன் அ ட்ரைனிங் செஷன். இந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா யூ கேன் யூஸ் ஹெச்ஐடி டு இம்ப்ரூவ் யுவர் ரெக்கவரி அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம், இது வரைக்கும் தான் இந்த சாப்டர். இதுக்கப்புறம் வந்து 3 கேஸ் ஸ்டடி மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். நீங்கள் யூ கோ த்ரூ இட். இது ஏன்னா இது வந்து அவங்க சாம்பிள் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 6-7 எக்ஸசைஸு, ஒரு 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 ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பிஸி மாம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இந்த டைட்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸ் இருக்குது, அவங்களோட கோல் வந்துட்டு 5 kilometers ஓடணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு, அவங்க வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இந்த ஐஎஃப்டி மாடலில் அவங்க வந்து கார்டியோவில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அண்டு மஸ்குலர் ட்ரைனிங்கில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இது கிவன். ஓகே, நீங்கள் வந்து அதை சும்மா ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இது அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஏன்னா அது ஒரு கதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் வென் யூ கோ த்ரூ இட் யூ வில் see that ஓகே அவங்க எந்த ரீசனிங் வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ரீசனிங் உங்களுக்கு புரிஞ்சுனா போதும், அதை பேஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ ஏன் வந்து சில எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறாங்க, ஏன் அவங்கள ஏன் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே போடுறாங்கன்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் யூ டூ தட், ட்ரை டூயிங் இட் ஃபார் 1 or 2 of your clients. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த கேஸ் ஸ்டடீஸை பார்த்துட்டு ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் இட் ஆன் யுவர் கிளைண்ட்ஸ். ஏன்னா அப்போ பண்ணால் தான் வந்துட்டு அந்த ஐஎஃப்டி மாடலோட கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில். ஓகேயா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி வந்து 5K ரன் ஒரு லேடி ஒரு பிஸி மாம் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரஃபாக ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ஷோல்டர் ப்ராப்ளமோடு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து என்ன மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ் ஆஃபீஸ் ஒர்க்கருக்கு வந்து வெயிட் லாஸ் ஸ்கூல். அவங்க 3 பேருக்கும் வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும், ஒரு ஒர்க் அவுட் பிளான். நீங்கள் சும்மா அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் ரீசனிங் எல்லாமே. ஓகேயா? ஸோ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பிரிண்ட் எடுத்தே வச்சுக்குவோம். ஸ்டார்டிங்கில் கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கிளைண்ட் நேமு, கிளைண்ட் கோல் எல்லாம் போட்டு அவங்கள வந்து பேசிக்காக என்னென்னா இந்த 3 ஸ்டேஜில் வந்து அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து அவங்கள ஃபிட் பண்ணணும். அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து இவங்க வந்து பேஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யூ ஹேவ் டு டிசைட். அதே மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் அபிலிட்டி எல்லாம் இருக்குது, பாஸ்டர் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்குவாட் டெட்லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணணும்னா அவங்கள இந்த இடத்துல நீங்கள் போடுவீங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி வார்ம் அப் எக்ஸசைசஸ், கண்டிஷனிங் எக்ஸசைசஸ், கூல் டவுன்லாம் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுற போகிறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்குறாங்க.
ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆஃப் யுவர் ட்ரைனிங் கரியர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. பட் ஆஸ் யூ கெட் பெட்டர், நீங்களே யூ வில் பி கிரியேட்டிங் யுவர் ஓன் டெம்ப்ளேட். எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு யூ வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ஓன் டெம்ப்ளேட்ஸ் ஃபார் யுவர் கிளைண்ட்ஸ். ஓகேயா? இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட்ஸ் வந்து, ஸோ இன்னொன்று என்னென்னா முக்கியமாக இது வரைக்கும் பார்த்த அசஸ்மெண்ட்ஸ், ஒர்க் அவுட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இப்போவே வந்து யூ ஸ்டார்ட் அப்ளைங் ஆன் யுவர் கிளைண்ட்ஸ். எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே வந்து கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற பேஜஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி காப்பி பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்லி தென் யூ வில் ஸ்டார்ட் அப்ளைங் இட் இமீடியட்லி. எக்ஸாம் முடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட் நினைக்கிறேன். யா, ஸோ எனி கொஸ்டின்ஸ்? இல்லைண்ணா. புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஹலோ, புரியுதுண்ணா. ஓகே. மஞ்சுக்கா ஏதோ சொல்ல வந்தீங்க? ஆனா ஒரு டவுட்ண்ணா, இப்போ ரெக்கரிக்கு வந்து இப்போ நிறைய அந்த ஐஸ் பாத்திங் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்களாண்ணா? ஆமா. ஸோ அதெல்லாம் வந்து கம்பல்சரியாக நம்ம எடுக்கணுமாண்ணா? அது இந்த கப்பிங் தெரப்பி அந்த மாதிரி நீடிலிங் அந்த மாதிரிலாம் மசாஜ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களாண்ணா? ஆமா. ஸோ இது கம்பல்சரியாக எடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறேன். கம்பல்சரின்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சில ப்ரோஸ் இருக்குது, கான்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஐஸ் பாத்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில ஸ்போர்ட்டுக்கு கம்பல்சரியாக தேவை. யாருன்னா பார்த்தோன்னா ரக்பி, பாக்ஸிங், அந்த மாதிரி இம்பேக்ட் ஸ்போர்ட்லாம் இருக்குது பாருங்க, நல்லா இடிச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரத்தம் கட்டிடும். சரி, அவங்களுக்குலாம் வந்துட்டு கம்பல்சரியாக தேவை. ஏன்னா இட் வில் ஹெல்ப் எய்ட் இன் ரிகவரி. ஆனால் தேர் இஸ் இன்னொரு ரிசர்ச் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு மசிலை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க. மசிலை ட்ரெயின் பண்ண உடனே அந்த மசில் இன்ஃப்ளேம் ஆகுது, அந்த மசில் வந்து டைட்டாக இருக்குது, ரெட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் இட்ஸ் அ சிக்னல் ஃபார் த பிரெயின். ஓகே, இந்த மசில்லாம் சோராக இருக்குது, இந்த மசில்லாம் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு மெசேஜ் நீங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஐஸ் பாத்து உள்ளே போய் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடிக்கு வந்து என்ன மெசேஜ் ஆகும்னா, அந்த ஐஸ் பாத் பண்ணுறதுனால அந்த இடம்லாம் நல்லா இன்ஃப்ளமேஷன்லாம் உடனே குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே பாடி என்ன நினைக்கும்னா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரெக்கவரி பண்ணணும்னு அவசியம் இல்லை போல, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாடி வந்து ரெக்கவரியை ஸ்டார்ட் பண்ணாது. இப்போ பாடியே வந்து ஒரு ஹியூமன் பாடியே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி சில விஷயம் பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து பாடிக்கு மெசேஜ் போகணும், ஐ மீன் பிரெயினுக்கு வந்து மெசேஜ் போகணும், இந்த இடத்துல வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு, இந்த இடத்துல வந்துட்டு ரெக்கவரி ப்ரோட்டோக்கால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் பாடி வந்துட்டு இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் டைட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா பாடி வந்து அந்த இடத்துக்கு ப்ரோட்டீனை சப்ளை பண்ணும், ஒயிட் பிளட் செல்ஸை சப்ளை பண்ணும், அதே மாதிரி ஹீமோக்ளோபினை சப்ளை பண்ணும். ஸோ ரெக்கவரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் ஐஸ் பாத் எடுக்கிறதுனால என்ன ஆகிடும்னா, பாடி வந்துட்டு அந்த வித்தின் 1-2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த அந்த ஐஸ் பாத் எடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு ரெக்கவரி வந்து டக்குன்னு ஆன மாதிரி இருக்கும். ஆனால் பிரெயினுக்கு வந்து என்னன்னா, இந்த இடம் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது பாடி அதோட நேச்சுரல் ரெக்கவரி ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணாது. இது நல்லா தான் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் லீவ் இட் தட் வே. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி சில மைனர் டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. But that doesn't mean that you should not do ice bath also. Okay. If you like it, உங்களுக்கு அதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது அப்படின்னா you should definitely try it. ஏன்னா பிளஸிபோ எஃபெக்ட் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி மென்டலாக வந்துட்டு எனக்கு ஐஸ் பாத் பண்ணேன்னா எனக்கு வந்து நல்லா ஃபீல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் பிலீவ் பண்ணனா, எல்லா ஃபிசியலாஜிக்கல் ரிசர்ச்சும் அதை தாண்டினது மைண்டோட பவர். ஸோ மென்டலாக வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டுன்னா நீங்கள் வந்து இட் இஸ் பெட்டர் யூ ட்ரை தட் ஆல்சோ. ஓகேயா? ஆனால் அப்படியே இன்னொரு டவுட்டு, இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி படிச்சோம்னா, ஆமாம், இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து எல்லாருமே பண்ணுமாண்ணா? இப்போ
இப்போ சப்போஸ் நான் கேட்டிருக்கேன் இப்போ வெயிட் ட்ரைனிங் அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பண்ண தேவையில்ல அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஆமாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணக்கூடாது? இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரெச்சிங் தேவையான்னு கேட்குறேன். ஸ்ட்ரெச்சிங் வந்து இப்போ உங்கள் கோல் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஸோ இஃப் யூ ஆர் இன்டு பவர் லிஃப்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்ட்ரெச்சிங் வந்து தேவை கிடையாது. ஓகே. பட் இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் இட், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா ஃப்ரீயாக லூஸாக ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் யூ லைக் இட் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ரூல். ஓகே. இப்போ அத்லெட்டிக்ஸ்க்குலாம்ண்ணா? அத்லெட்டிக்ஸில் வந்து எஸ் சர்டன் இடத்துல வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கிறது வந்து ஐடியல். ஓகே. ஸோ லாங் டேர்ம் பார்த்தோன்னா அது எக்ஸ்ட்ரீமாக யோகா அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங்லாம் தேவையில்லை. பட் லைட்டாக வந்து நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஹிப்பில் மொபிலிட்டி இருக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். எல்லாத்துக்குமே வந்து இட் வில் டெஃபினெட்லி ஹிப்பில் மொபிலிட்டி இருந்துச்சுன்னா வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ இன் மோஸ்ட் அதர் எக்ஸசைசஸ். ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லி சம் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து இருக்கிறது இட் இஸ் குட் தான். லைக் பட் அட் த சேம் டைம் ஒரு சில பேர் பண்ணாமையும் இருக்கிறாங்க. பட் சேஃப் ப்ராக்டிசஸ்ன்னு பார்த்தோன்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ சம்திங் டு மெயின்டைன் த ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எவ்ரி ட்ரைனிங்க்கு அப்புறம் பண்ற மாதிரியா இல்ல வீக்லி 1 to 2 செஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம்? 1 or 2 செஷன்ஸ் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா எந்த மசில் டைட் ஆகுதோ அந்த மசிலை மட்டும் பண்ணால் கூட போதும். எல்லா மசிலையும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. எந்த மசில்லாம் காமனாக டைட்டாக இருக்குதோ அந்த மசில்ஸை மட்டுமே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் கூட ஓகே. ஸ்டாட்டிக்காக தான் பண்ணணும்னு கூட இல்லை, டைனாமிக்காக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டா கூட ஓகே. ஓகே. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஓகேயா, புரிஞ்சுதா? ஹலோ அண்ணா, நான் டவுட்ல அதுவும் இல்லைண்ணா இப்போதைக்கு. சரி, ஓகேடா. ஓகே, ஸோ வி வில் கேட்ச் அப் நெக்ஸ்ட் வீக் அப்போ. ஓகே ஓகேண்ணா, பாய்ண்ணா, தேங்க்ஸ். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே கோச், பை பை பாய்.